Hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இட்ஸ் பாப்புலேஷன்ஸ். ஸோ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் விச் மீன்ஸ் ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், லெட் இட் பி லைக் இன் அ சிங்கிள் பிளேஸ் ஆர்எல்ஸ் லைக் இன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எவ்வளோ ஆர்கானிசம் ஆர் எத்தனை விதமான ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமோட பாப்புலேஷன் எவ்வளோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தே வில் பி டிஃபரிங் பேஸ்ட் அப்பான் சர்டன் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த கான்செப்டில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு ஃபேக்டருமே ஒரு ஆர்கானிசமே எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, லெட் பி லைக் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், லைக் டிக்ளைன் ஆகிறதா இருக்கலாம், ஆர்எல்ஸ் லைக் லெட் இட் பி இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை கொண்டு வருது, இதெல்லாமே தான் நம்ம கான்செப்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆர்கானிசம் இந்த கதையெல்லாம் எடுத்தாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் அதுதான் நம்ம எப்பவுமே டிஃபைன் பண்ணியிருப்போம், தட் இஸ் இக்காலஜி. இக்காலஜி நான் என்ன சொல்லலாம் அப்படி சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஒரு என்விரான்மெண்டல் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், அந்த ஆர்கானிசம் வந்து மற்ற ஆர்கானிசம் இடப்பட்ட உள்ள இன்டராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா எக்காலஜி. So or else I can define it as the interaction between the organisms and its biotic environment. So biotic environment அப்படின்னா சொல்லும்போது it can be all the living organisms or it will include all the living organisms. So living organisms அப்படின்னு நான் சொல்லும்போது it can be like plants, animals இருக்கலாம், or that it be even can like சில microscopic organisms கூட present ஆயிருக்கலாம். ஸோ ஒரு ஆர்கானிசத்துக்கோ ஒரு பயோட்டிக் ஃபேக்டருக்கும் இடப்பட்ட உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் டிஃபைன் இட் அஸ் அன் எக்காலஜி. ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. It can be having even abiotic factors also. ஆனால் நம்ம எக்காலஜியை பொறுத்த வரைக்கும் that is going to be an interaction between organisms and the biotic factors. சரி, அப்போ abiotic factorsனால் என்ன? Like as you all know, all the non-living things will be comprising of the abiotic factors. So abiotic factors are non-living things அப்படின்னா சொல்லும் போது சுற்றி இருக்கிற கல், மண், சன்லைட், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it will be comprising of the abiotic factors. சரியா? ஸோ இந்த abiotic factors அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா it will be related or it has 4 different organization levels அப்படின்னு நான் சொல்லலாம். First one என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, organisms, populations, கம்யூனிட்டிஸ் அண்ட் பயோம்ஸ். சரி, இப்போ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா சொல்கிறேன், ஆர்கானிசம்ஸை நம்ம மட்டும்தான் கிடையாது, கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கிறாங்க, கணக்கில் சில மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் இருக்காங்க. லெட்ஸ் டாக் அபவுட் த பிளான்ஸ், ஃபங்கைஸ், இது எல்லாமே எனக்கு ஆர்கானிசம் அப்படின்ற கேட்டகரிக்கில் தான் வரப்போகுது. கரெக்டாக? ஸோ இது ஆர்கானிசமும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இமேஜின் ஒரு கிளாஸ் ரூம் லெவலில் இருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெட்டஸ் இமேஜின் எனக்கு ஒரு சேம் ஸ்பீஷிஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஆல்ஸ் லைக் லெட்டஸ் டாக் ஒரு கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐ கேன் ஈஸிலி ஹேவ் அ பாப்புலேஷன் ரெக்கார்ட் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஈஸியாக பிரச்சனை கிடையாது. இதுவே எனக்கு அந்த ஒரு கிளாஸ் ரூம்லேயே லெட்டஸ் இமேஜின் எனக்கு பாய்ஸ் தனியாக இருக்காங்க, கேர்ள்ஸ் தனியாக இருக்கிறாங்க, அனிமல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இஃப் ஐ வாண்ட் டாக் லைக் சில நாய் இருக்குது, சில பூனை இருக்குது, அதிலே சில மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எனக்கு எத்தனை ஸ்பீஷிஸ் இருக்கோ அந்த ஸ்பீஷிஸோட கவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாப்புலேஷன்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ். ஸோ கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒப்வியஸ்லி லைக் அ கைண்ட் ஆஃப் குரூப். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லெட் இட் பி லைக் வெறும் எனக்கு ஹர்பிவர்ஸ் மட்டும் நான் சொல்லலாம், ஆர் லைக் கார்னிவர்ஸ் மட்டும் சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், ஒரு பர்டிகுலர் குரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they will be coming under the communities. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயோம்ஸ். ஸோ பயோம்ஸ்னா என்ன? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். எனக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ்னு அப்படி சொல்லும்போது ஆஸ் யூ ஆல் நோ எனக்கு வந்து டெரெஸ்ட்ரியல் டெசர்ட் ரீஜன் இருக்கலாம், ஆர் லைக் கோரல் இருக்கலாம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கலாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயோம்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வந்து எனக்கு வந்துடும். எஸ், இப்போ இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் எக்காலஜி, ஸோ சில ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். சரி, ஸோ சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் பொறுத்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இதான் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து சர்வைவ் பண்ணணுமோ இட் ஹேஸ் டு ஃபைட் பேக். கரெக்ட், ஃபைட் பேக் பண்ணணும், அது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து செட்டில் பண்ணால் இட் கேன் பி ஏபிள் டு சர்வைவ். ஸோ சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது
ஒரு ஆர்கானிசம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக த மோர் ரிப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டேக் இந்த ஆர்கானிசம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ மோர் ஓவர் த சர்வைவலோ ரீப்ரொடக்ஷனோ வந்து பார்த்தீங்கன்னா we can call it as a unit of natural selection. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா population dynamics, which is nothing but a unit of evolution. So population dynamics அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொல்லேன் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பேர் வந்து எனக்கு கம்மியாக இருக்காங்க, இதுவே ஒரு 2-3 years கழிச்சு நான் அதே சர்வே எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கவுண்ட் இருக்கலாம், or else it would have been decline or it have been increased also. கரெக்டாக? ஸோ இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் எவல்யூஷன் அப்படின்றதுன்னு இட் இஸ் நத்திங் பட் அ சேஞ்ச் இன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பர்சன். ஸோ எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக இட் இஸ் லைக் குட் ஃபார் அன் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டில் இட் பி லைக் ரொம்ப டெம்பரேச்சர் வைஸ் இருக்கலாம், ஆர்எல்ஸ் லைக் எனி அதர் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியும் இருக்கலாம். ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்லையுமே அவங்கள அடாப்ட் பண்ணால் they will be able to survive. So அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எவல்யூஷன். லைக் obviously as I said it is very important property. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன்ஸ் அமாங் தி பாப்புலேஷன். சரி, ஸோ இன்டராக்ஷன் அமாங் த பாப்புலேஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ஒரு போன டாப்பிக்கில் வந்து யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் திஸ், விச் மீன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் எனக்கு வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது, ஒரு செடி இருக்குது. அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்பி ஹனிபி இருக்குது. ஸோ ஹனிபி என்ன பண்ணுது, அந்த ஃப்ளவரை நம்பி லைக் இட் இஸ் கலெக்டிங் ஆல் த நெக்டார்ஸ் எடுத்துகிட்டு போய் ஹனி கோ வச்சு ஹனி ப்ரொடக்ஷன் தனியாக வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இமேஜின் இன் கேஸ் லைக் அந்த ஃப்ளவர் இன்னும் அந்த செடி, அந்த ஃப்ளவர் இந்த ஒரு செடி வந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வாட் வில் ஹேப்பன், அதையே டிபெண்ட் பண்ணியிருக்கிற அந்த ஹனிபி வந்து ஆர் த இன்செக்ட் வந்து வாட் வில் ஹேப்பன், கண்டிப்பாக அதுக்கு தேவையான ஃபுட் இல்லை, இட் வில் ஸ்டார், இட் வில் டை ஆல்சோ. ஸோ ஈச் ஆர்கானிசம் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று தே ஆர் டிபெண்ட் ஆர் தேர் கோ எக்ஸிஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் ஹேப்பன், த அதர் ஒன் வில் ஆல்சோ டை. ஸோ நம்ம இப்போ சுற்றி ஏர்த்தில் கூட வந்து பார்த்தா லிட்டரலி ஆர் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஈச் அதர். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டாக் அபவுட் த ஃபுட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக யார் இருப்பா, வில் பி ஹேவிங் த ப்ரொடியூசர் லெவல் இருப்பாங்க. ப்ரொடியூசர் லெவல்லேருந்து வி ஹேவ் த கன்சியூமர். ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது வில் பி ஸ்டார்டிங் வித் ஹர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஓம்னிவோர்ஸ் இருப்பாங்க. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கன்சியூமர்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். Herbivores, that is the primary consumer, will be always dependent on the producer level. இதுவே secondary consumer will be dependent on the primary producer level, primary consumer level. இந்த மாதிரி ஒருத்தவங்க they are always dependent and they are interacting with each other. சரி, இப்போ இந்த இன்ட்ராக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமே இருக்கு. ஆக்சுவலி லைக் let us talk about the lotus and crickets. Lotus and crickets. சரி, இந்த லோட்டஸ்க்கும் கிரிக்கெட்ஸுங்கிற லைக் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து சர்வைவ் பண்ணான்னு வச்சுக்கலாம். ஸோ கிரிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாக்டர்னல், விச் மீன்ஸ் அவங்க டே டைமில் வெளியே வர மாட்டாங்க, நைட் டைமில் மட்டும்தான் வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க. ஆனால் இந்த லோக்கஸ், இட்ஸ் லோக்கஸ், எஸ், ஓகே. ஸோ இதுவே நீங்கள் லோக்கஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து டே டைமில் கூட வந்து வெளியே வருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேச்சர் உள்ள ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே கோஎக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து சண்டை போட்டுக்காம லைக் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தி எக்ஸிஸ்ட் டுகெதர். இதெல்லாமே வந்து நம்ம இன்டராக்ஷன்ஸ் அமௌங் பாப்புலேஷன்ஸ்குள்ளே வந்து பார்ப்போம். ஒருத்தவங்க லைஃப் சைக்கிளை வந்து தொலை பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலில் தே வில் கேரி அவுட் தேர் ஓன் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளக்ஸ் அண்ட் சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ். சரி, ஸோ சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இமேஜின் லைக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இட் ஹேஸ் பீன் அப்சர்வ். லைக் ஒரு பிளான்ஸ் க்ராப் கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், ஆர் ஏதோ ஒரு ஆர்கானிசம் இருக்காங்க, அதை எடுத்து நம்பி வந்து தேர் லிவிங். அப்போ என்ன பண்ணுறாங்க, டெய்லி சாப்பிட்டு அந்த இடத்துல நியூட்ரியன்ஸ் எல்லாமே மொத்தமாக எனக்கு வந்து காலியாயிருச்சு. ஸோ வாட் வில் ஹேப்பன், கொஞ்சம் கேப் விட்டால் தான் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக பை நேச்சராகவே என்ன ஆகிடும், அந்த இடத்துல ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து தே வில் கீப் ஆன் ஜென்ரேட்டிங். எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கும் ஐ வில் பி கிவிங் சம் டைம். ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் பாசிங் ஆன் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அதர் ஆர்கானிசம் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோபல் ப்ராசஸ். கண்டிப்பாக திஸ் எக்காலஜி இஸ் கோயிங் டு பி அ குளோபல் ப்ராசஸ். சரியா? இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி கம்மிங் அண்டர் தி லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு
learn about few important terms. இந்த terms எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாப்புலேஷன். நமக்கு சிம்பிளாக சொல்லலாம் பாப்புலேஷன்னா என்ன, ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கும்பல், ஒரு குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாக? ஸோ பாப்புலேஷன், இப்போ நான் வந்து பாப்புலேஷன் சொல்கிறது I will be always mentioning to any particular ஒரு இடத்துல ஒரு group of organisms இருக்காங்க and they all belong to the same species. So இதை நான் என்ன சொல்வேன், population. So population is a group of individuals of the same species that has been inhabiting in a given area. இப்போ நான் வந்து ஒரு பாண்ட் பற்றி எடுத்துக்கிறேன். ஒரு பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா let us talk about crane எடுத்துக்கலாம். crane வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ எதுனால எனக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து crane வந்து எவ்வளோ amount of cranes தான் எனக்கு இருக்காங்க, the number, the count. I can call it as a population. So அதை வச்சு நான் வந்து ஈஸியாக நல்லா வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கம்யூனிட்டி. ஸோ பயாலஜிக்கல் எஸ் ஸோ பயாலஜிக்கல் கம்யூனிட்டினா என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்ஸ்டிடியூட்டட் பை அன் அசம்பிளி ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். ஸோ இதில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சேம் ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சேம் ஸ்பீஷிஸை மட்டும்தான், ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸை பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதுவே இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் த பயாலஜிக்கல் கம்யூனிட்டி, எனக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிங்கிள் பிளேஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தே interact and live together. Correct? இது நம்ம என்ன சொல்லுவோம், biological community. So biotic community has a distinct species composition and structure. Obviously different species அப்படின்னு சொல்லும்போது அவங்க rate of growth வந்து வேற மாதிரி இருக்கலாம், the habitat might differ, or like the mode of nutrition, everything will totally differ, even the structure also will be different. சரி, இதெல்லாம் எது கீழே வரும்னு கேட்டிங்கன்னா biological community கீழே வரும். நெக்ஸ்ட் ஒன் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம். ஸோ அந்த ஈகோசிஸ்டம் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலி இந்த சில டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி கான்செப்டில் அண்ட் ஈவன் திஸ் ஆர்கனைசேஷன் பாப்புலேஷன் எல்லாத்தையுமே இந்த டாபிக் நம்ம அடிக்கடி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு டேர்ம். கரெக்டாக? ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ஹேட் லைக் இனஃப் எக்ஸ்பிளனேஷன், பட் எனிவே டேர்ம் வந்துருச்சு, நம்ம பற்றியும் பார்த்துடலாம். இட் இஸ் அ பயாலஜிக்கல் சிஸ்டம் இன் நேச்சர் which is composed of biotic community integrated with physical, that is abiotical environment through a chance of energy and recycling of nutrients. So ecosystem na simple or a line la kudukra biotic and abiotic factors combining together, idellame onna irukkrada I can call it as an ecosystem. Because ipo na vandu நான் எர்த் அப்படின்ற ஒரு பிளேஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எனக்கு வந்து எல்லாமே பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் ஹேவ் பயோட்டிக் ஆஸ் வெல் ஆஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. அப்படி இல்லையா, லெட் அஸ் டாக் அபவுட் அன் அக்வேரியம். இட்ஸ் லைக் அ மேன் மேட் ஈகோசிஸ்டம். கரெக்டாக? ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அக்வேரியமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் யார் இருப்பா, கல், மண், லைக் வாட்டர், இதெல்லாமே எனக்கு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் கீழே வந்துடும். நான் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் இருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற செடிங்க, இதெல்லாமே வந்து வில் பி கம்மிங் அண்டர் மை பயோட்டிக் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே டுகெதர் ஐ கேன் கால் இட் ஆஸ் அன் ஈகோசிஸ்டம். நான் வந்து எஸ் ஐ டாக்ட் அபவுட் த ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் பற்றி தான் நான் பேசியிருந்தேன். கரெக்டாக? விச் இஸ் டேங்க், வாட்டர் டேங்க் பற்றி நான் பேசியிருந்தேன், அக்வேரியம் பற்றி நான் பேசியிருந்தேன். இதுவே நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பாண்ட்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் இதெல்லாமே வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் த நேச்சுரல் ஈகோசிஸ்டத்து கீழே எனக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிச். ஸோ நிச் அப்படின்ற வார்த்தை வந்து ஐ திங்க் நம்ம இந்த டாப்பிக்கில் தான் பார்க்குறோம். வி ஹவ் நாட் சீன் இன் அவர் ப்ரீவியஸ் டாபிக்ஸ் ஆல்சோ. ஸோ நிச் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா, லெட் அஸ் இமேஜின் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு ஆர்கானிசம் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷன், ஆரல்ஸ் இன்னொரு ஃபுட் செயின் பற்றி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் செயினில் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து எந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு, ஆரல்ஸ் எந்த பொசிஷன் எந்த லெவலில் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் I can call it as a niche. So which means எல்லா ஆர்கானிசமே வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து கண்டிப்பாக எல்லா பொசிஷனையும் ஆக்குபை, which means பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லா பொசிஷனையும் ஆக்குபை பண்ணவும் முடியாது. அதே மாதிரி let us talk like ஒரே இதில் வந்து ஒரே பொசிஷனில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் எல்லாம் இன்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அந்த பொசிஷன் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இட் கேன் பி பேஸ்ட் அப்பான் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்கலாம், or else like as I said earlier the mode of nutrition, everything is going to contribute. சரியா? ஸோ இப்போ niche அப்படின்னு சொல்லும்போது each species occupies a distinct niche and no two species occupy the same. தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ்மே வந்து கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பொசிஷனை வந்து they will not be holding. சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய
all like different forms of biomes எல்லாத்தையுமே together I can call it as a biosphere. So just now I told you what is a biome, correct or different, எல்லா விதமான land forms எல்லாமே together I can call it as a biosphere. நான் சொன்ன மாதிரி mangroves இருக்கலாம், like corals இருக்கலாம், or like grassland, wetland, நிறைய நம்ம already பார்த்துட்டோம், enough, more than enough நம்ம பார்த்துட்டோம். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they'll be coming under the biosphere. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது தான் we call it as an environment, கரெக்டா? ஸோ நம்மளை சுற்றி அப்படி என்ன விஷயங்கள் இருக்கு? as we all know the answer, biotic factors இருக்கிறாங்க, abiotic factors இருக்கிறாங்க, and we all know these biotic and these biotic factors வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, let us talk about animals, plants எல்லாமே வந்து கண்டிப்பா they will be affected by certain characteristics because இப்போ let us talk about the polar bear எடுத்துக்கலாம். polar bear வந்து I can't say like அவங்க வந்து அண்டார்டிக் ரீஜன் ஆடி ரீஜன் இருப்பாங்க, அது வந்து தூக்கி வந்து சென்னையில வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது, பிகாஸ் அங்கே இருக்கிற கிளைமேட் வேற, இங்கே இருக்கிற கிளைமேட் வேற. ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து கண்டிப்பாக அது வளர்றதுமே சரி, ஆர் எல்ஸ் லைக் த வே தே சர்வை எல்லாமே இட் வில் டிஃபர் அண்ட் பேஸ்ட் அப்பான் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது என்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் டெம்பரேச்சர், வாட்டர், சாயில், இது எல்லாத்தையுமே எனக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. Next one வந்து we had enough introduction actually, நம்ம சில terms எல்லாம் பார்த்தோம், and we saw what are the levels of these ecology எல்லாம் நம்ம பார்த்தோம். Now we are getting into the topic detailedly. First நம்ம அதில் பார்க்க போகிறது யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா habitat. So habitat என்னன்னு கேட்டால் நம்ம இருக்கிற இடம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேர் வி லிவ் லைக் இன் ஹவுஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஒரு எல்லா ஆர்கானிசமே ஹவுஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஆர்கானிஸ் பார்த்தீங்கன்னா தே வில் லிவ் ஆன் ட்ரீஸ், சில ஆர்கானிசம் தே வில் லிவ் பரோ, சாண்டு கடியில் ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே வந்து தே வில் பி சர்வைவிங். ஸோ டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் அபவுட் கேக்டஸ் எடுத்து, இப்போ நம்ம அனிமல்ஸ் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் கேக்டஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேக்டஸ் வந்து எதில் இருப்பாங்க? டெசர்ட் ரீஜன்ஸ் நல்லா சூப்பராகவே வந்து வருவாங்க. அது மட்டும் இங்கே கூட which means they can survive in desert regions as well as in normal areas also, which means cactus இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, தண்ணியே நீங்கள் ஊற்றாம ஒரு மாதம் வச்சுருந்தீங்கன்னா கூட they will be able to survive. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி உள்ள பர்சன்ஸாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஸோ habitat எப்படி டிஃபைன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா it refers to the place where an organism or a community of organisms live. So which means our community of organisms அப்படின்னு நான் சொல்லும்போது it can include both biotic as well as abiotic factors or the conditions that is being surrounding the environment. இப்போ we can see I have given like few pictures. இதில் வந்து பார்த்தீங்கன்னா polar bear இருக்கிற region you all know எல்லாம் பனி பிரதேசமாக இருக்கும். talking about chameleon லீஃப், அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கெமிலியன் கேரக்டரிஸ்டிக் அர்த்தம், அது வந்து சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதோட உடம்பு கலரை வந்து மாற்றிக்கும். கேமஃப்ளாஜிங் அப்படின்ற கான்செப்டே நம்ம வந்து படிச்சிருப்போம். இவன் போலார் பேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கேமஃப்ளாஜ் பற்றி நம்ம அதுலேயுமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அண்ட் திஸ் கேக்டஸ் வி ஆல் நோ டெசர்ட் ரீஜனில் இருப்பாங்க. அப்பென்ஷியா இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அண்ட் கேமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி ஏபிள் டு, ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் ரீஜன் தான் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரீஜனை சர்வைவ் பண்ணக்கூடியதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லைக் லாங் ஹூவ்ஸ் இருக்கும், கடற்கரை மண்ணில் வாக் பண்ணுறதுக்கு வரட்டும், ஹம்ப் இருக்கும், தண்ணி எல்லாம் குடிச்சு சேர்த்து வச்சுக்கலாம். லைக் தே கேன் ஸ்டோர் நிறைய கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் தே கேன் ஸ்டோர், எந்த அளவு வைக்கனாலும் தே கேன் வாக். இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேமல் பற்றி படிச்சிட்டோம். ஸோ தீஸ் ஆர் லைக் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஒரு ஆர்கானிசம் இந்த ஹேபிட்டாட்டில் இருக்குது, how they are able to survive அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு வருது, கரெக்டாக? ஸோ அதை டோல்ட் யூ ஏர்லியர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் சுற்றி என்ன இருக்கும்? லைட், டெம்பரேச்சர், சாயில் எக்ஸெட்ரா. அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ் வில் பி கம்மிங், like plants, pathogens, parasites, predators and competitors etc. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா parasites, who is a parasite அப்படின்னு நம்ம கேட்டோம்னா like they will be surviving or they will be attaching themselves to a live food. இருக்கிற ஆர்கானிசம் கூட வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கு நியூட்ரிஷன் வந்து சக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ரைட்? ஸோ ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன அர்த்தம்? அவங்க வந்து இன்னொரு ஆர்கானிசமை வந்து ஹண்ட் பண்ணி தே வில் சர்வைவ் ஆன் தம். அண்ட் காம்படிட்டர்ஸ் போட்டுன்னு சர்வை பண்ணுவாங்க. ஈவன் லைக் நம்ம இதுலேயே இந்த காம்படிட்டர்ஸ் இந்த கதை எல்லாமே இருக்கா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் விச் வில் லீட் டு வேரியேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டாட்ஸ். கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ணும்? தே வில் காஸ் அ ஹியூஜ் வேரியேஷன் இன் தி ஹேபிட்டாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்டிங்க்ட் ரோல் அண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் இன் இட்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் ஆஸ் அ நிச். நம்ம நிச்னா ஆல்ரெடி நம்ம டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்போம், கரெக்டாக? இதுதான் நான் சொன்னேன். ஒரு ஆர்கானிசம் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு ஃபுட் செயின் கூட எடுத்துக்கலாம், அது ஆக்குபை பண்ணக்கூடிய பொசிஷன்
அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as the niche. ஸோ இந்த niche பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி ஆர்கானிசம் வில் பி ஏபிள் டு டாலரேட் வேரியஸ் கண்டிஷன்ஸ். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிகாஸ் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி they'll be able to live. சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா even they will be surviving இந்த வால்கனோ அந்த இருக்கு, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிற இடத்துல கூட சில கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சர்வைவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் இந்த வால்கனோ அந்த எரப்ட் ஆகுறது டெம்பரேச்சர்ல கூட சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்றது கான்செப்ட்ல இருக்கு இல்லையா. ரொம்ப ஃப்ரோசன் இருக்கிற இடத்துல கூட சில மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் எல்லாமே சரி, விச் மீன்ஸ் ஒரு ஆர்கானிசம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா they will be able to survive. So which means they will be utilizing the various amount of resources that is being available. Next வந்து பார்த்தீங்கன்னா factors affecting biology. So which means factors என்னன்னு பார்த்தீங்கன்னா as we all know ரெண்டு factor தான், biotic as well as abiotic. So biotic அப்படின்னு நம்ம சொல்லும்போது pathogen, parasites, predators and competitors. Just now I told you what are these. Next வந்து பார்த்தீங்கன்னா abiotic factors அப்படின்னு நான் சொல்லும்போது temperatures, water, light and soil. சரி, நம்மளுக்கு டெம்பரேச்சர் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா we talked about the polar bear இந்த கதையெல்லாம் பார்த்தோம். வாட்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு எடுத்துக்கலாமே, சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they will be surviving only in marine water. நல்லா ஒரு சால்ட் கடல் தண்ணியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், உப்பு தண்ணியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து இருப்பாங்க, மெரைன் ஃபிஷ்ஷஸ் சொல்லுவோம். சில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் கூட இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்லா, ரோஹு இதெல்லாம் வந்து we call them as fresh water fishes. அவங்களால வந்து they cannot survive in the marine water because salinity water salinity level வந்து பொறுத்து மாறதுனால they will not be able to survive. அதே மாதிரி நம்ம marine water fishes அப்படின்னு நான் சொல்லும்போது I can talk about shark, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா marine water fishes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட்டர் பொறுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசமோட லிவிங் கண்டிஷனுமே வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் let us talk about certain plants எடுத்துக்கலாம். பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், வெரி குட் எக்ஸாம்பிள். சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், சன் இந்த வழியாலாம் போதும் அது சுற்றிட்டே இருக்கும், சில க்ரோத் மூமெண்ட்டுமே வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். இன்னும் சில ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் பூக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் பூக்கும், காலையில் விச் மீன்ஸ் எனக்கு அந்த சூரிய ஒளிலாம் போயிட்டு நைட் தம்மா கொஞ்சோண்டு டிம் லைட் இருக்க இடத்துல மட்டும்தான் they will be blooming. மற்ற இடத்துல வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்து ப்ளூம் பண்ண மாட்டாங்க. ஸோ லைட் ஆல்சோ வில் பி கண்ட்ரோல். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். பட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்லேயே ஒரு விதமாக வந்து தே வில் பி எஃபெக்டிங் த ரோல்ஸ் ஆர் த லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது. எஃபெக்டிங் அப்படின்னு சொல்லும்போது நல்லதுக்கு மட்டும் இல்லை, கெட்டதுக்காக கூட இருக்கலாம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில். ஸோ சாயிலில் வந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா we know like different layers of soils பற்றி நம்ம லோவர் கிளாஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். எங்கேயோ அதை நம்ம படிக்க தான் போகிறோம். எங்கேயோ ஒரு சின்ன நம்மளுக்கு அப்கமிங் டாபிக்ஸ் வந்து வரப்போகுது. நம்ம சாயில் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் லெவலில் பொறுத்து த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஒரு அந்த சாயிலோட டைப்பை பொறுத்து த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி மைட் டிஃபர். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா அதை பற்றி நான் அந்த இடத்துல நீங்கள் இந்த செம்மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. அந்த செம்மண் வந்து நல்லா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும். அதுங்க என்ன செடி அந்த செம்மண்ணில் வச்சாலுமே சூப்பராக வந்து வளர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சில செடியில் வந்து மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் செடி நட்டு வச்சாலும் ஒன்றுமே வளராது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தட் வில் பி எஃபெக்டிங் த லைஃப் ஆஃப் அன் ஆர்கானிசம். எஸ், ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நோ வி சா த ஹிண்ட். இப்போ நம்ம டீட்டெயில்டாக இப்போ நான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக. ஸோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா யூரிதெர்மல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஸ்டெனோதெர்மல். ஸோ இந்த யூரிதெர்மல் ஸ்டெனோதெர்மல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆர்கானிசம்ஸ் which can tolerate a huge range of temperature. நான் சொல்லலையா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரையுமே அவங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆர்கானிசம்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன், I call them as the eurythermal organisms. சரி, I told you an example also where சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா I told you ஈவன் இன் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் கூட சர்வைவ் பண்ணுவாங்க. ஈவன் இந்த வால்கனோ அந்த எரப்ட் ஆகிற அந்த ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் கூட they will be able to survive அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டெனோதெர்மல். ஸோ ஸ்டெனோதெர்மல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக அவங்க தாக்கு பிடிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலே அவங்க காலி ஆயிடுவாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா we call them as the ஸ்டெனோதெர்மல் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூரிதெர்மல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரையும் பேர் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். வேற ஸ்டெனோதெர்மல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெம்பரேச்சர்ஸ் அவங்களால வந்து பேர் பண்ணவே முடியாது. விச் மீன்ஸ் தே கேன் டாலரேட் ஒன்லி நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். அவங்க தான் நம்ம என்ன சொல்வோம் ஸ்டெனோதெர்மல் ஆர்கானிசம்ஸ். சரி, இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா எக்டோதெர்ம்ஸ் அண்ட்
எண்டோதெர்ம்ஸ். சரி, எக்டோதெர்ம்ஸ் எண்டோதெர்ம்ஸ் அப்படின்னு நான் சொல்றதை விட இது நமக்கு வேற விதமா வார்த்தையில சொன்னா உங்களுக்கு புரியும். கோல்ட் பிளடட் அனிமல்ஸ் ஆர் வார்ம் பிளடட் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ பாய்க்ளோதெர்ம்ஸ், ஹோமியோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாய்க்ளோதெர்ம்ஸ் அப்படின்னு நான் சொன்னா we call them as cold blooded animals. For example, like இந்த polar bears இதெல்லாம் நம்ம சரி இன்னும் நான் வேற மாதிரி சொல்றேனே, இந்த கோல்ட் பிளட் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they will not be able to maintain their body temperature, which means their body temperature will be keeping on fluctuating. எதை பொறுத்து? சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து அவங்க பாடி டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க பாடி டெம்பரேச்சரை ஒரு ஸ்டேபிளான இதில் மெயின்டைன் பண்ணவே முடியாது. கீப் ஆன் ஃப்ளக்சுவேட்டிங். அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா we call them as poikilotherms or we call them as the cold blooded animals. இன்னொரு டேர்ம் இருக்கு, எண்டோதெர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இதுக்கு இன்னொரு டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா we call them as homeotherms. Again, அதுக்கு இன்னொரு பேரு we call them as warm blooded animals, which means the organisms will be able to maintain their body temperature. இப்போ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா we are warm blooded animals because நம்மளால வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு டெம்பரேச்சரை ஒரு ஸ்டேபிளான பாடி டெம்பரேச்சரை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ we will be coming under the category of endotherms. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நான் ஒரு 4 விதமான டெஃபினேஷன்ஸ் just now we saw certain examples also. சரியா? ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம் சில விஷயத்தை வந்து எஃபெக்ட் பண்ண போகுது. அப்படி என்னென்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா it affects the kinetics of enzymes, that is basic metabolic rate and other physiological actions in the organisms. நான் சொன்னேன் இல்லையா, the blooming wish அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். டெம்பரேச்சர் பொறுத்து வந்து they will differ. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். So we have given a small graph which means நான் ஸ்டெனோதெர்மல்னா என்னன்னு சொன்னேன், யூரிதெர்மல்னா என்னன்னு சொன்னேன். ஸோ அதை பொறுத்து எப்படி என்னோட ஆக்டிவிட்டி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு, என்னோட டெம்பரேச்சரை பொறுத்து கண்டிப்பாக they will keep on fluctuating இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃப் தான் வந்து we have given here. Next one வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் already gave you 2 different definitions, right? Eurythermal and stenothermal. This is what we have given, which can tolerate a wide range of temperatures, which cannot tolerate a wide range of temperatures, we call them as stenothermal. அது which cannot tolerate அப்படின்னு நான் சொல்கிறது penguins is one good example actually. அதே மாதிரி சில breeds of dogs and cats வந்து நம்ம வீட்டில் வளர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்ரடார் இருக்கட்டும், சைபீரியன் ஹஸ்கி, இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். கேட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட்ஸ் இதெல்லாம் நம்ம வளர்த்துருப்போம். ரேக் டால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நாட் பி ஏபிள் டு டாலரேட் வெரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுற கேட்டகரியே கிடையாது. அவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏசி எல்லாமே போட்டு தான் வச்சுப்பாங்க. பிகாஸ் they are going to be stenothermal. அந்த அளவுக்கு பாடி டெம்பரேச்சர் அவங்களால மெயின்டைன் பண்ணுற கேட்டகரியாகவே இருக்க மாட்டான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் we are giving certain examples also. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீமோஸ்டாட்டிஸ். ஸோ ஒரு டெம்பரேச்சரோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட். ஸோ அந்த எஃபெக்டை வச்சு பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஹாவ் ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது. விச் மீன் இந்த ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வந்து இந்த ரூல்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு ஆர்கானிசம்ல வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸை கொண்டு வருது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு ரூல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பிரெக்மேன்ஸ் ரூல். அந்த பிரெக்மேன்ஸ் ரூல்ஸில் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அட்டைன் அ கிரேட்டர் பாடி சைஸ் இன் கோல்டர் ரீஜன்ஸ். வேறாஸ் எனக்கு இந்த லெஸ்ஸராக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வார்மாக இருக்கிற ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அப்படின்றது அவரோட ஒரு ப்ரொப்போசல். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராரு, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப குளிர் ரீஜனாக இருக்கும், பாடி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். வேறாஸ் வார்மர் ரீஜனில் வந்து பாடி சைஸ் வந்து குட்டியாக இருக்கும் அப்படின்றது வந்து அவரோட ப்ரொபோசல். ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். தென் ஐ வில் கோ ஆன் வித் எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக நம்ம அப்கமிங் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலன்ஸ் ரூல். ஸோ ஆலன்ஸ் ரூல் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆர் லைக் ஒரு ஃபேமஸான ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆலன்ஸ் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஃப்ரம் தி கோல்டர் கிளைமேட் ஜென்ரலி ஹாவ் ஷார்ட்டர் இயர்ஸ். ஸோ எந்தெந்த ரீஜன்லாம் வந்து சில் இந்த பனி பிரதேசம், ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிக் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் லைக் சீலயன் இதெல்லாம் பார்த்துருப்போம். கரெக்டாக அது எப்படி இருக்கும், இயர்ஸே வந்து ரொம்ப வந்து குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட் இயர் மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக எதுக்குன்னு அவர் என்ன சொல்லலாம், அக்கார்டிங் டு ஹிஸ் ரூல் கோல்டாக இருக்க ரீஜனில் அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப குட்டி காது தான் இருக்கும். வேறாஸ் நம்ம வார்மர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு காது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ஹியூமன் பீங்ஸையும் ஒரு அனிமலே கம்பேர் பண்ணுறாரு, நமக்கு எப்படி கொஞ்சம் காது அவங்களோட பெருசாக இருக்குது. இதுக்குன்னா பிகாஸ் வி லிவ் இன் தி வார்மர் ரீஜன், அதனால் காது கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேறாஸ் வந்து கோல்ட் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு எப்படி சொல்றது, he is giving a justification also for his rule. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு அந்த மாதிரி குட்டியா இருக்குமா உங்களுக்கு காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாடியில வந்து ஹீட் லாஸ் வந்து மினிமைஸ் பண்றதுக்கு தான் காது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு வந்து இந்த ஆலன் வந்து சொல்றார். ஸோ அதான் நான் ஐ டோல்ட் யூ லைக் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டோல்ட் யூ சீல் ஆல்சோ கரெக்டா. ஸோ காது லிம்ஸ் எல்லாமே வந்து குட்டியா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, காது பெருசா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பாடியில வந்து ஹீட் லெவலுமே வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், ஐ மீன் போயிட்டே இருக்கும். ஆனால் இதுவே காது குட்டியாச்சும் அளவுக்கு ஐ வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் த ஹீட் லாஸ். அப்போ தான் they will be able to survive in that extreme condition, which means அந்த பனி பிரதேசத்திலேயே அவங்களால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் how they are able to survive in such a cold region அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான். பிகாஸ் இந்த மோஸ்ட்லி அனிமல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு அடியில் வந்து they will be having a huge layer of fat, அதாவது ஒரு திக்கான ஒரு லேயர் ஆஃப் ஃபேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸ்கின்னுக்கு அடியில். அந்த ஃபேட்னால நம்ம இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு அந்த அப்படியே லைக் வார்மாகவே வச்சுக்கிறதுக்கு தீஸ் ஃபேட் லேயர்ஸ் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ இது நம்ம சி லைனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the Jordan's rule. ஸோ Jordan's rule என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, fishes occurring in cold water have more vertebra than those found in the warmer water. ஸோ vertebra என்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும், which is nothing but the spinal cord, நம்மளோட பேக் போன். ஸோ ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் பேக் போன் எங்கே இருக்குது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, முள், அதுதான் வந்து மென்ஷனிங் as the vertebra. நிறைய முள் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், அப்போது கோல்டு ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்கு நிறைய முள் vertebrae ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வேறாஸ் லைக் வார்மர் ரீஜனில் இருக்கிற வார்மர் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூல் கொடுக்குறார். சரியா? Next one வந்து we are going to see, already we saw. Next one we have the last two rules, that is going to be Glogger's rule, another one is going to be Wrench rule. So Glogger's rule வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ராபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஆர் த அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட பாடி கலர் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப டார்க்கராக இருக்கும் than those living in the Arctic region. சரியா? ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ட்ராபிக் ரீஜனாக ரொம்ப இந்த ஹீட் ஜாஸ்தியாக, அந்த ஹீட் ஜோன்லாம் நம்ம ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வந்து ஆர்கன்ஸ் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, அவரோட கலர் ஷேட் வந்து டார்க்காக இருக்கும். கேன் யூ see இப்போ இந்த பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சேம் ஸ்பீஷீஸ் தான். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, வேறு வேறு ரீஜனில் வந்து லிவ் பண்ணுறாங்க. ஸோ வேறு சொல்கிறாரு, கேன் யூ see the difference? டார்க்கர், கொஞ்சம் லைட். ஸோ டார்க்கர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீஜன் இருந்திருக்குன்னு அவரோட கதைப்படி they should have lived in the tropic region. whereas அந்த ஷேட் வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில் இருந்திருக்கணும், they would have lived in the ஆர்டிக் ரீஜன் அப்படின்னு வந்து அவர். ஸோ ஆர்டிக் ரீஜனில் இருந்தால் கம்மி லைட் பிக்மெண்டேஷன் இருக்கும். இதுவே நீங்கள் ட்ராபிக் ரீஜனில் இருந்தீங்கன்னா உங்கள் பாடி ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கர் ஷேடாக இருக்கும் அப்படின்னு வந்து Glogger வந்து சொல்கிறார். நெக்ஸ்ட் we have the Wrench rule. ஸோ Wrench rules வந்து பார்த்தீங்கன்னா birds of colder region have narrow wings than they are found in the warmer regions. ஸோ பாருங்கள் எப்படி இப்படிலாம் கதை கிடையாது, இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. மைட் பி ட்ரூ ஆல்சோ. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக போகலாம், வேறு டாபிக்ஸில் போகலாம். பட் ஜஸ்ட் we are learning the rules again. இது நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குற இந்த விதமான ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிசம் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த ரூல்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ விச் மீன்ஸ் கோல்டர் ரீஜனில் இருக்கிற ஆர்கானிசம் ரொம்ப நேரோவாக இருக்கும், whereas வார்ம் இப்போ கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் தீஸ் ஆர் கோயிங் டு பி த 5 different ரூல்ஸ். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் how it going to affect an organism, என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். Now we are going to see on to the next content, which is going to be the light. ஸோ லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். First one is going to be phototaxis. Next one is going to be phototropism, and the third one is going to be photokinesis. சரி, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் let us talk about the phototropism பற்றி பேசலாம். ஸோ வாட் இஸ் tropism அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நான் tropism டிஃபைன் பண்ண முடியும், the movement of plant or a part of a plant towards the sunlight is called as tropism. நான் அதை வந்து இப்படி தான் என்னால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ tropism நான் என்ன சொல்வேன், the movement of plant or a part of a plant towards the sunlight is called as a tropism. So the tropism வந்து we would have learned about different types of tropism, which means எனக்கு tropism நான் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா it can be a growth related movement-ஆக தான் நான் என்ன சொல்வேன், tropism வந்து நான் சொல்வேன். இதுவே tropism-க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு பேர் நான் என்ன சொல்வேன், I call them as the nastic movement அப்படின்னு நம்ம சொல்லுவோம். whereas tropism வந்து it will be a growth related movement. இதுவே எனக்கு nastic movements அப்படின்னு சொல்றீங்கன்னா it is not going to be any
growth related movement. ஆனால் there will be some kind of ஒரு மூமெண்ட் இருக்குமே தவிர எனக்கு அது வந்து growth ரிலேட்டடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு ட்ராபிசமில் மட்டும்தான் எனக்கு வந்து growth ரிலேட்டடான மூமெண்ட் வந்து இருக்க போகுது. சரி, ட்ராபிசம்க்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம் வந்து நமக்கு இருக்கு. certain டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். we have phototropism. Next one is chemotropism. Fourth type is hydrotropism. And the last one is geotropism. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட்ராபிசமில் ஐ கேன் சே பாசிட்டிவ் ஜியோட்ராபிக், நெகட்டிவ் ஜியோட்ராபிக்னு இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ராபிசமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் மூமெண்ட் டுவர்ட்ஸ் த கெமிக்கல்ஸ், மூமெண்ட் டுவர்ட்ஸ் த லைட், மூமெண்ட் டுவர்ட்ஸ் தி வாட்டர், மூமெண்ட் டுவர்ட்ஸ் தி சாயில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராவிட்டி, இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்க முடியும். இதெல்லாமே ட்ராபிசம்க்கு அதை எக்ஸாம்பிள் வரும்போது இருக்கட்டும். நான் ஐ டோல்ட் யூ தி ஆப்போசிட் ஆஃப் ட்ராபிசம் வுட் பி நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து வேணும். இட்ஸ் a very common example which is nothing but Mimosa pudica. டச் மீ நாட் பிளான், தொட்டாச்சு நீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இந்த மைமோசா பியூரிக்கால என்ன இருக்கோ, நீங்க வந்து ஜஸ்ட் இஃப் யூ டச் உடனே டக்குன்னு சுருங்கி போயிடுவாங்க. ஆனா இதுல வந்து ஜஸ்ட் மூவ்மெண்ட் மட்டும் தான் காட்டுதே தவிர இட் இஸ் நாட் ஷோயிங் எனி கைண்ட் ஆஃப் க்ரோத். எந்த ஒரு க்ரோத்னு எனக்கு வந்து இதுல காட்டல. சரியா? ஸோ எல்லாமே நாஸ்டிக் மூமெண்ட் வரும். நவ் கமிங் பேக் டு அவர் ட்ராபிசம், ஸ்பெசிஃபிக்காக நம்ம லைட் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால we will be talking about phototropism. phototropismக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா the movement of sunflower towards the sunlight. நான் இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல இதை பற்றி நான் பேசியிருப்பேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் என்ன பண்ணும், அந்த சன் வந்து என்ன செய்யலாம் ரொட்டேட் ஆகும்போது இவங்களும் சேர்ந்து கூடயே தலையை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தமிழ் புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பாட்டு கூட கட்டுரை, ஐ மீன் பல இது பாட்டு கூட எழுதியிருப்பாங்க இந்த சன்ஃப்ளவரை வச்சு ஆக்சுவலி. ஸோ எந்த சைட்லாம் திருப்புதோ அந்த சைடு இவ்வளோ திரும்பிட்டு வளர்ந்துக்கிட்டே போவாங்க. ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா the growth or orientation of an organism in response to light or the towards the source of light தான் நம்ம என்ன சொல்கிறோம், phototropism. As I said earlier, the perfect example is going to be the movement of sunlight. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட் டுவர்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை பற்றி நான் இங்கே வந்து பேசியிருக்கேன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வித்வுட் லைட். வித்வுட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஃப்ளவருக்குலாம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். லைட் பற்றி மட்டும் நம்ம பேசுறதுனால சன்ஃப்ளவர் மட்டும் தான் நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா phototaxis. phototaxis என்ன கேட்டிங்கன்னா the movement of an organism in response to light which means either towards the source of light or away from. நான் ரெண்டுத்தையுமே நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இல்லை phototropism வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், அந்த மூமெண்ட் ஆஃப் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரொட்டேட் ஆவாங்க, they will change their direction, they will change their growth அப்படின்றது தான் phototropismோட கதை. இதுவே நீங்கள் phototaxis வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுமே கன்சிடர் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், எதிர் எனக்கு ஒரு ஆர்கானிசமோட growth வந்து டுவர்ட்ஸ் த லைட்டாக இருக்கலாம் ஆர் இட் கேன் பி அவே ஃப்ரம் த லைட் ஆல்சோ. இதுதான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா phototaxis ஆர் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டுவர்ட்ஸ் த லைட் அண்ட் அவே ஃப்ரம் த லைட்டுக்கு. ஸோ phototaxisக்கு டுவர்ட்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாத். ஸோ மாத் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க லைட்டை எந்த திரும்ப வெளிச்சு நீங்கள் நைட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சிலாம் சில வீட்டுக்குள்ள வந்துடும், பெரிய மாத் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாத் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா லைட் டியூப்லைட் போட்டிங்கனாலே போதால அந்த பளிர்னு இருக்க வெளிச்சத்துக்கே வந்து வீட்டுக்குள்ளலாம் வந்துருவாங்க. So which means they will be attracted towards the light அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே நான் வந்து if I'm talking about the movement or the growth some kind which means activity away from the light, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூக்லினா, வால்பாக்ஸ், earthworms எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they are called as negative phototaxis which means earthwormலாம் எங்கே இருக்கும் தெரியுமா, இந்த மண்ணை தோண்டி எல்லாம் ஒரு பொந்தில் பள்ளத்தில் தான் வந்து நல்லா இருப்பாங்க, இருட்டிட்டு இருக்கிற இடத்துல தான் வந்து mostly they will be there. So they want to live away from the sunlight அப்படின்னு கூட நான் வந்து எடுத்துக்கலாம். சரியா? இதை நம்ம என்ன சொல்றோம், நெகட்டிவ் phototaxis and positive phototaxis which means I will be considering both. Next definition or the last definition நம்ம லைட்ல பார்க்க போறதுன்னு கேட்டிங்கன்னா it is going to be called as photokinesis. So photokinesisனா என்ன, it is a change in the speed of locomotion in a motile organism or a cell which is made in response to change in the light intensity is called as the photokinesis. In that organism oda like locomotion everything can be differing. சரியா? ஸோ இதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா it involves undirected random movement according to the source of light. ஸோ நான் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா depends upon the light, it can be கண்டிப்பாக அது ரேண்டமாக இருக்கும், இது இந்த தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் இதுவாக சொல்ல முடியாது. இதெல்லாமே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா we call them as photokinesis. ஓகேவா? ஸோ லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
லைட் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசமோட க்ரோத், ரீப்ரொடக்ஷன், ஈவன் ஒரு மைக்ரேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மை லைட் இஸ் லைக் கோயிங் டு பி ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். பிக்மெண்டேஷன். சரி, இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சன்லைட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டாக? லைட் வந்துடுச்சு. இட்ஸ் ஆல்சோ லைக் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ். அதிலே லைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் பற்றி நம்ம படிப்போம். எதுக்கு க்ரீன் தான் ரொம்ப தேவைப்படுது, லைட் வந்து கம்மி அளவில் தேவை, இந்த மாதிரி சில கதைகள்லாம் ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன் அவர் லோவர் கிளாஸஸ். ஐ மீன் 11th ஆல்ரெடி படிச்சிருப்போம். தட்ஸ் வை ஐம் ஹோல்டிங் தட் கன்சர்ன் டாபிக் ஆஸ் ஆஃப் நவ். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் கண்டிப்பாக என்ன பண்ணும், ஒரு ஆர்கானிசமோட ரீப்ரொடக்ஷன் லெவல்லையோ சரி, இல்லாட்டி க்ரோத்தையோ, ஈவன் ஆஸ் ஐ டாக்ட் பிக்மெண்டேஷன், மைக்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், டார்கெட் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் இன்ஃப்ளூயன்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி விச் இன்டியூசஸ் த ஜீன் மியூட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் மியூட்டேஷன் பற்றி வி சா இன் ரீசன்ட் டாபிக். ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் யூவி ரேஸ்லாம் நான் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தே வில் பி ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் லைட் சேஞ்ச் காட்டும். இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த லைட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை, இன்டென்சிட்டியை பொறுத்துமே ஐ கேன் see some changes. So gonads of birds become more active with increasing light in summer. So what is this gonads of birds அப்படின்னு கேட்டோம். gonadsனா என்ன? லைக் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஆர்கன்ஸ் ஆர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தான் நான் என்னன்னு சொல்வேன்னு கேட்டிங்கன்னா ஐ கால் தம் as gonads. ஸோ அந்த பேர்டில் இருக்கக்கூடிய gonads வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைட் வெளிச்சமாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, which helps them in the process of reproduction அப்படின்றத we can understand. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆலன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆலன்ஸ் ரூல் ஆல்ரெடி ஆக்சுவலி we saw 3 rules நம்ம பார்த்தோம் முன்னாடியே. அந்த 3 ரூல்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ரூல் இஸ் ஆலன் ரூல். ஸோ ஆலன் ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆர்கானிசம்க்கு வந்து ஸ்பெஷலி லைக் மேமல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, த மேமல்ஸ் தட் இஸ் லிவ் இந்த கோல்டர் ரீஜன், இந்த பனி பிரதேசங்களில் ஒரு பனி இடத்துல இருக்கக்கூடிய மேமல்ஸ்க்கு வந்து காது வந்து சின்னதாக இருக்கும். அண்ட் சாரி, தே ஹாவ் ஷார்ட்டர் இயர் லிம்ஸ். காதுமே சரி கையும் சரி ரெண்டுமே சின்னதாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டு ப்ரிவென்ட் த ஹீட் லாஸ். இதுதான் வந்து ஆலன் வந்து நமக்கு சொல்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் அனிமல்ஸ் லிவிங் இன் த கோல்டர் ரீஜன்ஸ் ஹாவ் ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் லிம்ஸ். எதுன்னு கேட்டிங்கன்னா டு ப்ரிவென்ட் த பாடி ஹீட் ஆர் டு மெயின்டைன் த பாடி ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் எக்ஸாம்பிள் ஆஸ் சீ லைன். சீலைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் என்னன்னா, அந்த சீலைனோட ஸ்கின்னுக்கு கீழே தேர் பி லைக் அ திக் லேயர் ஆஃப் ஃபேட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபேட் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே வில் பி ஆக்டிங் ஆஸ் அன் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இன்சுலேட்டர்னா என்ன, விச் மீன்ஸ் லைக் ஹீட்டை வந்து அப்படியே உள்ள வச்சுக்கும். தே வில் நாட் லைக் ரிலீஸ் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபேட் என்ன பண்ணுது, அந்த அனிமலுக்குள்ள உடம்புக்குள்ள இருக்க ஹீட்டை வந்து அப்படியே தக்க வச்சுக்குது. இது நமக்கு ஒரு நோன் கான்செப்ட். ஸோ ஆனால் அவர் சொல்கிற ரூல் படி பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்து லிம்ஸும் சின்னதாக இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டு ப்ரிவென்ட் த ஹீட் லாஸ் அப்படின்றது சொல்கிறது. தட் இஸ் கோயிங் டு பி ஆலன்ஸ் ரூல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the Glogger's rule. சரி, இந்த Glogger's ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் ஆஃப் ட்ராபிக் ரீஜன் ஆர் மோர் டார்க்கர். அவங்க பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக் ரீஜன் இருக்கிறது பிக்மெண்ட் ரொம்ப டார்க்கராக இருக்கும். வேராஸ் ஆர்டிக் ரீஜன் இந்த குளிர் இடத்துல இருக்கக்கூடிய அனிமல்ஸை கம்பேர் பண்ணுறதை விட அப்படின்றது அவரோட ரூல். ஸோ என்ன சொல்கிறாரு, லைக் சில பேர்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். கேன் யூ சி இந்த ஸ்பீஸ் ஆஃப் பேர்ட்ஸே வந்து லைக் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்குது. பட் நம்ம அவரோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ரீஜனில் இருக்கிறது ரொம்ப டார்க் ஷேடாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இந்த சில்லன் ரீஜன்ஸ்க்குலாம் போக பார்த்தீங்கன்னா அவரோட ஷேட் வந்து பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணுறார். நெக்ஸ்ட் we have the third rule, that is E-Wrench rule. ஸோ இந்த E-Wrench rule என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, birds of colder region have narrow wings, whereas warmer regionல கம்பேர் பண்ண narrow region வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய அப்படி சொல்கிறது சரி ஒரு தின் கைண்ட் அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப கிட்டக்காக இருக்கிற மாதிரி ஒரு விங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து வார்மர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் நல்லா ப்ராடராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் வி சா நம்ம என்ன பார்த்துருக்கோம், வி சா லைக் தீஸ் 5 ரூல்ஸ். யார் யார் ரூல் பார்க்குறோம், வி சா தி பிரெக்மென்ஸ் ரூல், ஆலன்ஸ் ரூல், ஜோர்டன்ஸ் ரூல் அண்ட் தென் வி சா த Glogger's ரூல் அண்ட் Wrench ரூல். இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது லைட். ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா we all know it is like very essential for an organism to survive. ஓகே, நம்ம வந்து இப்போ பிளான்ஸ் பற்றி எடுத்துக்கலாமே. பிளான்ஸ்மே எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா they need light, that is sunlight பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். கரெக்டாக? ஸோ சன்லைட் பற்றி பேசும்போது என்ன பண்ணுவாங்க, they will be utilizing the sunlight
in the preparation of photosynthesis அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ லைட் வந்து ஒரு ஆர்கானிசம்லையுமே வந்து லைக் இட் வில் வேரி, இந்த எப்படிலாம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து வேரி ஆகும். எல்லாருக்குமே லிட்டரலி சன்லைட்டோட கான்செப்ட் தேவைப்படும். ஹியூமன் பீயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சன்லைட்டே வேண்டாம், நான் அப்படியே ஏசி ரூம்குள்ளே பொத்துனாப்பில் இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சில டெஃபிஷியன்சிஸ்லாம் வரும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ சன்லைட் ஒரு ஆர்கானிசமை பொறுத்த வரைக்குமே முக்கியம். சரி, இப்போ நான் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஐ கேன் கேட்டகரைஸ் இன்டு 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா phototaxis, phototropism and photokinesis. சரி, இதில் வந்து I'll talk about the phototaxis first. So phototaxismனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the movement of organism in response to light either towards the source of light in moths or away from the source of light. So simple, the movement of organism. இப்போ எந்த ஒரு ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் எடுத்துக்கலாமே. பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பிளான் அது நம்ம பார்க்க போகிறோம் phototropismல, லைக் they will be like showing some movement towards the sunlight அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், சன்ஃப்ளவர் பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கானிசமே they will be showing some movement. ஸோ இந்த phototaxism பொறுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிசம் that will be showing like a response towards light, either லைட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் காட்டுவாங்க, எய்தர் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் ஆர் அவே ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் லைட். ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்க போகுது. சரி, இப்போ டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், மாத் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீட்டு நிறைய சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பட்டாம்பூச்சி மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பரலுக்கு பிளாக் கலர் ஷேடாக இருக்கும், பெரிய கண்ணு இருக்கிற மாதிரிலாம் இந்த பிரிண்டிங் பட்டர்ஃப்ளையோட விங்ஸில் வந்து பிரிண்ட் எல்லாம் வந்து ஆயிருக்கும். ஸோ இந்த மாத் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அது பாட்டுக்கு வரும். ஆனால் அது எப்போ வரும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பிரைட்டாக அது நல்லா டியூப்லைட் எல்லாம் வெட்ட வெளிச்சமே இருக்கிற இடத்துல, லைக் பெரிய பெரிய சீரியல் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத் பட்டர்ஃப்ளை நிறைய பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ரீசன் கேட்டிங்கன்னா அந்த லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகிட்டு வந்து வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் phototaxis where the organism is attracted towards the light. சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம், either they will be attracted towards the light or away from the light. So towards வந்து நம்ம ஒரு moth butterfly பார்த்தோம், which is going to be positive phototaxis. இதுவே வந்து negative phototaxis என்னன்னு கேட்டிங்கன்னா like away from the light. ஃபார் எக்ஸாம்பிள் யூக்லினா, வால்பாக்ஸ், earthworm வந்து நம்ம ரொம்ப காமனாக பார்க்கலாம். earthworm பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், லைட் இல்லை, லைக் மண்ணில் வந்து நல்லா ஓட்ட போட்டு சாயில பரோ பண்ணிட்டு உள்ள அப்படியே நல்லா இருட்டில் தான் பொத்தாப்பில் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இது என்ன சொல்கிறோம், they are showing some movement away from the light. இது நம்ம எல்லாமே எந்த கான்செப்ட் கீழே கொண்டு வரோம்னு கேட்டிங்கன்னா phototaxis. நெக்ஸ்ட் ஒன் வந்து we are going to see about the phototropism. ஸோ phototropism, ஃபோட்டோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைட். இதிலே பார்த்தீங்கன்னா photoaxis, ஃபோட்டோனாலே லைட்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கரெக்டாக? ஸோ phototropismனா என்ன, பிஃபோர் தட் we should know what is tropism. சரியா? ஸோ இந்த tropism அப்படின்ற கான்செப்ட் வந்து we have already learned a bit earlier. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ what is tropism? The movement of an organism, so the movement of a plant or a part of a plant towards the stimuli is called as the tropism அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ stimuli. ஸோ ஸ்டிமுலைனா என்ன அர்த்தம், நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், அதுக்கு நம்ம பாடிலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டிமுலை அப்படின்னு நம்ம சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலை நடக்கும். எப்படி, நான் ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட், நான் ஒரு சுட்டணி பாத்திரம் டச் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ண உடனே தப்புன்னு அந்த பாத்திரத்தை நான் தூக்கி போட்டுருவேன், ஆர் எல்ஸ் ட்ராப் த வெசல், ரைட்? இப்போ என்ன பண்ண உடம்பு வந்து அந்த வார்ம் வெசல், சூடாக இருக்கிற அந்த வெசல் இஸ் கோயிங் டு பி த ஸ்டிமுலை. கரெக்டா? அந்த ஸ்டிமுலைக்கு என் பாடி எப்படி ரியாக்ட் பண்ண போது, ஐ எம் ஜஸ்ட் ட்ராப்பிங் த வெசல். ஸோ ஸ்டிமுலைனா சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இன் என்விரான்மெண்ட், அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுதோ அப்படின்றதுமே நம்ம வந்து பார்ப்போம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா tropismனா movement of plant or part of a plant towards a stimuli is called as a tropism. ஃபார் எக்ஸாம்பிள் tropism வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இந்த கான்செப்டை லைட்டில் பொறுத்த வரைக்கும் we are seeing about phototropism. apart from phototropism நமக்கு இன்னும் 3 different types of tropism இருக்கு. ஸோ tropismல வந்து பார்த்தீங்கன்னா let us talk about the tropism. First வந்து பார்த்தீங்கன்னா it is going to be phototropism. Second one பார்த்தீங்கன்னா geotropism. Third one is going to be hydrotropism. And the last one is going to be chemotropism. So இது எல்லாமே வந்து these are the types of tropism. இல்ல வந்து நம்ம photo என்ன தெரியும், light, அப்போ which means the movement of plant or part of a plant towards a light. இதில் வந்து ஸ்டிமுலை நமக்கு லைட்டு தான் வந்து இதில் ஸ்டிமுலையாக இருக்காங்க. இதில் phototropismல இட்ஸ் கால்ட் அஸ் phototropism. ஸோ இதில் என்ன ஆகும் கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து மூமெண்ட் ஆஃப் சன்ஃப்ளவர் டுவர்ட்ஸ் சன்லைட். சன்ஃப்ளவர் என்ன பண்ணும், அப்படியே சன்லைட் போகிற எல்லாமே வந்து திரும்பிக்கிட்டே இருக்கும். தே வில் பி ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் ஆல்சோ. ஸோ இதை நம்ம நோட் பண்ணோம். இதுவே tropismக்கு ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு கேட்டகரியுமே இருக்கு. we call them as nastic movement.
ஸோ இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராபிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா the organisms or the plant will be showing some movement. ஆனா இதுவே நாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ராபிசம்ல வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட்டுமே இருக்கும், growthமே இருக்கும். ஆனா நாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா only movement will be there, whereas growth வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் வந்து இட்ஸ் a kind of மூமெண்ட் ரிலேட்டட் கான்செப்ட் தான் வந்து யாருன்னா நம்ம நாஸ்டிக் மூமெண்ட். சரி, நாஸ்டிக் மூமெண்ட்டுக்கு ஒரு இந்த டைப்ஸ் நம்ம ட்ராபிசம் போறதுக்கு முன்னாடி I'll give you a short hint about the example for the நாஸ்டிக் மூமெண்ட். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, மைமோசா பியூடிகா. ஸோ மைமோசா பியூடிக்கான என்ன, இந்த டச் மீ நாட் பிளான்ட், தொட்டாச்சினிங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இதை பார்த்தீங்கன்னா தொட்ட உடனே டக்குன்னு அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து சுருங்கி போயிடும், கரெக்டா? ஆனால் இதே கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா they will return back to their normal position, அந்த ஸ்ட்ரக்சர்க்கே வந்து வந்துருவாங்க. ஸோ இந்த மைமோசா பியூடிக்கால டச் பண்ணும்போது the touch is going to be the stimuli. அதுக்கு அந்த பிளான்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா what will be happening, அது வந்து showing some kind of movement தவிர there is no growth related. நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஆனால் ட்ராபிசம் பொறுத்த வரைக்கும் what will be happening, there will be growth as well as movement, both will be present. சரியா? So இப்போ ஃபோர் ட்ராபிசம் நான் வந்து பார்த்துட்டேன். I told you in response towards the light, movement of sunflower towards the sunlight சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட்ராபிசம், தட் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஆர் பார்ட் ஆஃப் பிளான்ட் டுவர்ட்ஸ் தி சாயில். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பிளான்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் எப்படி இருக்கும், தே வில் பி க்ரோயிங் டுவர்ட்ஸ் சாயில், அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? எஸ். இது நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோ என்ன அர்த்தம், வாட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலை யாரா இருப்பா, வாட்டர் தான் வந்து ஸ்டிமுலையா இருக்க போறாங்க. ஸோ இதில் பிளான்ஸ் என்ன ஆகும், தே வில் பி ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் தி வாட்டர், ஸ்டிமுலை நோக்கி வந்து வளருவாங்க. கண்டிப்பா பிளான்ட்ல இருக்க ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே வில் பி க்ரோயிங் டுவர்ட்ஸ் த வாட்டர் தான். டெசர்ட் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கண்டிப்பா அது வாட்டர் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் ரூட்டோட க்ரோத்துமே வந்து நமக்கு தெளிவா இருக்கும். ஃபைனலா we have the chemotrophism. ஸோ கீமோட்ராபிசம், கீமோனா என்ன அர்த்தம், கெமிக்கல்ஸ். இதில் வந்து மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் ஆர் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் டுவர்ட்ஸ் கெமிக்கல்ஸ். இதில் ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ். ஸோ நம்ம போலன் கிரெயின்ஸ் என்னன்னு நமக்கு தெளிவாக வந்து தெரியும், கரெக்டா? ஸோ வாட் வில் ஹேப்பன் டு த போலன் கிரெயின்ஸ், எனக்கு வந்து சிக்குன்னு லைக் போலன் கிரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டிக்மா மேலே வந்து லேண்ட் ஆச்சுன்னா உடனே என்ன ஆக போகுது ஆட்டோமேட்டிக்காக. So you all know, and the pollen வந்து like pollen grains வந்து fused will forming the pollen tube. I'll show you a diagram here. Yes, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மா மேலே லேண்ட் ஆச்சுன்னா உடனே they will be forming the pollen tube. இந்த pollen tube என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள ஆக்சுவலி வில் பி ஹேவிங் த ஓவரி. இந்த pollen tube என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவரிக்குள்ள வந்து ஃபியூஸ் ஆயிரும். இந்த ஓவரிக்குள்ள ஃபியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரிக்குள்ள யார் இருப்பா, ஓவியல் இருப்பா. ஸோ லிட்டலி அதுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், அதை நம்ம போக வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா we have learnt in the germination process அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன ஆகுது, போலன் டியூப் வந்து இட்ஸ் ஃபார்மிங்ல இந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். இதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா we are giving it as an example for this chemotrophism. சரியா? இப்போ நம்ம ட்ராபிசம் அண்ட் நாஸ்டிசம் போது சூப்பராக பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் யாரு, ஃபோட்ராபிசம்குள்ள என்டர் ஆகும். ஸோ இந்த லைட்டோட கான்செப்ட் ஃபோட்ராபிசம் எது கொண்டு வரான்னு கேட்டிங்கன்னா the growth and orientation of an organism in response towards the light. சரியா? ஸோ எய்தர் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் ஆஸ் சீன் த சன்ஃப்ளவர் ஆர் அவே ஃப்ரம். இல்லை ஃபோட்ராபிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ட்ராபிசம் நம்ம பார்க்கலாம். ஃபோட்ராபிசம் ஒன் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் ஃபோட்ராபிசம், another one is going to be negative photoropism. Positive photoropism பொறுத்த வரைக்கும் the organism, so the plant will be showing some movement towards the light. லைட்டை நோக்கி ஒரு மூமெண்ட் வந்து காட்டிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் as we saw in sunflower. இதுவே நெகட்டிவ் ஃபோட்ராபிசம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா we can give the moonflower as an example. சரியா? ஸோ இந்த மூன் ஃப்ளவர் எதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக காட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா மூன் ஃப்ளவர் வந்து எனக்கு சன்லைட் வேண்டாம், நான் சூரிய வெளிச்சமே இல்லாத போது தான் நான் வந்து பூ பூப்பேன், இல்லை ஈவினிங்கில் தான் பூப்பேன். ஈவினிங் தான் அந்த சன்லைட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பூ பூக்கவே செய்வாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஐ எம் ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் த லைக் லைட். ஓகே, ஏதோ ரெஸ்பான்ஸ் நான் காட்டுறேன், விச் மீன்ஸ் இதில் நான் வந்து அவே ஃப்ரம் த லைட் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்து காட்டுறேன். இது எல்லாமே நம்ம எது கேட்குற காட்டுறோம், ஃபோட்டோட்ராபிசம். இன்னொரு எக்ஸாம்பிளும் நீங்கள் கொடுக்கலாம், ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ். ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we all know சன்லைட் சூரிய வெளிச்சமே இல்லாமல் சாயில் கல்ல தான் வந்து வளரும், கரெக்டா? அவே ஃப்ரம் த சைட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ல we are going to see about the cytokinesis. So yes, so cytokinesis என்ன sorry photokinesis, I'm really sorry, photokinesis. So photokinesis வந்து பார்த்தீங்கன்னா it is the change in the speed of locomotion in a model organism or a cell which is made in response to change its light intensity,
is called as photokinesis. So இது வந்து பாத்தீங்கன்னா it involves an undirected or randomமான movement மாதிரி தான் இருக்கும் இங்க in response to a which means I'm changing my speed light சம்பந்தப்படுறதுனால இது வந்து எனக்கு இந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா தான் இருக்குமே தவிர ஒரு பர்டிகுலர் விதத்திலுமே எதுவுமே எனக்கு வந்து இருக்க போறது கிடையாது. Yes, next வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the லைட் டீல்டாக வந்து பார்க்கலாம் சரியா. ஸோ லைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆர்கானிசமே அது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் போகுது. பிளான்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோசென்ஸ் கான்செப்ட்லையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ லைட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இட் இன்ஃப்ளூயன்ஸ் த க்ரோத், பிக்மெண்டேஷன், மைக்ரேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸுமே ஒரு விதத்தில் வந்து லைட் வில் பி இன்ஃப்ளூயன்சிங். ஸோ த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் இன்ஃப்ளூயன்ஸ் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் த இன்டியூஸ் த ஜீன் மியூட்டேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூவி ரேஸாக இருக்கலாம். நான் வந்து லைட் அப்படின்னு சொல்கிறது நான் வெறும் சன்லைட்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணல, லைக் எனி ஃபார்ம் ஆஃப் லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி ரேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி எக்ஸ்ரேஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசமில் வந்து நான் ஒரு சேஞ்சஸ் நான் கொண்டு வரேன். ஆல்சோ இஃப் an organism is exposed to a huge amount of UV rays or X-rays அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜீன் லெவலில் வந்து some changes will be there. ஜீன் மியூட்டேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா gonads of birth become more active with increasing light in summer. சரி, gonads அப்படின்னு பார்த்தீங்கன்னா reproductive parts or reproductive organs அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ பேர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த gonads வந்து எப்போ நிறைய லைட் சம்மர் இதில் ஸ்பெஷலாக லைட் படும்போது they will be more active, அந்த reproductive பார்ட்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they are suggested. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம லைட் பார்த்துட்டோம். Next we are going for the water. So water அப்படின்ற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் வாட்டர் நம்மளுக்கு அகெயின் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே எடுத்துக்கலாமே, நம்மளுக்கு சன்லைட் இஸ் வெரி எசென்ஷியல், கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டர் பிளான்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆர்கானிசம்ஸ்மே if they want to survive they will be needing water. நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப முக்கியம். அண்ட் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் லாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர். நம்ம என்ன படிச்சிருப்போம், டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் கண்டிப்பாக, கரெக்டா? சரி, இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் வந்து என்ன நடக்குது, வாட்டர் வந்து லாஸ் ஆகுது. அந்த லாஸை வந்து பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரிவெண்டிங், கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணவும் செய்கிற கண்டிஷன். பிகாஸ் வாட்டர் முக்கால் தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற கான்செப்டை எடுத்துக்கிட்டாலே எனக்கு வந்து நல்லதுமே இருக்குது, நான் கெட்டதுமே இருக்குன்னு சொல்லுவேன். பிகாஸ் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட டெம்பரேச்சர் நல்லா ஒரு குளுமையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வெரி வெரி எசென்ஷியல். வேறாஸ் நான் நெகட்டிவ் சைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா வாட் வில் ஹேப்பன், பிளான்ஸ்லேருந்து வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் தே மை டை ஆல்சோ இல்லையா. ஸோ இது நம்ம வாட்டர் அப்படின்றது ஒரு ஆர்கானிசம் முக்கியம். நான் பிளான்ஸ் பற்றி சொன்னேன், ஹியூமன் பீங்ஸ்க்கும் சொன்னேன். சரி, ஹியூமன் பீங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும், மேக்ஸிமம் என்னால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது, டு பி ஃப்ராங்க், கரெக்டாக தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். இதுவே சில ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மட்டும் தான் உயிர் வாழ்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we are seeing ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் செத்து போயிடுவாங்க. தண்ணி தான் அவங்களுக்கு பேசிக்கான ஒரு லைஃப் ஃபார்மே இருக்கும், கரெக்டாக. ஸோ பேஸ்ட் அப்பான் their tolerance to salinity. இப்போ நான் ஃபிஷஸ் நான் எடுத்துக்கிறேன், ஃபிஷஸ்ன்ற கான்செப்ட் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சலைனிட்டி லெவலை பொறுத்து நான் வந்து ரெண்டு விதமாக நான் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன் இஸ் கோயிங் டு பி யூரிஹாலைன், செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஸ்டெனோஹாலைன். ஸோ யூரிஹாலைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் வாட்டரில் எந்த அளவுக்கு சலைனிட்டி இருந்தாலுமே ரொம்ப ஓவர் உப்பு கூட அளவுக்கு அதிகமாக அந்த உப்பு தன்மை தண்ணியில் இருந்தால் கூட சில ஆர்கானிசம்ஸ் தே வில் பி ஏபிள் டு சர்வைவ். அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா யூரிஹாலைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே சில ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் தான் சர்வைவ் பண்ணுவேன், எனக்கு கொண்டு போய் நீங்கள் கடல் தண்ணியிலையோ இல்லாட்டி உப்பு தண்ணியிலையோ போடுறேன், எனக்கு சர்வைவ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் தேர் டாலரன்ஸ் லெவல் வில் பி வெரி லோ, விச் இஸ் வெரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as ஸ்டெனோஹாலைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபிஷஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இட் வில் பி லைக் marine fishes and another one is going to be freshwater fishes or inland fishes அப்படி கூட சொல்லுவோம். சரி, இந்த மெரைன் வாட்டருக்கும் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் என்ன, மெரைன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு தண்ணியில் மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சுத்தமான தண்ணி லைக் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமே, அதில் மட்டும்தான் அவங்க வந்து சர்வை பண்ண முடியும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்மே இருக்கு. ஸோ பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், அதில் வந்து குடிக்கிற தண்ணி விச் மீன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ். ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் ரிவர் இல்லாட்டி பாண்ட், இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியும் கடல் தண்ணியும் இந்த மெரைன் வாட்டர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல வந்து கலக்கும். அது அந்த இருக்கிற வாட்டர் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராக்கிஷ் வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு சேஃபான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சலைனிட்டி கண்டிப்பாக அது உப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். அந்த இடத்துலமே சம் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் வில் பி ஏபிள் டு அடாப்ட் தம்செல்ஃப். இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு.
சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ் கேனாட் லிவ் ஃபார் லாங் இன் சி வாட்டர் வேறஸ் வைஸ் வர்சா. கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, உப்பு தண்ணில் இருக்க ஃபிஷ் உப்பு தண்ணில் மட்டும் தான் இருக்க முடியும், நார்மல் இருக்க முடியும். ரெண்டுல மாற்றி போட்டாலுமே ரொம்ப நேரம் தாக்கி இறந்து போயிருவாங்க. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்மாட்டிக் இஷ்யூஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we are receiving a term osmosis. So osmosis na enna, movement of water molecules from a region of higher to lower concentration through a semi permeable membrane அப்படின்ற term நமக்கு ரொம்ப முக்கியம். So this is called as the osmosis. The osmotic pressure எல்லாம் மெயின் பண்ணி தான், டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபிஷஸ் எல்லாமே சர்வை பண்ண போறாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 விதமான ஸ்டேட்டாக நான் என்னால் பிரிக்க முடியும். ஒன் இஸ் கோயிங் டு பி வாட்டர் கேன் பி இன் கேஷியஸ் ஃபார்ம் ஆர் லிக்விட் ஃபார்ம் அண்ட் சாலிட் ஃபார்ம். இந்த 3 ஃபார்மேட் நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். லிக்விட்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குடிக்கிற தண்ணி லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கு. கேஷியஸ் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா லைக் வாட்டர் வேப்பர் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நான் மொத்தமாக வாட்டர் வேப்பர் மாறி போயிடும். That is also a form of water அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ பேஸ்ட் அப்பான் த டிசால்வ் சால்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, தண்ணியில் வந்து உப்பு அளவை பொறுத்து வாட்டர் கேன் பி ஹார்ட் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஆர் சாஃப்ட் வாட்டர். இனிமேல் உப்பு தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அது ரொம்ப கம்மியாக இருக்குது, டிசால்வ் சால்ட் ஒரு அளவு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி காலிங் தம் as சாஃப்ட் வாட்டர். சாஃப்ட் வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வாட் கேன் ஐ சே, நான் சொன்னேன் குடிக்கிற தண்ணி, இந்த டிஸ்டிலேட்டட் வாட்டர் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதுவே நீங்கள் சால்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் மெரைன் வாட்டர் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஹார்ட் வாட்டர். நம்ம துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் மோஸ்ட்லி யூசிங் ஹார்ட் வாட்டர். அப்போ தான் துணிலாம் நல்லா சூப்பராக துவைக்க முடியும். யால் நோ. எஸ், நல்லா பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டரில் வந்து யார் யார் இருப்பா, சல்ஃபேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் ஆஃப் கால்சியம் ஆர் மெக்னீஷியம், இது எல்லாமே எனக்கு ஹார்ட் வாட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ ஹார்ட்னஸ் இப்போ நான் தனி ரொம்ப எனக்கு உப்புத்தன்மை சால்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் ஃபீல் பண்ணால் அதை கண்டிப்பாக என்னால் ரிவர்ஸ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கேன் பி ரிமூவ் பை பாயிலிங். என்ன பண்ணுறேன், ரொம்ப நல்லா கொதிக்கும் போது கண்டிப்பாக சால்ட் எல்லாமே எனக்கு வந்து அடியில் செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போது ஐ கேன் டேக் ஆஃப் த சாஃப்ட் வாட்டர், அதை வந்து ரிமூவ் பண்ணி டெம்பரரி, லைக் இட் இஸ் அ டெம்பரரி ஹார்ட் வாட்டர், அவ்வளோதான். அண்ட் இஃப் பாயிலிங் டஸ் நாட் ஹெல்ப் இட் இஸ் அ பெர்மனன்ட் ஹார்ட் வாட்டர். நான் பாயில் பண்ணி எனக்கு எடுக்க முடிஞ்சதுன்னா டெம்பரரி ஹார்ட், பிகாஸ் கண்டிப்பாக தன்மை கீழே இருக்கும். அதை போய் திரும்ப சால்ட் வில் லைக் அப்போது எனக்கு திரும்ப அது பழைய நிலைமைக்கு வந்துடும். இல்லை மாற்றவே முடியல அப்படின்னு சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா ஐ கால் தம் as தி பெர்மனன்ட் ஹார்ட் வாட்டர். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are looking at one diagram, thermal zones in cold water bodies. சரியா? இந்த thermal zones என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி டெம்பரேச்சர்ஸை பொறுத்து வாட்டர் எபோவ் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக நல்லா ஐஸ் லைக் -6°C வரைக்கும் இருக்குது. போக பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 மாதிரி வந்து டெம்பரேச்சர் thermal zones ஆஃப் வாட்டர் பாடிஸை வந்து நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the essential properties of water. ஸோ வாட்டர் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அதுக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு இருக்கும். கரெக்டாக? ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மெயின் ஏஜென்ட்ஸ் இன் பீடோஜெனிசிஸ். ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள். ஸோ பீடோஜெனிசிஸ்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் சாயில் ஃபார்மேஷன். சாயில் ஃபார்மேஷனில் கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்டர் வில் பி பிளேயிங் அ மேஜர் ரோல். நான் வந்து இப்போது சாயில் ஒரு கிராப்பை நான் வந்து கல்டிவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் எல்லா சாயிலுமே கொண்டு போய் நல்லா செடி நட்டு வச்சா வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு நான் கிராப்போ ஒரு செடியோ நான் வளர்க்கணும், ஒரு சிங்கிள் விதையை நான் போட்டு விதைச்சி நல்லா முளைக்க வைக்கணும்னா கூட அந்த சாயிலுக்கு ஃபர்டிலிட்டி அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு அந்த சாயிலால் வாட்டர் தக்க வச்சுக்க முடியும். பிகாஸ் தக்க வச்சுக்கும் போது தான் என்ன ஆகும், ரூட்ஸ் வந்து ஈஸியாக அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த பிளான்ட்டோ ஒரு கிராப்போ நல்லா வந்து வளர்றதுக்கு இட் வில் பி வெரி மச் ஹெல்பிங் மீ. சரியா? ஸோ ஒரு பிளான் நல்லா வளரணும்னா எனக்கு யார் தேவை, நல்லா சாயில் தேவை. அந்த சாயிலுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஏஜென்ட்ஸ் இன் பீடோஜெனிசிஸ். இட் இஸ் த மெயின் மீடியம் ஃபார் செவரல் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம்ஸ் ஆல்சோ. நம்ம சொல்கிறோம் இல்லையா, லேண்ட் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், வாட்டர் ஈகோ நிறைய நம்ம பிரிக்கிறோம், ரைட்? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எனக்கு வாட்டர். இப்போ நான் பிளான்ட்ல வந்து லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செடி வளர்க்குறதுக்கு I'll be needing the water source. இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பேஸ்ட் அப்பான் தி salinity level ஃபிஷஸ் கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, மெரைன் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி டிபெண்ட் பண்ணி அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் ஆஸ் அ மாய்ச்சர். நம்ம சொல்கிறேன் நான் லேண்டில் இருக்குது, சாயில் இருக்குன்ட்டேன், கடல் தண்ணியில் இருக்குது, அட்மாஸ்பியரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் ப்ரெசென்ட். எந்திட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாய்ச்சராக கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வாட்டர் இஸ் ப்ரெசென்ட். அண்ட் மோரோவர் அண்ட் தி அவுட்டர் லேயர்ஸ் ஆஃப் தி லித்தோஸ்பியர் அண்ட் இஸ் uneven distribution on the earth. இப்போ நான் earthல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு earth is a huge ball, ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த earthல வந்து பார்த்தீங்கன்னா
70% is covered with water. மிச்சம் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லேண்டு இந்த கதையாக நம்ம பார்க்குறோம். 70% அப்படின்னு நான் சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டி எனக்கு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுமே எனக்கு வந்து இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் யூசபிள் ஃபார்மில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நமக்கு அதை ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ்னும் இருக்குது, மெரைன் வாட்டர் சோர்ஸுமே இருக்குது. அதில் மெஜாரிட்டி வந்து இந்த கடல் தண்ணி தான் இருக்குது, ஃபிஷ்ஷஸ் நிறைய மெரல் அதில் சோர்ஸுமே நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லைக் அன்ஈவன் ஒரு ப்ராப்பராக ஈக்குவலான அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூட் ஃபார்மேட்டில் தான் எனக்கு வாட்டருமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபிசிக்கலி யூனிக். பிகாஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். இப்போ நான் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாப்பாடு நான் கம்மி பண்ணுறேன்ற பேரில் they'll be drinking water as much as possible. ஏன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போடாது. மோரோவர் நியூட்ரியன்ஸும் பெருசாக அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அதில் ஃபேட் கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு கிடையாது, கார்ப்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. பட் சம்ஹவ் அதை நான் எடுத்துக்கும் போது எனக்கு வயிறு வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். சில நியூட்ரியன்ஸுமே லைக் தேர் வில் பி ப்ரெசென்ட் ஆல்சோ இல்லையா. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் யூனிக் பிகாஸ் இட் இஸ் லெஸ் டென்ஸ் as a solid and than as a liquid. So it's a very unique character water அப்படின்னு நமக்கு வந்து சொல்றது. Yes. Next one பார்த்தீங்கன்னா we are going to say about the essential properties of water. Yes, water வந்து பார்த்தீங்கன்னா when it freezes as 0 degrees Celsius. ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 degree Celsiusல வந்து என்ன ஆகிடும், லைக் நார்மலாக லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த 0 degree Celsiusனால அதெல்லாம் சில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக they will contract. டக்கு என்னவா மாறிடும், ஐஸ் ஃபார்மேட்டில் வந்து கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ த மேக்ஸிமம் வாட்டர் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வாட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி அக்கரிங் அட் 4 degree Celsius. இதான் நோட் பண்ணிக்கணும். வேறு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஃபார்மேட்டில் வந்து 0 degree Celsiusல வந்து தே வில் ட்ரை டு கான்டாக்ட் அண்ட் பிகம் ஐஸ். ஸோ பிலோ தட் அதுக்கப்புறம் எனக்கு 4 degree Celsius கீழே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் எக்ஸ்பேண்ட். ஒரு பர்டிகுலர் ரேட்டில் தே வில் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங். ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் எனேபிள்ஸ் த ஐஸ் to float on the top of water bodies. நீங்கள் சில ரிவர்ஸ்லேயே இருக்கலாம், ரொம்ப இந்த கோல்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனி கட்டியாகவே மேலே மிதந்துட்டே இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரு படி லெவலுக்கு மேலே போகும்போது வில் எக்ஸ்பேண்ட் ஒரு accountable rate they will expand. Moreover, this helps the water or the ice to float on the top of the water bodies. So அதனால வந்து பார்த்தீங்கன்னா the surface of water bodies will freeze. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பனி பிரதேசத்துக்கு நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கலாமே, இந்த ஊட்டி இல்லை கொடைக்கானல் இல்லாட்டி ஷிம்லா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போறீங்கன்னா எனக்கு வந்து தண்ணி வந்து மேலோட்டமாக மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகிருக்குமே தவிர அடியில் வந்து எனக்கு ஃப்ரீஸ் ஆகவே ஆகாது. தண்ணி வந்து எனக்கு தண்ணி லிக்விட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். வந்து மேலோட்டமாக மட்டும்தான் என்ன இருக்கும், எனக்கு ஒரு சால்ட் ஃபார்மேட்டில் வந்து மாறி இருக்கும். ஸோ ரிமூவ் திஸ் டயக்ராம். எஸ், இதில் பாருங்க தெளிவாக தெரியும். எனக்கு see here, எனக்கு இது மேலோட்டமாக மட்டும்தான் என்ன கொடுத்துருக்கேன், ஐஸ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு கீழே ஐஸ்ன்னு கொடுத்துருக்கேன், நான் தண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு போகும்போது வாட் வில் ஹேப்பன், எனக்கு அந்த ஐஸ் வந்து தங்காது. விச் மீன்ஸ் yes, we have the answer here. The surface of water bodies will freeze while below the surface water will be liquid form. That is sustaining life. எனக்கு வந்து ஐஸ் ஃபார்மேட்ல வந்து ஆர்கானிசம் உயிர் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. லிக்விட் ஃபார்மேட்ல தான் ஐஸ் ஆர்கானிசம் வந்து they will be able to survive. இது எதுக்குன்னு காரணம் கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போல they will like expand ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் என்ன ஆகுது, water is floating on the top of the ice is floating on the top of the water bodies. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா water is heavier than air. கண்டிப்பாக நமக்கு இது நோன் கான்செப்ட். அகெயின் எனக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காற்றையும் நான் வாட்டரை நான் கம்பேர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக விச் இஸ் வெயிட்டராக இருக்கவே எனக்கு தண்ணி தான் வந்து வெயிட்டராக இருக்க போகுது. அண்ட் தேர்ஃபோர் இட் இம்பார்ட்ஸ் அ கிரேட்டர் பயான்சி டு அன் அக்வாட்டிக் மீடியம். ஏன்னா அக்வாட்டிக் மீடியம் சொல்லும்போது நான் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா நான் பேசுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்வாட்டிக் ஃபிஷஸ் ஒரு அனிமல்ஸ் அக்வாட்டிக் பிளான்ஸ்லாம் கூட இருக்குது, அவங்களாம் சர்வைவ் பண்ணுறதுக்கு எனக்கு தண்ணி ஹெவியாக இருக்கிறது தான் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன். அண்ட் மோர் ஓவர் இந்த வெயிட் கான்செப்ட் நான் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஆர்கானிசம்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ணுறதுக்குமே they will be very much essential. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சலானிட்டி லெவலில் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா சில சீஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது, டெட் சி அப்படின்ற கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். அந்த சீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகலாம் மிதக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பிகாஸ் அதில் சால்ட் கண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? ஸோ வாட்டர் ஹேஸ் அ ஹை ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் லேட்டன்ட் ஹீட் டியூ டு விச் it can withhold a large amount of heat. So high heat capacity, correct? We all know that concept. இதெல்லாம் நம்ம already படிச்சிருக்கோம். So which means that oceans and lakes tend to maintain a relatively constant temperature. நீங்க வந்து இந்த oceansலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு temperature sure they will be able to maintain, correct? And the biosphere is relatively thermostable. Yes, நம்ம இது வரைக்கும்
we saw about the light, we saw about the water, now we are entering into the soil. So soil வந்து பாத்தீங்கன்னா it's like a very interesting concept to be frank. ஏன்னா soil-ஓட நிறைய types இருக்கு. We must have learned about the different types of soil. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயிலுமே எல்லா சாயிலுமே மேலே செடி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சாயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சாயிலில் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், செடியே வந்து வளர்க்க முடியும். கரெக்டா? ஸோ செம்மண்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செடிலாம் வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லி பண்ணியிருப்போம். நார்மலாக நம்ம கிடைக்கிற தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வந்து சும்மா வச்சாலே ஒன்றும் தங்காது. அந்த மாதிரி தான், பிகாஸ் இட் பி வெரி ட்ரை, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக சுத்தமாக இல்லாமே கூட இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளைமேட் அண்ட் வெதரிங் ப்ராசஸ். ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து அண்ட் லைக் அதோட சாயில் நேச்சர் விச் மீன்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் தே வில் கீப்பிங் ஆன் சேஞ்சிங். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் சீயிங் அ டேர்ம் pyrogenesis. நம்ம ஆல்ரெடி pyrogenesisல வந்து we saw like correct if you remember நம்ம அப்பதான் previous topicல வந்து பார்த்தோம். we saw in like light water இந்த கான்செப்ட் நம்ம வந்து பார்த்துருந்தோம். pyrogenesis which means the process of soil formation by breaking of rocks. சரி, process of soil formation by breaking of rocks அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். என்னது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் மண்ணிலே வந்து நான் சொல்ல செம்மண் ஒரு கான்செப்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கிராஃப்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் மண் கல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம கைண்ட் ஆஃப் மண் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அந்த pyrogenesis விஷயம் என்ன சொல்கிறது, ப்ராசஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன் பை த பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸ் இஸ் கால்ட் அஸ் pyrogenesis. த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு சாயிலோட ப்ராப்பர்ட்டியை வச்சு என்ன பண்ண முடியும், எந்த டைப் ஆஃப் பிளான்ட் வந்து அதில் வளர்க்க முடியும்ன்றதுக்காக டிட்டர்மைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிராப்ஸை நம்ம வந்து வைக்கிறோம், பார்த்துருக்கீங்களா, வளர்க்குறோம், அரிசி, நெல்மணி, சுகர் கேன், இந்த மாதிரி நிறைய கிராப்ஸ் நம்ம வளர்க்குறோம். கேஷ் கிராப்ஸாக இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் கிராப்பாக நம்ம வளர்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சாயில் ஒரு டைப் ஆஃப் சாயில் சில கிராப்ஸ், எல்லா கிராப்ஸுமே எல்லா சாயிலும் வளரணுன்றது அவசியம் கிடையாது. கண்டிப்பாக தே வில் பி ஆல்சோ சேஞ்சிங். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the characteristics of the bottom sediments of an aquatic environment determine the type of benthic animals that can live there. இப்போ நம்ம கடல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடல் மேலே தண்ணி இருக்கும், கண்டிப்பாக அடியில் கடலோட பாட்டமில் வந்து யார் இருப்பா, எனக்கு சாயில் தான் இருப்பாங்க. கரெக்டாக? அந்த சாயில் பிரசன்ட் ஆஃப் பேஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் இதெல்லாமே பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த டைப் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் சர்வை பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி கூட இருக்குது. ஸோ சாயில் வந்து லிட்ரலி எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே வந்து they are very very important. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are giving the ஒரு சாயில் இருக்கு, சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு நிலம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த நிலத்துல வந்து என்ன டைப் ஆஃப் எனக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்றத ஐ ஹவ் கிவன் ஹியர். ஸோ விச் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹரைசான்ஸ் அப்படின்னு சொல்லி விச் மீன்ஸ் த லெவல்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த டாப் மோஸ்ட் வில் பி தி ஆர்கானிக் லெவல். அது கொஞ்சம் பிலோ சர்ஃபேஸ் வந்து வி கால் தம் as ஏ சர்ஃபேஸ். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து இது வரைக்கும் தான் நின்றோம். விச் மீன்ஸ் எனக்கு ரூட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது டாப் மோஸ்ட் இருக்கிற ஆர்கானிக் சர்ஃபேஸில் வந்து எனக்கு நல்லா மண் லைக் விதைக்கிறது எல்லாமே அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த ரூட்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கோ அப் டு ஏ சர்ஃபேஸ் அண்ட் பி சர்ஃபேஸ். எனக்கு பி சப்சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி சர்ஃபேஸோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரூட்ஸோட growth வந்து அதுக்கு மேலே எனக்கு ரூட்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஏன்னா பிகாஸ் அதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்க லேயர் நம்ம என்ன சொல்வோம், we call them as substratum அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனலாக we have the bedrock, which is the R layer. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக கல் மண். அது மாதிரி ரூட்டும் பாஸ் ஆக போகிறதுல தண்ணியோட ப்ரெசன்ஸுமே இருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். சரியா? இதெல்லாமே வந்து சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். I have given the vertical section of the soil representing the morphological appearance, which means we have like 5 different layers. O layer நம்ம என்ன சொல்வோம், it is the humus content. அதான் நம்ம சொல்கிறோம் ஹியூமஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் அந்த செடி அதை சொல்கிறது டீகம்போஸ் ஆகிட்டு வர கருப்பு கலர் இடம் அது என்ன பண்ணும், செடி நல்லா சூப்பராக வளர்றதுக்கு வந்து தே வில் பி ஹெல்பிங் இல்லையா? ஸோ த ஓ லேயர் இஸ் கோயிங் டு பி த ஹியூமஸ் கண்டென்ட். அண்ட் ஏ லேயரில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மினரல்ஸ் வந்து எனக்கு நல்லா ப்ரெசென்ட், ரிச் இன் மினரல்ஸ் நல்லா ப்ரெசென்ட். நீங்கள் எர்த்வம்லாம் போட்டிங்கன்னா கூட அது என்ன பண்ணலாம், தோண்டி விடும். கரெக்டாக இதுல நியூட்ரியன்ஸ் எல்லாமே உள்ளேருந்து நோண்ட், பிகாஸ் எர்த்வம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபேலர் கூட போகாது. விட் மீன் லைக் ஏ சர்ஃபேஸ் மூலமாக வரைக்கும் தான் தே வில் பி ப்ரெசென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி லேயர் வந்து கொஞ்சம் எனக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸ் ஐ கேன் எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி லேயர் இஸ் த வெதர்ட் ராக்ஸ், நல்லா தெளிவாக தெரியும். அண்ட் ஆர் லேயர் இஸ் கோயிங் டு பி பேரண்டல், இஸ் த பெடரோட பெரிய பெரிய சாயில் அடுக்கெல்லாம் இடுக்கி வச்சிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கேப்பே இல்லாமல் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. சி சப்ஸ்ட்ராட்டம் விச் இஸ் கோயிங் டு பி மை வெதர்ட் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஆஃப் ராக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லூஸ்லி தே வில் பி ப்ரெசென்ட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி த சாயில் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the major functions of soil. ஸோ சாயில் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து செடி வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் தட் சில விஷயங்களுக்கும் எனக்கு வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us see one by one. It is a medium for
பிளான் க்ரோத் obviously நான் வந்து விதையோ இல்லாட்டி செடியோ கையில் வச்சுட்டு வளருனா கண்டிப்பாக வளர போகிறதில்ல. அதை நான் என்ன பண்ணும், ஒரு சூட்டபிளான மீடியத்துக்குள்ள நான் உள்ள இன்சர்ட் பண்ணாதான் அந்த எல்பி மீடியம் எனக்கு யாராக இருப்பா, கண்டிப்பாக சாயில் தான் இருக்க போகிறாங்க. சரியா? அண்ட் மோர் ஓவர் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மீன்ஸ் ஃபார் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் பியூரிஃபிகேஷன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் பியூரிஃபிகேஷன், தண்ணி வந்து நான் பியூரிஃபை பண்ணுறதுக்கு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா I'll be using sand also. நான் மண்ணு கல்லெல்லாம் போட்டு தான் பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி ஓரளவுக்கு அந்த டர்ட் எல்லாம் செட்டில் ஆகிட்டு கரெக்டாக I'll be having the purified water. இந்த ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சின்ன வயசு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்லாம் கூட சப்மிட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ ஒரு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்ற விஷயம், வாட்டரை தக்க வச்சுக்கிற தன்மை இருக்கிறதுக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் பியூரிஃபிகேஷனுக்கும் அது வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் இட்ஸ் அ மாடிஃபயர் ஃபார் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர். எஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சாயில் கண்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து பார்க்கலாமே, கேரளா, ஊட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் நல்லா இருக்கும். நம்மளுக்கு இங்கே செம்மண் அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்காது, பட் நார்மலாக இருக்கிற பெரிய பெரிய பார்ட்டிகள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி we can see the soil types also and habitat for many organisms which in turn modify the soil. For example, like earthworms, ஒரு very good example. அவங்க சாயில தான் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம சாயில வந்து பார்த்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி ஆரல்ஸ் அதை ஹேபிட்டாட்டாக வச்சு சர்வை பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ்மே நிறைய இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to see about the properties of soil. So properties of soil ஃபர்ஸ்ட் நான் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா I'm going to see about the texture of the soil. டெக்ஸ்சர்னா அதோட தன்மை எப்படி இருக்குது. சாயில் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு சாயில்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஃபுல்லாமே லைக் ரொம்ப பொடிஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய இருக்கக்கூடிய கல்லும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ which means the texture of the soil is dependent upon the or determined by the size of the soil particles that is present. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃபுல்லாமே ரொம்ப ஒரு பெரிய பார்ட்டிகல்ஸ் அப்படி பெருசாக எடுத்துருக்கேன் டயக்ராம். இதுவே நார்மல் ரோடு வந்து போயிருக்கும், மண் எடுத்து கல்லில் பார்த்தீங்கன்னா பெரிய கல் இருக்கும், குட்டி கல் இருக்கும், கிளாஸ் இருக்கும். ஸோ டெக்ஸ்சர் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் இந்த சைஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் எனக்கு எல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன்க்ளூட் சாயில் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் சாயில், சில்ட் அண்ட் கிளே டைப்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை பொறுத்து எனக்கு வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ கிளே சாயில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம யூஸ் பண்ணி மோல்ட் பண்ணி நம்ம பெரிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் ஈவன் டெரகோட்டா ஜுவல்ஸ் எல்லாமே கூட சில போடுற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சாயிலை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the porosity. porous in nature, porosity அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ porosity கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம் கேப், ஓட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் மெம்பரேன் இஸ் போரஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். என்ன அர்த்தம்? பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் போரஸ் இன் நேச்சர் அப்படின்னு பிளாஸ்மா மெம்பரேன் நிறைய ஓட்டைகள் இருக்கும், சம் கேப்ஸ் வில் பி தேர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ சாயில்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராசிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். யூஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போர் ஸ்பேசஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் சாயில் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சாயில், இது வந்து கம்பேக்டட் சாயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி நிறைய கேப்ஸ் இருக்குது. அதனால எனக்கு என்ன ஆகுது, தண்ணி போயிட்டு அப்படியே அங்கங்கே ஃபுல்லாக நல்லா வந்து தேங்கி நிற்கிது, கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். ஆனால் இதுவே இந்த காம்பேக்டட் சாயில் ஃபுல்லாமே கல் தான் இருக்குது, எனக்கு சுத்தமாக இந்த மாதிரி இடமே இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், எனக்கு வந்து வாட்டர் வந்து உள்ளே போகிறதுக்கானமே அந்த வாட்டர் ஸ்டாக்னட் ஆகிறதுக்கான சான்ஸ், ஹோல்டிங் கெப்பாசிட்டி எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் போராசிட்டி நான் டிஃபைன் பண்ணலாம். ஆரல்ஸ் போர் ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா the space present between the soil particles in a given volume of soil is called as the pore space, which means எனக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் கொடுத்துருக்கேன், அந்த கொடுத்துருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் space எனக்கு present ஆயிருக்கு, which can hold a huge amount of water, which we call them as pore spaces. The percentage of the soil பார்த்தீங்கன்னா the volume is occupied by this pore space, or இதில் எப்படி கூட சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா the interstitial or the interstitial spaces என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள அந்த ரெண்டு கல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் we call them as interstitial spaces. It's called as the porosity of the soil. சரியா? Next property is going to be permeability of the soil. So permeability என்ன அர்த்தம், which means it is a character of the soil. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு வாட்டரோட மூமெண்ட்டை வந்து எனக்கு அலோவ் பண்ணும், ஆர்எல்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு வாட்டர் மூமெண்ட் அப்படி சொல்கிறது இட் வில் ஹெல்ப் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா permeability of the soil. So which means I can define it as the characteristic of a soil that determines the movement of water through the pores present in the space. சும்மா எனக்கு வாட்டர் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ கண்டிப்பாக சும்மா கேப் இருக்கணும். கேப் தான் இப்போ நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், we call them as pores. ஸோ அந்த pores டிபெண்ட் பண்ணி எனக்கு என்ன ஆகும்போதுன்னா வாட்டரோட மூமெண்ட் வந்து இருக்க போகுது. This is what we call them as permeability of the soil. So permeability வந்து பார்த்தீங்கன்னா is directly dependent on the pore size. So
பெர்மிபிலிட்டி சொன்னேன், அந்த போர்ஸ் மூமெண்ட்டை பொறுத்து எனக்கு வாட்டரோட மூமெண்ட்டுமே வந்து இருக்க போகுது. அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கு அந்த அளவுக்கு வாட்டர் மூமெண்ட் இருக்காது. இவன் இந்த ஓட்டை வந்து நல்லா பெருசாக, அந்த கேப் நல்லா பெருசு பெருசு கேப்பாக இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், I'll be easily water வந்து எல்லாம் மூவ்மெண்ட் பூந்து போயிருவாங்க. கரெக்டா? சாயில் பெர்மிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் தி போர்ஸ். ஓட்டையோட கேப் அந்த கேப்போட சைஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. சரியா? So the water holding capacity of soil is indirectly proportional. So which means எனக்கு வந்து soil permeability is directly dependent on my pore size. இதுவே இந்த water holding capacity of soil வந்து பார்த்தீங்கன்னா it is inversely independent of the soil porosity. ஏன்னா எனக்கு இந்த வாட்டர் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா look at this diagram. Yes, இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா porosity சூப்பரா இருக்குது, நல்லா ஈஸியா the water is moving அப்படின்னு நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா what is going to happen, I call them as like the soil permeability. டிஃபைன் பண்ணுவேன் பிகாஸ் நல்லா ஓட்டையா இருக்கு, போர்ஸ் நிறைய பிரசன்ட் ஆயிருக்கு, வாட்டர் ஈஸியாக பூந்து போறாங்க. ஆனா இதுவே எனக்கு அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நான் பேசும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன், கண்டிப்பா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும் சொல்ல போனா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா since they are very tightly packed, what will happen, நல்லா வாட்டருமே எனக்கு சூப்பரா வந்து சேவ் ஆயிருக்கும். கரெக்டா? So the water holding capacity of the soil is inversely independent of the soil porosity. soil per depend பண்ணிருத்தா வேண்டவே வேண்டாம் அப்படிதான் என்னால இருக்க முடியும் அப்படின்றதுதான் literally we are talking here. Yes, the next property is going to be the soil temperature. So கண்டிப்பா temperature is very very important. நம்ம லைட் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கலாமே. எனக்கு டெம்பரேச்சர் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பா சில பிளான்ட் சாயில்ஸ் வந்து அந்த அளவுக்கு it won't work out இல்லையா? ஸோ சாயில் லெவலுக்கு வந்து எப்படி ஹீட் ஆகும் or gets its temperature அப்படின்னு பார்த்தீங்கன்னா gets its heat energy from solar radiation, decomposing organic matter and the heat from the interior of the earth. இது மூலமா தான் எனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சாயிலுக்கு வந்து தேவையான ஹீட் கிடைக்குது. கரெக்டாக சன்ல டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். சன்ல அப்படியே ஹீட் வந்து சாயில படுது. ஆல்ரெடி கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழத்துல கூட எர்த், இஃப் யூ ரிமெம்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா கோர், மேண்டில் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? கோர் டெம்பரேச்சர், கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடியில் இருக்கு, அது ரொம்ப இன்னும் நெருப்பு குழம்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டீப்பராக போக டெம்பரேச்சர் ஆஃப் தி சாயில் will also keep on increasing. அது மூலமாக சாயிலில் வந்து ஹீட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் ஒரு இமேஜின் ஒரு கர்காஸ், ஒரு அனிமல் கர்காஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு லீஃபாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் இப்போ இட்ஸ் கோயிங் டு டீகம்போஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க அது சூடாக ஆரம்பிக்கும் ஆக்சுவலி. ஸோ அது மூலமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாயில் வந்து I'll get the heat from the soil. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டெம்பரேச்சர். ஸோ சாயில் டெம்பரேச்சர் வந்து இட் வில் ஒப்வியஸ்லி எஃபெக்ட் த ஜெர்மினேஷன் ஆஃப் த சீட்ஸ் இல்லையா? எனக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ரொம்ப கூலாக இருந்தாலும் கஷ்டம். எனக்கு ஆப்டான டெம்பரேச்சர் மெயின் பண்ணி ஜெர்மினேஷன் ப்ராசஸ்க்குமே வந்து அது ரீடிங் ஆப்டான டெம்பரேச்சர். ஓகேவா? த growth of the roots and biological activity of soil inhibiting micro and macro organisms. ஸோ அந்த சாயிலோட டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணுறதும் சரி, அப்படி இல்லாட்டி அந்த டெம்பரேச்சரை பொறுத்து செடி வளர்றதுமே சரி, எனக்கு எல்லாமே சாயில் டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் நம்ம எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம்? we saw temperature of the texture of the soil. Next one is going to be porosity. And the porosity liye we saw like some different categories. So which means எனக்கு permeability பொறுத்தலாமே கூட நம்ம வந்து பார்த்தோம், which is directly proportional or which is directly dependent or inversely dependent. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். And finally we saw about the soil temperature also, which we thought like soil temperature is very important for the plant, not only for the plant but also for the organisms, which is a micro and macro organ. Micro சொல்லும்போது கணக்கு organisms ஆ இருக்கலாம். மேக்ரோ பற்றி நான் சொல்லும்போது லைக் earthworm இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம், சாயில் பெர்மிபிலிட்டி இல்லையா? அதை வச்சு ஒரு சின்ன டயக்ராம் வந்து லிட்டரலி ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவல், நான் சாண்ட் போடனா எந்த அளவுக்கு எனக்கு இருக்குது, விச் மீன்ஸ் அந்த பெர்மிபிலிட்டி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 minutes எனக்கு கிரேவலுக்கு. whereas if I talk about for sand ஒரு 20 minutes. இதுவே if I talk about the silt soilக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. அண்ட் இதுவே கிளே சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 days வரைக்கும் கூட அந்த பெர்மிபிலிட்டி வந்து என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சாயில். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ வாட்டர் அப்படின்னு ஒரு சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். த ரீசன் இஸ் பிகாஸ் அந்த சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் எந்த ஒரு க்ராப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் தே வில் லைக் develop themselves faster இல்லையா? ஸோ சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் அ சால்வெண்ட்
and transporting agent, but also maintains the soil texture. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் soil texture, which means just look at this diagram. We have given like ஒரு 3 different comparisons வந்து கொடுத்துருக்கோம். So which means first one பாருங்க, all pores are filled with water, water in larger pores as drain, plants can no longer extract water. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா first pictureல can you see எல்லாமே மொத்தமாக எனக்கு வந்து water வந்து it's fully like நல்லா டைட்லி பேக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் சி சம் ஸ்மால் கேப்ஸ், நிறைய அமௌண்ட் ஆஃப் கேப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சாயிலில் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய கேப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளான்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சர்வைவ் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ வாட்டர் வந்து அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் மெயின்டைன்ஸ் நாட் ஓன்லி மெயின்டைன்ஸ் த சாயில் டெக்ஸ்சர் பட் ஆல்சோ த கம்பேக்ட்னஸ் அந்த சாயில் பார்ட்டிகுலர் அண்ட் ஆல்சோ மேக்கிங் த சாயில் ஹேபிட்டபிள். கரெக்டாக அந்த ஒரு தண்ணி இருக்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு உயிர் வாழ்கிறதுக்குமே வந்து சாயில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு அனிமலாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு சாயிலில் வந்து வாட்டர் வந்து கண்டிப்பாக ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the wind. ஸோ wind வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ மழைலாம் பெஞ்சதுன்னா லைக் மழை பெய்ய போகுது, ஏதோ ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா அந்த காற்று வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் ஆரஸ் நம்மளை சுற்றி இருக்க இடத்துல வந்து விண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காற்றுடைய வேகம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் வி கால் தம் அஸ் அனிமோமீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்மளால் வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஸோ விண்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மூவிங் ஏர் இஸ் கால்ட் அஸ் விண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேயே வந்து படிச்சிருப்போம். ஸோ விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேச்சுரல் மூமெண்ட் ஆஃப் ஏர் of any velocity from a particular, which means ஒரு particular direction இருந்தால் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் ஏர் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா this is an anemometer. ஸோ which means எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன் வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா this will keep on rotating. ஸோ அது எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it can be automatically noted here in this meter. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர் லிட்டரலி ஒரு சின்ன ஒர்க்கிங். ஸோ இந்த விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் காற்று அடிக்குது, இந்த விண்டுக்கு அப்படி என்ன ஒரு யூஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாலினேஷன். ஸோ விண்ட் ஆல்சோ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன். நம்ம வந்து படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் பார்க்கும்போது லைக் இன்செக்ட்ஸ் பார்த்துருப்போம், வாட்டர் பார்த்துருப்போம், லைக் ஆஸ் வி ஆர் சீயிங் ஹியர் விண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய மகரந்தம் போலன் கிரெயின்ஸை என்ன பண்ணும் கரெக்டாக அந்த காற்றுக்கும் போது அப்படியே அடிச்சுட்டே போகும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் லேண்ட் ஆகுதோ அது இந்த ஃப்ளவரில் லேண்ட் ஆகுறதுல என்ன ஆகும் I'll be getting a new combination of plants. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா wind is like a very helpful agent in pollinating. அது மட்டும் இல்லாமல் போலன் கிரெயின்ஸை மட்டும் தள்ளி விடாமல் சீட்ஸை கூட வந்து இமேஜின் ஒரு பெரிய காய் பட்டன் வெடியும் போது வாட்டில் ஆப்பிள் உங்களுக்கு இருக்கிற காய் எல்லாமே அப்படி சீட் எல்லாமே அப்படி செதறி போகும். அந்த சீட் அப்படியே அடிச்சுட்டு போகும்போது காற்றோட அந்த சீட் எங்கே போய் விழுதோ சாயிலில் பர்ஃபெக்டாக சாயிலில் போய் விழும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி they will start to germinate. இது வந்து பார்த்தீங்கன்னா the flight of birds எல்லாத்தையுமே ஒரு பறவை வந்து பறந்துட்டு இருக்குன்னா the flight of the birds also can be what altered with the wind. ஸோ கண்டிப்பாக அந்த திசையை வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்து விண்டுக்கு வந்து இருக்கும். ஸோ விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா while it is the source of wind energy it is also causes erosion. நம்ம விண்டுக்கு வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் பார்க்குறோம். ஒரு ஃப்ளைட் ஆஃப் பேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி சீட்ஸை வந்து லைக் பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி போலன் கிரெயின்ஸோட மூமெண்ட்டுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்லதோ இருக்கும் இந்த விஷயம் கெட்டதோ இருக்கும் அப்படி கரெக்டாக. ஸோ நல்லது வந்து பார்த்துருவோம் கெட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் காசஸ் சாயில் எரோஷன். ஸோ சாயில் எரோஷன்னா என்ன? இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாயில் மேலோட்டமாக வந்து ஒரு மண் படர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the top layer of the soil mostly வந்து எப்படி இருக்கும் it is very suitable for the plants to grow. ஸோ பிளான் வந்து சீக்கிரமாக வந்து ஈஸியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இல்லை ரூட்ஸ் எல்லாம் விரிச்சு விட்டு they will start to grow and develop. ஸோ அந்த சாயில் டாப்மோஸ்ட் சாயில் அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது எனக்கு எரோட் ஆகிட்டே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் சாயில் there is a lot of chances நியூட்ரியன் கெப்பாசிட்டியுமே சரி இல்லாட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் ஃபர்டிலிட்டியுமே வந்து ரெடியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ விண்ட் வந்து நல்லது மட்டும் இல்லை கெட்டது பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காற்று அடிச்சுட்டே இருக்குன்னா முதல்ல கண்ணில் வந்து மண் வந்து விழும் கரெக்டாக இங்கே இருந்தோ மண்ணெல்லாம் கொண்டு வந்து கிளப்பி விட்டுரும். ஸோ இஸ் ஆல்சோ கால் சாயில் எரோஷன். as we saw earlier wind is measured or wind speed is measured with an instrument we call them as anemometer. Yes, so far we saw about the wind. next வந்து பார்த்தீங்கன்னா humidity. ஸோ ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நியூஸில் வந்து போடுவான் சில நேரத்தில் மழை பெய்ய போகுது புயல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் நம்ம மொபைல் ஃபோன்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெதர் செட்டிங்ஸ் வந்து வச்சுருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி
எவ்வளோ டெம்பரேச்சர் இது எல்லாமே சில நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி நான் என்ன சொல்லலாம், மாய்ஸ்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்விசிபிள் வேப்பர். சிம்பிளாக நான் சொல்லணும்னா காற்றுல இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஈரத்தன்மை தான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா ஹியூமிடிட்டி. ஸோ அந்த காற்றுல ஒரு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், ஓகே இன்றைக்கி மழை வருமா வராதா, இல்லாட்டி வானம் மேகமூட்டத்துடன் இருக்குமா, இந்த மாதிரி கதையெல்லாம் ஆர்எல்ஸ் இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ நான் ஹியூமிடிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்விசிபிள் வேப்பர் இன் தி அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் ஆஸ் தி ஹியூமிடிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை. ஸோ இது வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமிடிட்டி இஸ் ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வி saw right நம்ம ஹியூமிடிட்டி வந்து எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பிஃபோர் தட் let us start with the absolute humidity. So absolute humidity, absolutely அப்படின்னு நம்ம சொல்லலாம். Absolute humidity டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is the total mass of water. So which means ஒரு mass of water vapor that is present ஒரு particular volume இல்லாட்டி ஒரு mass of airல இருக்கக்கூடிய total amount of water vapor அப்படி தான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, it is called as humidity. For example, இப்போ imagine இப்போ என் கையில் இவ்வளோ ஒரு இந்த இமேஜின் நான் வச்சுருக்கேன், இந்த இடத்துல மட்டும் எனக்கு இருக்கக்கூடிய total amount of water vapor தான் நான் என்ன சொல்வேன், total mass of water vapor நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, it is called as absolute humidity. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, we are going to see about the next term relative humidity. சரியா? ஸோ absolute humidity பார்த்தோம், இப்போ நம்ம வந்து relative humidity பற்றி பார்க்க போகிறோம். ஸோ relative humidity டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the amount of water vapor present in air and is expressed as percentage of the amount needed for the saturation at the same temperature. சரியா? ஸோ இப்போ லிட்டரலி நான் ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டிஃபைன் பண்ண போகிறேன். இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே நமக்கு வந்து வரும். ஆக்சுவலி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 70-60% இருக்குது, தேர் இஸ் லாட் ஆஃப் சான்ஸ் ஆஃப் ரெயின், தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ரெயின், இந்த மாதிரி கல்யாணம் பார்த்துருப்போம். அப்போது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆர்எல்ஸ் ஏரில் இருக்கக்கூடிய த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரை தான் நான் என்ன சொல்வேன் கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் நீடட் ஃபார் சேச்சுரேஷன். சரியா? எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படுது. அட் த சேம் டைம் the temperature relative humidity is expressed as percentage. இப்போ இந்த இடத்துல பாருங்க, I have given one hygrometer. So இந்த hygrometer என்னதுன்னு கேட்டிங்கன்னா, it is nothing but an instrument that is used to measure the humidity. So first வந்து பார்த்தீங்கன்னா, we saw for anemometer வந்து பார்த்துருப்போம், wind மெஷர் பண்ணுறதுக்கு anemometer தேவைப்படும், wind speed. இதில் வந்து பார்த்தீங்கன்னா humidity. So humidity எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, with the help of a hygrometer. Yes. So next வந்து பார்த்தீங்கன்னா, we are going to see about an important term which is called as acclimatization. So இந்த acclimatization na enna, இந்த term வந்து like frequently we can expect this term in our papers. So which means animals வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கிற environmental conditions-க்கு ஏற்ற மாதிரி or else environmental conditions or response-க்கு ஏற்ற மாதிரி they will be able to modify. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெட்டஸ் டாக் எனக்கு சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ரொம்ப வந்து அனலாக இருக்குது, அது ரொம்ப குளிராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்க பாடி இதை வந்து தே வில் ட்ரை டு ஆல்டர். இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா acclimatization. So which means animals known to modify the response to the environmental changes. So which means எனக்கு சேஞ்சஸ்ன்னு நான் சொல்லும்போது it is not like அவங்களுக்கு நல்லது மட்டும், it can be causing a stress kind அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும். So in reasonably short span is called as acclimatization. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அனிமல்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வேலை நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸில் கூட we can expect such things. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் ட்ரெக்கிங்லாம் போவாங்க, ட்ரெக்கிங் அபிலிட்டி மவுண்டன் மேலே வந்து ரொம்ப டால், இந்த மவுண்ட் எவரெஸ்ட் மேலாம் வந்து ஏறுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் அந்த டால் இதுக்கு வந்து ஏறும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப அந்த ரெஸ்பிரேஷன் இது வந்து ரொம்ப பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்சர்வ் தட் when people who have moved from the plains to higher altitudes show an enhanced RBC count within a few days of settling in their new habitat. This helps them to cope up with the lower atmospheric oxygen and higher oxygen demand. நம்ம விஷயம் சொன்னோம் கரெக்டாக. எனக்கு வந்து நான் மேலே ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, ரொம்ப ரெஸ்பிரேஷன் ப்ரீத்திங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்னோட பாடி வந்து இட் வில் ட்ரை டு கிரியேட் அ கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். பிகாஸ் என் பாடி என்ன பண்ணி, ஓகே எனக்கு இன்னும் ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு நான் மூச்சை இழுத்து எனக்கு ஆக்சிஜன் சப்ளை இன்னும் தேவைப்படுது. அப்போ என் பாடி என்ன பண்ண, நேச்சுரலாக கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசமில்
like they will try to enhance the RBC count. So enhance na like ball enna agum, a huge amount of RBC will be produced. So இந்த மாதிரி நான் கொஞ்சம் செட்டில் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாக என்ன ஆகும், ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாஸ்தி ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பாடி வந்து will try to adjust myself. ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம், என் பாடி வந்து நேச்சுரலாகவே it will try to like help. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a kind of defense mechanism கூட சொல்லலாம். So which means RBC we all know is nothing but red blood corpuscle. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா acclimatization வந்து நான் சொல்கிற மாதிரி அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே this process will be happening. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the contributions of biome and its distribution. ஸோ பயோம்னா என்ன? ஸோ இந்த பயோம் அப்படின்ற வார்த்தை இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ பயோம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஏர்த்தில், இப்போ நம்ம ஏர்த்தில் இருக்கோம். ஸோ அந்த ஏர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. யூ மஸ்ட் ஹேவ் நிறைய அந்த ரீஜன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ ஒன் பை ஒன். ஸோ அந்த ரீஜன்ஸ் பயோம்ஸ் ஆர் நத்திங் பட் அ லார்ஜ் ரீஜன்ஸ் தட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் தி எர்த். ஸோ இப்போ லார்ஜ் அப்படின்னு சொல்ல இட் பி லைக் ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனாக இருக்கலாம், லைக் டெசர்ட் ரீஜன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி லைக் மேங்க்ரோவ்ஸ், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் நான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தட் வில் ஹாவ் அ காமன் வெஜிடேட்டிவ் அண்ட் தி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ பயோம்ஸ் ஆர் நத்திங் பட் என்ன டிஃபைன் பண்ணலாம், இட்ஸ் லார்ஜர் ரீஜன்ஸ் ஆஃப் earth that have a very similar common vegetation as well as the climatic conditions. So இப்போ நம்ம எல்லாமே like one by one we are going to see, for example tundra biome பார்க்க போகிறோம், forest biome பார்க்க போகிற மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். So moreover any biome can comprise a variety of habitat. ஸோ பயோமில் வந்து இப்போ நான் சொல்லியா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது there is no need like ஓகே இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஹேபிட்டாட் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் there is nothing like that. இடத்துக்கு ஏற்ற மாதிரி different variety of habitats வந்து we can expect. ஸோ இந்த habitats அப்படின்னு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா it can be determined, எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with the help of the temperature, surroundings. சிம்பிளாக சொல்ல போனால் the temperature பொறுத்து இருக்கலாம், the amount of light that is being received, that இருக்கிற தண்ணியை பொறுத்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it will be helping to determine. சரியா? அது மட்டும் இல்லாமல் habitat இருக்கட்டும், or else எந்த kind of adaptations இருக்கும் அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி certain factors வச்சு தான் நம்மளால் வந்து totally define பண்ண முடியும். Yes. Next வந்து பார்த்தீங்கன்னா characteristics of biomes. Some types of biomes பார்க்க we saw first what is the biome, என்னென்ன characteristic features பண்ணி biome define பண்ண முடியும்ன்றதை வந்து பார்த்தோம். Now we are going to see about the characteristics. அது வந்து பார்த்தீங்கன்னா we'll be seeing the types of biomes. So first வந்து பார்த்தீங்கன்னா like location, geographical position, so which means latitude and longitude எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோம் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீடாமினன்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். ஸோ ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் லைஃப் மட்டும் இல்லாமல் அனிமல் லைஃப் எல்லாத்தையுமே வில் பி டிஸ்கிரைபிங் அ பயோம். சரியா? ஸோ பவுண்ட்ரிஸ் பிட்வீன் த பயோம்ஸ். ஸோ பவுண்ட்ரிஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எர்த் இருக்கும்போது they have different kinds of different varieties of biomes. ஸோ அந்த பயோம்ஸ் இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நாட் ஷார்ப்லி டிஃபைன். என்னால் விச் மீன்ஸ் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த இடத்துல வந்து லெட் அஸ் இமேஜின் ஒரு வைல்ட் அனிமல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரித்து வைக்கிறேன் இந்த ஒரு பயோமில். ஓகே, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், இடத்துல பேர்ட்ஸ்க்கோ இந்த வைல்ட் அனிமல்ஸும் மிக்ஸ் ஆக மாட்டாங்க மீன்ஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ ஒரு எக்ஸாக்ட் பவுண்ட்ரி அப்படின்றதே நமக்கு வந்து இந்த பயோம் ரீஜனில் வந்து விச் மீன்ஸ் I cannot define it properly. எனக்கு ஒரு இந்த அளவு தான் இது அப்படி because they can expand also or they can காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா because of the human activities they can shrink also. So there is no like ஷார்ப்லி டிஃபைன் நம்மளால் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அண்ட் டிரான்சியன்ட் ஜோன்ஸ் ஆர் சீன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்சிஷன் அண்ட் டிரான்சியன்ட் ஜோன், டிரான்சிஷன் அண்ட் அர்த்தம் விச் மீன்ஸ் அ சேஞ்ச். கரெக்டாக? ஸோ ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு ஆர் இன்னொரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறது வி கால் தம் அஸ் தி டிரான்சிஷன் ஆர் விச் மீன்ஸ் சேஞ்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இந்த பயோம் ரீஜன்ஸில் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கிராஸ்லேண்ட்லேருந்து ஒரு டெம்பரேட் ரீஜன்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிரான்சியன்ட் ரீஜன்ஸ் நம்ம தெளிவாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பயோம்ஸ் விச் மீன்ஸ் லொகேஷன், ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன், ஆஸ் வி சா latitude and longitude வந்து பார்த்தோம். கிளைமேட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி டெம்பரேச்சராக இருக்கட்டும், climate, everything will be defining a biome. So next one பார்த்தீங்கன்னா we saw the dominant plant and animal life, they will be defining boundaries வந்து பார்த்தீங்கன்னா they are not exactly sharply defined சொல்லி பார்த்தோம். And we saw about the transient and transition and transient zones எல்லாமே வந்து பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் we saw from the transition between a grassland to a temperate zones எல்லாமே நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பயோம்ஸ்குள்ளே வந்து வந்துடும். ஸோ now I have given a diagram. If you look at here ஒரு pyramid மாதிரி வந்து பயோம் எப்படி நான் கிளாஸிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா I have given literally in the form of a pyramid. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா temperature versus moisture எப்படி ஜஸ்ட் வந்து ஒரு pyramid structure நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா we can see decreasing temperature which means from hot to cold. I have topmost in the pyramid யார் இருக்கா, I have the tundra regions which means they will be located in the Arctic. Next வந்து பார்த்தீங்கன்னா we have the taiga region, subantarctic. We have
temperate forests, temperate grasslands and deserts எல்லாமே temperate zones கீழ வந்துருவாங்க. Finally we have the rainforest, savanna and the desert. இப்போ நீங்க நோட் பண்ணினா ஒரு விஷயம் தெரியும், டெம்பரேட்லயும் சரி ட்ராபிக்கல்லையும் சரிமே டெசர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு காமனான ஒரு ஏரியா, ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா நமக்கு வந்து இருக்கும். வேறாஸ் டெம்பரேட்க்கும் ட்ராபிக்கலுக்கும் மிச்சம் ரெண்டு ரீசன் கேட்டிங்கன்னா we have forests for tropical, rain forest எடுத்துக்கலாம், savanna regions எடுத்துக்கலாம். Whereas if we talk about the temperate regions apart from the desert, நான் யாரை பற்றி பார்க்கலாம், temperate forest பற்றி பார்க்கலாம் and temperate grasslands பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரீஜன்ஸை பற்றி இப்போ நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சரியா, இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல் பி இந்த டிக்ரீசிங், விச் மீன்ஸ் எனக்கு ஹாட்லேருந்து கோல்டுக்கு ஒரு டிக்ரீசிங் இதை வச்சு ஐ ஹவ் ப்ரப்போஸ் ஒன் பிரமிட். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐ செட் டுவர்ட்ஸ் டிக்ரீசிங் மார்ச் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வெட் டு ட்ரை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக் அட் திஸ் டயக்ராம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி யார் இருப்பா, நல்லா ஈரத்தன்மையோடு இருப்பாங்க. இதுவே சவானால வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன்ட் எக்ஸ்பெக்ட் டோட்டலி எனக்கு வெட் ரீஜன் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் வெட்டாகவும் இருக்கலாம் ட்ரையாகவும் இருக்கலாம். ரோட்லேயே ட்ரை நான் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா I'll be leading towards the desert. இப்போ இதுவே நீங்கள் டாப் மோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹாட் டு கோல்ட் ரீஜன், டாப் மோஸ்ட் யார் இருக்கா, ஐ ஹேவ் துண்டா ரீஜன்ஸ் விச் மீன்ஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து யூ கேன் சி எனக்கு அந்த கிளைமேட் எப்படி இருக்கும், மொத்தமாக வந்து எப்பவுமே ஒரு டோட்டலி ஃபிக்ஸட் கண்டிஷன் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பனியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாஸிஃபிகேஷனில் நான் வந்து அதை வைக்கலாம். நெக்ஸ்ட் ஐ கேன் சி அபவுட் தி டைகா, அதுக்கப்புறம் ஹேவ் டெம்பரேட் கிளாஸ் மாதிரி மாறிக்கிட்டே இருக்க போது எல்லாமே 1 by 1 வந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து we are going to see about the aquatic biomes. ஸோ aquatic அப்படின்னு நான் சொல்லும்போது there's a difference actually. aquaticக்கும் மெரைனுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ aquatic வந்து சொல்லப்போனால் ஐ கேன் கன்சிடர் போத் லைக் சால்ட் வாட்டர், விச் மீன்ஸ் எனக்கு அந்த உப்பு தண்ணி, கடல் தண்ணி ஆஸ் வெல் அஸ் த ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ரெண்டுமே எனக்கு வந்து அக்வாட்டிக் கான்செப்டில் வந்து வந்துடுவாங்க. whereas we talk about the மெரைனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருப்பா, வெறும் இந்த உப்பு தண்ணி கடல் தண்ணி மட்டும்தான் வந்து நான் இதில் கன்சிடர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மெரைனில் வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ எர்த் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா லைக் தண்ணி மட்டுமே, கடல் நீர் தண்ணி ஒரு தண்ணி வாட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 71% வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்குபைட் வித் வாட்டர். நம்மளுக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் மட்டும் ரொம்ப கம்மி தான். எனக்கு மிச்சம் மெஜாரிட்டி யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா இது நான் ட்ரிங்கபிள் ஃபார்ம் யார், கடல் தண்ணி மூலமாக தான் எனக்கு வந்து மேஜர் ஆஃப் தி எர்த். அதுவே எர்த் லுக்ஸ் லைக் அ ப்ளூ பேர்ல் வென் வியூ ஃப்ரம் த ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த அக்வாட்டிக் பயோம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் யார் இருப்பா, லைக் வி ஆல் நோ it is like a home to millions and millions of aquatic animals or organisms like fishes எடுத்துக்கலாம், prawns எடுத்துக்கலாம் and even like சில plant varieties எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த யார் aquatic biome வந்து இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம சின்ன சின்ன இந்த ponds, rivers, lakesலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நம்ம ஒரு சின்ன 2 கிளாஸிஃபிகேஷன் we have learned in our lower class actually, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, phytoplanktons and zooplanktons. சரி, இந்த ஃபைட்டோபிளாங்க்டான் ஜூ பிளாங்க்டான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிவர் இந்த மாதிரி பாண்ட்ஸ், இந்த குளம் குட்டைலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல we can see them. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் திஸ் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் அண்ட் ஜூ பிளாங்க்டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் மீன்ஸ் எனக்கு மைக்ரோஸ்கோபிக்கில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் ப்ளஸ் மைக்ரோஸ்கோபிக் குட்டி குட்டி வாட்டர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா we call them as ஜூ பிளாங்க்டான்ஸ். இது எல்லாமே வந்து எங்கே இருப்பாங்க, நிறைய இந்த குளம் குட்டைகள் எல்லாத்துலேயுமே நம்ம தெளிவாக இவங்களை வந்து they will be like living over there. சரியா, ஸோ இப்போது aquatic biomes of earth என்னென்னு சொல்லி பார்க்கலாம். we have fresh water, brackish water, marine, இது எல்லாமே நமக்கு வந்து aquatic biomes கீழே வந்துடும். we know what is a fresh water, just now I said aquatic எனக்கு வந்து உப்பு தண்ணி இல்லை நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே லைக் டுகெதர் ஐ கேன் கால் them as aquatic இல்லையா. சரி, இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி குடிக்கிற தண்ணி ரிசோர்ஸஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ் லைக் குளம் குட்டைகள் இதெல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். marine as we all know கடல், அந்த கடலில் நம்ம மெரைன் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். what is brackish water அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி there is some place, நீங்கள் வந்து இந்த முத்துக்காடு இல்லாட்டி இந்த கோலம் சைட்லாம் வந்து போனீங்கன்னா there will be a particular place where இந்த கடல் தண்ணியும் சரி இந்த குடிக்கிற தண்ணி ரெண்டுமே வந்து ஒன்றா கலக்கும், which means the sea water and the rivers நியர்பை இருக்க ரிவர் சோர்ஸுமே ரெண்டோட இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருக்க தண்ணியை நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா we call them as brackish water. இந்த brackish water பார்த்தீங்கன்னா you can think like okay ஏதாவது குடிக்கிற தண்ணியும் மிக்ஸ் ஆகுதே, நம்மளால் ட்ரிங்க் பண்ணுற அளவுக்கு will they have that capacity? No, it won't. அது வந்து குடிக்கிற அளவுக்கு it is not worth it actually. நிறைய அது உப்பு தண்ணியுமே ஜாஸ்தி, அந்த உப்பு தன்மையுமே அது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். It is not suitable for drinking also. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், brackish water அப்படின்னு சொல்லுவோம். ஸோ brackish waterக்கு யார் யார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா we have the westlands and we have the estuaries, இது எல்லாமே வந்து brackish water கீழே வந்துடும். and I told earlier மெரைனில் வந்து பார்த்தீங்கன்னா we have the coral reefs, we have the pelagic zones and we have the abyssal zones. ஸோ zonesனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் வந்து
ஆழத்தை பொறுத்து நான் வந்து பிரிக்கிறேன். ரொம்ப ஆழமாக இருக்கும், மிடில் இல்லாட்டி டாப் மோஸ்ட் மாதிரி ஆழத்தை பொறுத்து நான் வந்து இந்த மெரைன் ஜோன்ஸை வந்து பிரிக்க போகிறேன். நான் ரிசீவ் போட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு டெஃபினேஷன் கான்செப்டில் எடுத்துக்கலாம். அக்வாட்டிக் பயோம்ஸ் அப்படின்றத லெட் இஸ் டிஃபைன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the biosphere is that the portion of the earth inhabited by the life represented by the sum of all communities and the ecosystem. ஸோ கடலில் வந்து பார்த்தீங்கன்னா which means எனக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஓடு வச்சு, இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து ஆர்த்ரோபோட்ஸ், க்ரஸ்டேஷியன்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம் அனிமல் கிங்டமில், கரெக்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓடு இருக்கிற கான்செப்ட், இந்த கிராப்ஸ் இருக்கட்டும், லெட் அஸ் டாக் அபவுட் ஸ்குவிட்ஸ் இருக்கட்டும், ஜெல்லி ஃபிஷ்ஷஸ், இது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோன் வைஸ் தே வில் பி ஆக்குபைங். இந்த கடலில் இப்படி தான் வந்து they will be occupying, and moreover each and every organism that is present in the aquatic biome வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ecosystemல ஒரு important position or important job வந்து they'll be doing. அது ஏதாவது ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு இல்லாட்டி ஒன்று ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா as we saw in our earlier classes, கண்டிப்பாக நம்மளோட ecosystem will be totally imbalanced. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a biome is a broad regional type of ecosystem characterized by distinctive climate, soil conditions and distinctive kind of biological community adapted by those conditions. சரி, இப்போது நான் பயோம் சொன்ன மாதிரி பயோமில் வந்து பார்த்தீங்கன்னா as I told earlier எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோம் இருக்குது earthலே. சரி, இதுவே அக்வாட்டிக் பயோம் எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அக்வாட்டிக் வாட்டர் அப்படின்ற சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா இடத்துலையும் மொத்தமாக ஃபிஷ்ஷஸ் மட்டுமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி plants, which means the aquatic plants நிறைய இடத்துல இருக்கும். ஒருத்தர் corals வந்து they will be particularly occupying a place. So which means எனக்கு இந்த மாதிரி ஒரு distinctive kind of organisms எல்லாமே together ஒன்றா சேர்ந்து தான் என்னோட aquatic biome வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா as I told like not only பயோட்டிக் as well as abiotic factors அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். abiotic factors நான் சொல்லும்போது நிறைய பனிப்பாறைகள் இருக்கலாம் அடியில், or else like கல் மண் அப்படியும் இல்லாட்டி இப்போ ஐம் டாக்கிங் அபவுட் பை ஃபார் கோரல் ரீஸ் எடுத்துக்கலாம், or else like fishes, aquatic plants அப்படின்னு நான் சொல்லும்போது ஐ மென்ஷன் சம்திங் அபவுட் தி ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ். இந்த கதையெல்லாம் நான் வந்து பேசியிருப்பேன். அது வந்து ஏரி குளம்ல இருக்கும், பட் ஜெனரலி ஐம் டெல்லிங் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய aquatic plants together they will be constituting my aquatic biome. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் பயோம். ஸோ அக்வாட்டிக் சொல்லும்போது தண்ணி, டெரஸ்ட்ரியல் யூ ஆல் நோ லேண்டில் இருக்கக்கூடிய பயோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த லேண்டில் வந்து எனக்கு ஐ காண்ட் எக்ஸ்பெக்ட் லைக் எனக்கு வெறும் பிளான்ட் மட்டும்தான் இருக்கும். அனிமல் as you all know லேண்டில் எல்லாமே தான் இருக்கும், plants and animals, which means together they will be forming my terrestrial biome. சரியா? ஸோ இந்த plants and animals அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா obviously they are dependent on each other. நம்ம இதான் இந்த ஃபுட் செயின் கான்செப்டில் நம்ம வந்து பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் பயோம்ஸில் எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஒன்று கம்மியாச்சுனாலும் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒன்று கம்மி ஆகிட்டு ஒன்று ஜாஸ்தி ஆனாலும் கஷ்டம் தான், இல்லை ஒன்று ஜாஸ்தி ஒன்று கம்மியாலுமே வந்து கஷ்டம் தான். ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் பயோம்ஸில் யாரை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா we can include grassland, tundra, desert, tropical rainforest and deciduous coniferous forest. எல்லாமே வந்து நமக்கு டெரஸ்ட்ரியல் பயோம் கீழே வந்துடும். சரியா? இப்போ I saw about aquatic biome யார் பார்த்தோம்? we saw, if you remember, 3 zones நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் அண்ட் மெரைன் நம்ம வந்து பார்த்தோம். எனக்கு ஜோன்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ டெரஸ்ட்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேருமே எனக்கு டெரஸ்ட்ரியல் கீழே வந்துடுவாங்க. யார் யார் அகெயின்? கிராஸ்லேண்ட், எத்தனை கவுண்ட் பண்ணலாமா? கிராஸ்லேண்ட், டுண்ட்ரா, டெசர்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வி ஹாவ் த டெசிடியஸ் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் தி கானிஃபரஸ் ஃபாரஸ்ட். ஸோ இவ்வளவு பேருமே எனக்கு வந்து டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் கீழே வந்துடுவாங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லிட்ரலி தேர் பி அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் வாட்? ஆக்சிஜன். நமக்கு வந்து if I'm talking about the forest எடுத்துக்கலாம். Forest as we talk about Amazonலாம் வந்து பார்த்தீங்கன்னா we all know like majority of the earthல கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே நமக்கு இந்த அமேசான்லேருந்து தான் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிஃபைனே பண்ணி ஒரு கிளாஸிஃபை பண்ணாத நிறைய அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட் சீசன்ஸ் வந்து நமக்கு இந்த அமேசானில் தான் இருக்குது. அண்ட் இஃப் ரிமெம்பர் இந்த லாஸ்ட் லெசனில் கூட நம்ம பார்த்துருப்போம். அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 10 அனிமல்ஸ் நான் கரெக்ட் எடுக்கிறேன். அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா 10 அனிமல்ஸில் வந்து எனக்கு மேஜர் 7 வந்து யார் இருப்பா? இன்செக்ட்ஸாக இருப்பா. 3 வந்து அனிமல். இந்த ஒரு கான்செப்ட் எல்லாமே இஃப் யூ ரிமெம்பர் நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ இப்போ நான் அந்த டெரஸ்ட்ரியல் பயோமை பொறுத்த வரைக்கும் as I told இப்போ பார்க்குற மாதிரி they are very good source of oxygen and moreover carbon dioxide. இப்போ நம்ம ஆக்சிஜன் சப்ளை வருது, சரி, நம்ம என்ன பண்ணுறோம்? we are inhaling oxygen and giving out carbon dioxide. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை யார் தான் எடுத்துப்பா? சும்மாவே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டே இருந்துச்சுன்னா what will happen? you all know global warming issue இந்த கதையெல்லாம் வர ஆரம்பிக்கும். பட் நம்ம எக்ஸேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இன்ஹேல் பண்ணிக்கக்கூடிய ஆர் சிங்க் பண்ணிக்கக்கூடிய எதுவும் இதுன்னு கேட்டிங்கன்னா முக்காக டெரஸ்ட்ரியல் பயோம்ஸில் தான் வந்து நடக்கும். அண்ட் மோர் ஓவர் திஸ் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் வில் பிளே அ வெரி குட் ரோல் இன் ஆல்டரிங் த கிளைமேட். ஸோ டிபெண்டிங் அப்பான் இந்த இடத்தெல்லாம் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ்மே வந்து நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் வந்து நம்ம அழிச்சிட்டே வந்தோம்னா வாட் வில் ஹேப்பன், நமக்கு மழையே இல்லை சொல்லுவோம்ல, மழையே இல்லை செடியெலாம் இருந்ததுன்னா மழை வரும் அப்படின்ற மாதிரி, மழையே இல்லைன்னா சரி செடி ட்ரீஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன், ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு மழையே வந்து வராது. ஸோ இந்த மாதிரி இந்த டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அப்படின்ற ரீஜன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ளே லைக் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லாமல், நமக்கு ஆக்சிஜன் சப்ளை மட்டும் கொடுக்குறது இல்லாமல், நம்ம எக்ஸேல் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையுமே எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆல்டர் பண்ணுறதுக்குரிய இம்பார்ட்டன்ட் ரோலுமே இந்த டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ்க்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பயோம்ஸ் ஆஃப் எர்த். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டுண்ட்ரா. ஸோ தட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் வி சாட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ். கீழே நம்ம ஃபஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம், வி ஆர் கோயிங் டு see about the tundra regions பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லுக் அட் திஸ் டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், ஃபுல்லாக இந்த பனி பிரதேசங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக ஃப்ரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நம்ம டேர்ம் யூஸ் பண்ணுவோம், பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்ற டேர்ம் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பெர்மாஃப்ராஸ்ட்னா என்ன, விச் மீன்ஸ் எனக்கு பெர்மனென்ட்லி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கட்டியாக இருக்கும், ஐஸ் கட்டியாக இருக்கும். அதான் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டுண்ட்ரா ரீஜன் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த டயக்ராம் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்பவுமே வந்து சில்லுன்னு இருக்கும் அண்ட் த ட்ரீலெஸ் பயோம்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பனி இடத்துல வந்து ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாமே சர்வைவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் அகெயின் அந்த இடத்துலையுமே சில செடிகள் அந்த கிளைமேட்டிக் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நான் மெஜாரிட்டி எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து அந்த அளவுக்கு சர்வைவ் பண்ணக்கூடியது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் if I talk about Arctic, Antarctic regions, even in the high altitude mountain top regionsலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருப்பாங்க. which means எனக்கு ட்ரீஸ் அந்த இடத்துல இருக்காது, ரொம்ப பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜனாக இருக்கும். ஸோ அகெயின் ஃப்ளாரா அண்ட் ஃபானா பற்றி பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பா, ஃப்ளாரா we all know is like செடி and fauna is nothing but the animals that live in the பர்டிகுலர் ரீஜன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டுண்ட்ரா ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் யார் ஃப்ளாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா we have the moss, lichens, grass, low shrubs. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த லைக்கன்ஸ்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம். லைக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி அ கைண்ட் ஆஃப் லைக் இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில் சம்மந்தப்பட்டிருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம் கரெக்டாக. which means எனக்கு நீ இடம் கொடுக்குறேன், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக. இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லைக்கன்ஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ கிராஸ், லோ ஷ்ரப்ஸ், வீனோ, மாஸ், இந்த மாதிரி லைக் புசுன்னு வரக்கூடிய இடங்கள் மாஸ் எல்லாமே வந்து ஃப்ளோரா கீழே வந்துடும். அண்ட் ஃபானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி பிரதேசமில் யார் யார் இருப்பா, வி கேன் எக்ஸ்பெக்ட் த ஆன்சர் போலி, விச் மீன்ஸ் லைக் ஃபாக்ஸஸ், சாரி ஆர்டிக் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஃபாக்ஸ் கிடையாது, ஆர்டிக் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் யூ see here is going to be an ஆர்டிக் ஃபாக்ஸ். நல்லா இந்த புசு இந்த போலார் பேர் கான்செப்ட்லேயே இருப்பாங்க. ஸோ போலார் பேர் அண்ட் ஆர்டிக் ஃபாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் லைக் அவுல்ஸ், சில பர்டிகுலர் டைப் ஆஃப் அவுல்ஸ் எல்லாமே இந்த ஃபானா இதில் வந்து வந்துடும். எங்கே இந்த டுண்ட்ரா ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபானால. ஸோ விச் மீன் இஸ் ஆல்மோஸ்ட் அ ட்ரீலெஸ் பிளெயின் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தி ஏஷியா. இது எங்கெங்கே இருக்குது நம்ம ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. ஸோ இதில் வந்து we saw about what are the flora and what are the fauna will be present, trees இருக்குமா இருக்காதுன்ற கதை மட்டும் கொண்டு பார்த்தோம். let us see about the daylight. இதை எப்போது டே எப்படி இருக்கும், நைட் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் சீசன், winters are very long with a little daylight, summers are very short with a long daylight hours. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது கரெக்டாக. வின்டரில் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் தான் எனக்கு வெளிச்சமே இருக்கும், வேறு விண்டர்ஸ் ஆர் வெரி லாங். இந்த இடத்துல இந்த மாதிரி டுண்ட்ரா ரீஜனில் எனக்கு சம்மர் ரீஜன் எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பட் அந்த ஷார்ட் ரீஜன்லையுமே எனக்கு வந்து டே லைட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பளிர்னு இருக்கும், கொஞ்சம் நேரமாக வெயிலால் பளிர்னு இருக்கும். ஆனால் விண்டரோ பார்த்தீங்கன்னா இட் பி வெரி லாங் அண்ட் இட் பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தீஸ் ஆர் த climatic temperature things we can expect in the tundra regions. So precipitation is less than 250 mm per year. So precipitation na enna, which means எனக்கு வந்து வாட்டர் லைக் ஐம் ஜஸ்ட் ஃப்ளோயிங், எனக்கு வந்து இட் கேன் பி லைக் ஒரு மழை இதுவாக இருக்கலாம், இல்லாட்டி பனி, இந்த மாதிரி கான்செப்டில் எனக்கு வந்து தண்ணி வரதெல்லாம் என்ன சொல்லுங்கன்னா ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்வேன். ஸோ மழை பொழிவு அப்படின்ற கான்செப்ட் கூட நான் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 250 mm per year, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஜோன் ஆஃப் பர்மாஃப்ராஸ்ட், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பர்மாஃப்ராஸ்ட் என்னன்னு சொன்னேன், பர்மனென்ட்லி ஃப்ரோஸ் ஆகிருக்கக்கூடிய இடங்கள், அந்த பனி இடத்து தான் வி கால் தம் as பர்மாஃப்ராஸ்ட். அண்ட் டுண்ட்ரா ரீஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் தி பர்மாஃப்ராஸ்ட் ரீஜன். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது டுண்ட்ரா பயோமில் வி கேன் see some எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். சரி, யார் யார் இருப்பா, ட்ராஃப், வில்லோஸ், பிரிட்ஜஸ், மோசஸ், நம்ம சொன்ன மாதிரி லைக் நல்லா இந்த புசுன்னு வளரக்கூடிய இடங்கள். அண்ட் வி saw about the sedges. ஸோ ட்ராஃப், வில்லோஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக மெலிசா இல்லை ட்ரீ மாதிரி வளர்ந்துருப்பாங்க. பட் அந்த அந்த பிரான்ச் எல்லாமே ரொம்ப மெலிசா நீடில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாமே ட்ராஃப், வில்லோஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்ஜஸ் லைக் கைண்ட் ஆஃப் புஷி திங்ஸ், மோசஸ், கிராசஸ், sedges, இதெல்லாமே வந்து as a part of tundra flora வந்து நமக்கு இருக்கும். These are some of the diagrams we can see here.
எஸ் நெக்ஸ்ட் வந்து we are going to see about the fauna flora பற்றி பார்த்துட்டு ஆல்ரெடி we saw something இல்லையா அந்த பனி பிரதேசங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது ஆர்டிக் ஃபாக்ஸ் நான் சொன்னேன், போலார் பேர் சொன்னேன், சம் கைண்ட் ஆஃப் owls இவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி சீ லைனாக இருக்கட்டும் இல்லாட்டி வால்ரஸ் இதெல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெயின்டியர், ஆர்டிக் மஸ்காக்ஸ், லெமிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். டுண்ட்ரா ஹர்பிவோர்ஸ் டயக்ராம் பாருங்கள். we have ஃப்ளெமிங்ஸ், போலார் பேர், கரிபோ, வால்ரஸ் இருக்குது, மஸ்காக்ஸ் இருக்குது. அண்ட் போலார் பேர்ஸ் லிவ் அலாங் தி கோஸ்டல் ஏரியா. ஸோ அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு ஈஸிலி ஹண்ட் தேர் ப்ரே. ஸோ ப்ரே அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஓரத்தை ஈஸியாக அவங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்குமே வந்து வசதியாக இருக்கும். ஸோ தே வில் பி லிவிங் இன் தி கோஸ்டல் ஏரியாஸ். எஸ் ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வின்டர் சீசன் வந்து நமக்கு இந்த டுண்டா ரீஜனில் வந்து ரொம்பவே வந்து லென்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் கரெக்டாக, பிகாஸ் த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டே லைட் அப்படின்னு சொல்லனால. இல்லை ஐ டோல்ட் யூ எனக்கு இந்த டுண்டா ரீஜனில் அனிமல்ஸ், பிளான்ஸ் as well as பேர்ட்ஸுமே இருக்கும் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ரைட். இந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் த வின்டர் இஸ் வெரி லாங், நமக்கு பேர்ட்ஸ்க்கு வந்து இஃப் யூ ரிமெம்பர் மைக்ரேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். பேர்ட்ஸ் மைக்ரேட். சரி, இந்த மைக்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, பேர்ட்ஸ் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பரேச்சர் விச் மீன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பனியாக இருக்குது இல்லை மழையாக இருக்குது, நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிளேஸ், ஸோ நான் வேறு இடத்துக்கு போகிறேன். தே வில் கீப் ஆன் மூவிங். எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வார்மான டெம்பரேச்சர் கிடைக்குது. ஆல்ரெடி லைக் வார்மாக இருக்கிற இடத்துல இருக்க பேர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப வார்மாக இருக்குது, ஓகே நீட் சம் சில் பிளேஸ்னால் சில் பிளேஸுக்கு மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி சொல்லுவோம் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் நம்ம டுண்டா ரீஜனை பொறுத்த வரைக்கும் வின்டர் சீசன் இஸ் வெரி லாங், பேர்ட்ஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தே வில் மைக்ரேட் ஆப்வியஸ்லி. ஸோ மைக்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற கண்டிஷனுக்கு வந்து பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி தே வில் கீப் ஆன் மூவிங். நீங்கள் ஸ்கையில் பார்த்துக்கலாம், பேர்ட் லைனாக அப்படியே வரிசையாக போயிட்டே இருப்பாங்க. don't know where they will go. Actually அவங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the many shore birds and the waterfowl such as ducks and geese nest in the tundra during the summer and migrate south for the winter. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தோ வராங்க, சம்மர் இது ஓகே எனக்கு இங்கே கூட இருக்குது நான் இங்கே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வேறு ஓகே எனக்கு முடிஞ்சிடுச்சு ரொம்ப இதுவாக சொல்லிட்டு நான் ஓகே ஐம் லிவிங் ஃபார் த வின்டர், நான் வேறு கண்ட்ரிக்கு போகிறேன் பிகாஸ் வண்டரிங் ரொம்ப லாங்காக இருக்கும், ஐ டோன்ட் வாண்ட் சச் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறேன் யாரை பார்க்குறோம், டக்ஸ் அண்ட் கீசஸ் வந்து பார்க்குறோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the டைகா பயோம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் யாரை பார்த்தோம், டெம்பரேட் கிராஸ்லாண்ட்ஸில் we saw about the டுண்ட்ரா வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைகா பயோம். ஸோ இந்த டைகா பயோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா விச் மீன்ஸ் இந்த ஏரியாலுமே எனக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா they will be having a longer winter period. April similar to tundra region தான், பட் tundra அளவுக்கு எனக்கு அந்த பனி permafrost region இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. If you look at this pyramid, ஒரு pyramid ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, எஸ் look at this one. எனக்கு ஸ்டார்டிங்கில் யார் இருக்கா, டுண்டா ரீஜன் தான் இருக்காங்க. அடுத்தது யார் இருக்கா, ஐ ஹேவ் த டைகா ரீஜன். நம்ம பார்த்தீங்கன்னா டுண்டாவில் தான் ஃபுல்லாக அந்த பனி பிரதேசங்கள் மாதிரி இருக்கும். எனக்கு இந்த டுண்ட்ராவை கம்பேர் பண்ணுறதை விட இந்த டைகா ரீஜனில் அந்த அளவுக்கு ஐ காண்ட் எக்ஸ்பெக்ட் permafrost situation கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வாட் they'll be having, அவங்களுக்கு வந்து வின்டர் வந்து ரொம்பவே வந்து லாங்காக இருக்கும். ஸோ வாட் அபவுட் தி சம்மர் ரீஜன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா they'll be ranging கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், which means around 10 degrees Celsius to ஒரு 21 degrees Celsius வந்து they will be present. ஸோ இந்த டுண்ட்ரா ரீஜன் வந்து எனக்கு எங்கே இருக்கும், ஆர் வாட் இஸ் த கிலோமீட்டர் எந்த அளவுக்கு பரப்பளவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1300 to 1450 kilometers, which means இந்த wide zone of டுண்ட்ரா ரீஜன்ஸில் வந்து they will be having. And moreover as சொன்ன மாதிரி they will be having a very longer winter period. What about the precipitation level? சரி, இப்போ நீங்கள் இந்த டுண்ட்ரா ரீஜனில் பார்த்தீங்கன்னா precipitation level நம்ம எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், only 250 less than, அது கூட not only less than 250 mm per year அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம். whereas in டைகா பயோமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா the precipitation ranges about 380 to 1000 mm annually. ஸோ கொஞ்சம் எனக்கு இந்த டுண்ட்ரா ரீஜனை விட எனக்கு இந்த டைகா ரீஜன்லேருந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the precipitation level will be a bit higher அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த டைகா ரீஜனில் என்ன இருக்கும், டயக்ராம் நீங்கள் அந்த பிரமிட் நீங்கள் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ட்ரீஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கரெக்டாக, ஸோ வாட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட், ஸோ கண்டிப்பாக ட்ரீஸ் நிறைய ஃபாரஸ்ட் ரீஜன் நிறைய இருக்கும் ஆஃப் கானிஃபரஸ் ட்ரீஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபாரஸ்ட் ரீஜன் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த டைகா பயோமில் எனக்கு யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா I'll be having கானிஃபரஸ் ட்ரீஸ். கானிஃபரஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம மைண்டுக்கு யார் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா பைன். இந்த ஒரு வார்த்தை இந்த பைன் கோன்லாம் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக, இந்த பைன் எல்லாமே நம்ம காமனாக ஞாபகம் வரும். ஸோ கானிஃபரஸ் லைக் பைன், ஃபிர், spruce, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே we can expect to be in the taiga forest biomes. And moreover this is a major source of the logging industry. Logs, because நம்ம லாக்னு சொல்லும்போது என்ன ஞாபகத்துக்கு வரும், மரக்கட்டை. கரெக்டாக, எனக்கு நிறைய ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்கிறதால ஆப்வியஸ்லி என்ன பண்ணலாம், அந்த மரக்கட்டையை நம்பி இண்டஸ்ட்ரீஸ் வந்து they are depending upon this taiga biome. Yes. So next வந்து பார்த்தீங்கன்னா லைக் look at this picture.
இது எல்லாமே வந்து டைகா பயம். நான் சொன்ன மாதிரி எனக்கு டோட்டலி எப்பவுமே பனிக்கட்டியாக தான் இருக்கும் அப்படின்றது கான்செப்டை விட ஐ கேன் ஹாவ் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ். கொஞ்சம் ட்ரீஸ் நான் சொல்லலையா, பிகாஸ் மேஜர் அமௌண்ட் ஆஃப் லாகிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் திஸ் டைகா பயம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ட்ரீஸ்மே நிறைய இருக்கும். ஆனால் வெல் இஃப் ஐ டாக் அபவுட் தி டுண்டர் தென் ட்ரீஸ் லெவல் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். சரியா, திஸ் இஸ் வாட். இப்போ நம்ம டைகா பயம் சிம்பிளாக டெஃபினேஷன் கொடுக்கணும்னா it is defined as a biome with a subarctic. See, நம்ம இங்கே பாருங்க, நம்ம ஆர்டிக் என்ற வார்த்தை யூஸ் பண்ணல, subarctic, because ஆர்டிக்ல யார் வந்துருவா, ஆல்ரெடி டுண்டா ரீஜன் வந்து வந்துருவாங்க. சரியா, ஸோ subarctic climate with a predominance of coniferous trees. ஆனால் அந்த ட்ரீஸ் கிடையாது, நம்ம ட்ரீஸ் வந்து பார்ப்போம். whereas இது subarctic climate-ஆக இருக்கிறதுனால I can expect like long cold winter season, whereas like cool summers. எனக்கு வந்து ரொம்ப அனலாக இருக்கும், அது சுத்தமாகவே சம்மர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. I'll be having a decent period of summer in the taiga biome. If I'm going to talk about the taiga animals பற்றி நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா important migratory herbivores, which means like moose. நான் herbivore plant eating animals சொல்லுவோம், கரெக்டாக? யார் moose சொல்லலாம், deer, elk, இவங்க எல்லாமே வந்து நம்ம டைகா பயோமில் வந்து பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் reindeers also they will be migrating. ஸோ நம்மளுக்கு டைகா பயோமில் வந்து பார்த்தீங்கன்னா migration of animals also will be happening. அது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா இந்த வின்டர் சீசனில் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா இந்த reindeers வந்து they will be migrating to டைகா. எங்கேருந்து? டைகாலேருந்து நம்மளோட டுண்டா ரீஜனுக்கு வந்து மாறிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன் ப்ராசஸ்மே வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ வி saw what are the animals, for example like moose, elk, deer, reindeer, இதெல்லாமே வந்து பார்க்கலாம். whereas நான் moose and reindeer ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா they will be migrating during the winter period. சரியா, இதுவே ஸ்மாலர் மேமல்ஸ் கூட லைக் தேர் ப்ரெசென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவிரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட், இந்த மாதிரி இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் ப்ரிடேட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அனிமல்ஸ் மட்டும் இல்லை, அண்ட் மேமல்ஸ் மட்டும் இல்லை, we can expect some wild predators கூட, wild animals கூட வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் a kind of wolf, timber wolf, பிகாஸ் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா we saw about the arctic wolf, நல்லா புசு கூடிய wolf வந்து பார்த்தோம், similar to a polar bear அந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா timber wolf அப்படின்ற இது, grizzly bears, நம்ம grizzly bears கார்டெலாம் பார்த்துருப்போம். grizzly bears எல்லாமே bobcats, like I forgot bobcats, இந்த டைகா பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா bobcats ரொம்ப வந்து ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே these are the fauna that is present in the டைகா பயோம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஸ்லேண்ட் பயோம். ஸோ கிராஸ்லேண்ட் பேர்லேயே இருக்குது, கிராஸஸ் வில் பி தேர். ஸோ கிராஸ்லேண்ட் பயோம். ஸோ கிராஸ்லேண்ட் பயோம் வந்து எனக்கு எந்த ரீஜனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேட் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ கிராஸ்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக இந்த பனி கதையே கிடையாது, சரி ஐஸ் கட்டி கதை கிடையாது, பட் ஸ்டில் ஒரு டீசென்ட் அமௌண்ட்டான ஒரு வின்டர் சீசன் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாட் டூ ஹாட், பட் ஹாட் கண்டிப்பாக இருக்கும். நாட் டூ வின்டர், கொஞ்சம் மைலான வின்டர் சீசனுமே எனக்கு இந்த கிராஸ்லேண்ட் ரீஜனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. தட்ஸ் வை we are telling like டெம்பரேச்சர் அண்ட் தி ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். ஸோ தே ஹாவ் வெரி ஹாட் சம்மர், கோல்ட் வின்டர்ஸ் அண்ட் irregular ரெயின்ஃபால். விஷயம் மறக்காமல் நோட் பண்ணி ஆகணும். இட்ஸ் கோயிங் டு பி லைக் irregular ரெயின்ஃபால். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த டைகா பயோம்லையும் சரி டுண்ட்ரா பயோம்லையும் சரி நம்ம இந்த ரெயின்ஃபால் பற்றி நம்ம இந்த கான்செப்ட் எடுக்கவே இல்லை. we just saw how the winter will be, how the summer will be. whereas நம்ம ஸ்டார்டிங் பிரமிடோட டாப்பில் இருந்த டுண்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா we saw ரொம்ப லாங் வின்டர். அடுத்து பார்த்து டைகா பயோம்ல லாங் வின்டர் இருந்துச்சு, ப்ரீ சீசன் வின்டர் சீசன் நமக்கு இருக்கும். வேற சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா டுண்ட்ராவில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். வேற இந்த டைகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைன், ஐ ஹாவ் அ ஷார்ட் வின்டர், பட் ஸ்டில் எனக்கு டெம்பரேச்சர் வைஸ் நான் பார்த்தீங்கன்னா லைக் 21 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே, எனக்கு 10 to 20 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பெக்ட் த சம்மர் டு பி இன் டைகா பயோம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி பிகாஸ் சின்ஸ் யூ ஆர் கமிங் நியர் த டெம்பரேச்சர் அண்ட் தி ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வரதுனால நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே வந்து ஹையாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஹாட் சம்மர், ப்ரிட்டி டீசென்ட் கோல்ட் சீசன், ப்ளஸ் irregular ரெயின்ஃபால் கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்கும். அண்ட் ஆஃபன் தே ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை irregular winds ஆர் ஹை winds அப்படி கூட சொல்லலாம். எனக்கு வந்து விண்ட் இப்படி தான் இந்த பீரியட் இருக்கும், பிகாஸ் எனக்கு கண்டிப்பாக தே வில் கீப் ஆன் ஆல்டரிங். கண்டிப்பாக எனக்கு irregular ரெயின்ஃபால் இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன், எனக்கு விண்ட்ஸ்மே வந்து ஒரு irregular பீரியட் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நோ வி saw about the wind also if you remember. ஸோ த லோ irregular ரெயின்ஃபால் இஸ் அ ஃபேக்டர். நம்ம சொல்கிற மாதிரி எனக்கு irregular ரெயின்ஃபால் இருக்கும், நான் irregular சொல்லும்போது ஐ கான் ஃபிக்ஸ் அப் இட், விச் மீன்ஸ் எனக்கு நல்லா மழை இருக்கும் நல்லா கம்மி இந்த மாதிரி சொல்லவே முடியாது. பிகாஸ் அதை சைட் அல்ல irregular எனக்கு வந்து ரொம்ப ஒரு there's a lot of chance எனக்கு கம்மியான மழை வரத்துக்குமே நமக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆக்சுவலி பிகாஸ் இந்த இஸ் பயோம்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மழை தான் எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட் வில் கிரியேட் அ டிஃப்ரென்ஸ். எதுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி
deciduous forest and the grassland. இந்த மழை காலம் தான் எனக்கு என்ன பண்ணோம், ஒரு டிஃப்ரென்ஸை வந்து காட்டி கொடுக்கும். ஈவன் தோ ஹாட் சம்மர்ஸ் அண்ட் கோல்ட் விண்டர்ஸ் எடுத்துக்க காமனாக இருந்தாலும் எனக்கு இந்த மழையை பொறுத்து தான் நான் ரிலேட் பண்ணுவேன். அந்த இடம் வந்து deciduous ஃபாரஸ்டா இல்லாட்டி கிராஸ்லேண்ட் சிஸ்டமா அப்படின்றத வந்து என்னால் ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us see about the animal, that is flora and fauna regions. வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கிராஸ்லேண்ட் பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர்ஸ். ஸோ கிராஸ்லேண்ட் ஹெர்பிவோர்ஸ் நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ லைக் ஆன்டிலோப் பார்த்துருக்கலாம், பைசன், ஹார்சஸ், ரேபிட்ஸ் நிறைய நம்ம இந்த கிராஸ்லேண்டில் வந்து பார்க்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ப்ரீடர்ஸுமே வந்து அவைலபிளாக இருப்பாங்க. லைக் கயோட்டீஸ், ஃபாக்ஸ், ஹாக்ஸ், ஸ்னேக்ஸ், கண்டிப்பாக நிறைய புல் இருக்கும். obviously snakes will be there. அண்ட் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா the fauna of grasslands, நம்மளுக்கு இருக்க fauna யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா we have elephants, gaur, rhino and antelope. எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய fauna of grasslands நம்ம தெளிவாக வந்து we can expect. சரி, flora of grasslands, which means யார் என்னென்ன flora varieties இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா I can expect the purple needle grass, wild oats, foxtail, ryegrass and buffaloes. இவங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், flora of the grasslands நம்ம எல்லாமே வந்து we can expect. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா alpine biome. ஸோ இந்த alpine biome வந்து எங்கே வருது நமக்கு, இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ப்ரீவியஸில் தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நமக்கு துண்ட்ரா ரீஜன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டைகோம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் we are going to see the alpine region. ஸோ இந்த alpineல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், which means எனக்கு டோட்டலி வந்து ஸ்னோ ஜோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்ல முடியாது. ஸோ which means எனக்கு இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா it will be like in the descending order. எனக்கு யார் யார் இருப்பா, எனக்கு இந்த டிம்பர் ஜோனும் இருப்பாங்க as well as I'll be having the snow zone also. சரி, இப்போ இந்த டிம்பர் ஜோன் அப்படின்னா நிறைய செடி மரம் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஸ்னோவுமே ப்ரெசென்ட் ஆகிருக்க ரீஜன் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா alpine biome அப்படின்னு நான் சொல்வேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருப்பா, எனக்கு ஒரு சப் ஸ்னோ ஜோன் இருக்கும். உடனே I'll be having a snow zone and a meadow zone. ஸோ which means எனக்கு இதுக்கு நடுவில் யார் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா I'll be having shrubs, நிறைய ட்ரீஸ் எல்லாமே, which means the timbers ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜோன் எல்லாமே எனக்கு இன் பிட்வீனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல எனக்கு ஆல்ஃபைனில் வந்து எனக்கு ஸ்னோ ரீஜனுமே இருக்கும், அட் த சேம் டைம் எனக்கு டிம்பர் ரீஜனுமே ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. சரி, இப்போ இந்த ஆல்ஃபைன் பயோம்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜனில். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு நிறைய கைண்ட் ஆஃப் அனிமல்ஸை நம்ம வந்து லைக் ஐ வில் பி ஏபிள் டு see, ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது யார் யார் இருப்பாங்க, as we all know ஸ்பைனல் கார்ட், தட் இஸ் ஸ்பைனல் கார்ட் இல்லாத க்ரீச்சர்ஸ் எல்லாமே. ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா தே வில் பி லைக் வெரி பாய்சனஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து இருப்பாங்க. அண்ட் தே ஆர் ப்ரிடேட்டரி ஆல்சோ. ஸோ விச் மீன்ஸ் நிறைய லேக், ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்துலேயுமே யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ அமாங் த வெர்டிபிரேட்ஸ், இப்போ இவ்வளோ இன்வெர்டிபிரேட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாமே வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு டேர்ம் நீங்கள் பார்க்கணும், fauna is greatly impoverished, which means என்ன அர்த்தம், எனக்கு வந்து அந்த இடத்துல fauna region பர்டிகுலராக வந்து ரொம்ப ஒரு புவர்லி டெவலப்ட் ஸ்டேட்டஸில் தான் வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இங்கே இந்த ஆல்ஃபைன் பயோமில். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா ரீஜன். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம், வெர்டிபிரேட்ஸ் பார்த்தோம், அப்புறம் இன்வெர்டிபிரேட்ஸ் பார்த்தோம். now we are going to see about the ஃப்ளோரா ரீஜன். ஸோ ஃப்ளோரா ரீஜன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் யார் இருப்பாங்க, as we all know மாசஸ் நிறைய இருக்கும், லைக் வைல்ட் பொட்டேட்டோஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபைன் பயோமில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய சில ஃப்ளோரா வெரைட்டிஸ். எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் பயோம். ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், which means நம்ம டீப்பராக ஃபாரஸ்ட்டில் போக போக சன்லைட்டோட பெனிட்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ரிமெம்பர் நம்ம லோவர் கிளாஸஸில் இதை பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். லெட் மீ ஷோ யூ. எஸ், கெனோப்பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம லோவர் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். என்ன அர்த்தம், நிறைய ட்ரீஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. அந்த ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு டென்ட் மாதிரி தே வில் பி லைக் ஃபார்மிங் அ ஸ்ட்ரக்சர். ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து they will not be touching. இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. கேன் யூ see some gaps in between? ஸோ இந்த லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கேப்ஸ் மூலமாக தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வழியாக எவ்வளோ சன்லைட் என்ட்ரி கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட் ஆஃப் சன்லைட் தான் எனக்கு வந்து ஃபாரஸ்ட்குள்ளேயுமே வந்து வரும். ஸோ ஒன்லி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் பெனிட்ரேஷன் வில் பி தேர் இன் த ஃபாரஸ்ட் ரீஜன். சரியா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரீஜன் அப்படின்னு நான் பார்த்தேன்னா லைக் ஃபாரஸ்ட் ரீஜன் பட் ரெண்டு டைப் ஆஃப் இதை நான் பிரிக்க முடியும். ஸோ ஃபாரஸ்ட் பயோமில் ரெண்டு பயோம்ஸ் நான் பிரிக்கிறேன். ஒன் இஸ் கோயிங் டு பி ட்ராபிக்கல் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோயிங் டு டெம்பரேட். இப்போ நான் சொன்ன இந்த கெனோப்பி எல்லாமே வந்து இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ட்ராபிக்கல் பயோம்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃப்ளோரா தான் இருக்கும், இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபானா தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, as we saw in டைகோமில் பார்த்தோம், we saw in tundra, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃப்ளோரா ஃபானா மட்டும் இல்லாமல் இட் இஸ் லைக் அ கம்யூனிட்டி
community, which means எனக்கு different varieties of flora and fauna, everything will be living together. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் பயோம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் 2 விதமாக நான் பிரிக்கிறேன். One is going to be tropical and another one is going to be the temperate forest. சரியா? So first let us see about the tropical forest. So tropical forest நம்மளுக்கு எந்த latitude and longitude இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, as you can see, latitude வந்து 23.5 degree north and 23.5 degree south. சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேட்டருக்கு ஒட்னாப்லே தான் வந்து 23 அந்த ஈக்குவேட்டர் சென்டர் இருக்குன்னா மேலே up and down you will be able to see this tropical forest region. சரியா? ஸோ இந்த tropical forest biome அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா they'll be having literally like a distinct season. So which means எனக்கு majority நான் யாரை பார்க்க முடியும், ஒன்று வந்து எனக்கு ரெய்னி டேயாக இருக்கலாம், இல்லாட்டி or else it's going to be a dry one. ஸோ எனக்கு மோஸ்ட்லி நான் சொல்லும் போது ரெய்னி அண்ட் ட்ரை சீசன்ஸ் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ வாட் அபவுட் தி டெம்பரேச்சர், எனக்கு ஆனுவல் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ரேஞ்ச் அப் டு 20 degree Celsius to 25 degree Celsius கூட எனக்கு டெம்பரேச்சர் வந்து obviously மெயின்டைன் ஆகிடும். ஓகே, இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், விச் மீன்ஸ் டீகம்போசிஷன் ப்ராசஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டராகவே டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஃபாஸ்ட் அப்படி ரேப்பிட் கண்டினியூஸாக டீகம்போஸ் ஆகும், அடுத்து ஒரு புது செடி வளரும், தே வில் அகெயின் க்ரோ டீகம் மாதிரி ஒரு கண்டினியூஸ் சைக்கிள், இட் பி லைக் அ வெரி ரேப்பிட் ஒன். சரியா? அண்ட் மோர் ஓவர் சாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் heavy leaching. So which means leaching na enna artham, நமக்கு soil இப்போ டீகம்போஸ் ஆகுது ஒரு மெட்டீரியல் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டீகம்போஸ் ஆகிட்டு அதுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், அந்த சாயில்குள்ளே அப்படியே ஊறி போயிட்டு they will be like settling. ஸோ அதுதான் லீச்சிங் சொல்லும். விச் மீன்ஸ் எனக்கு என்ன ஆகும், ஃபியூச்சரில் இன்னொரு செடி வந்தால் கூட அந்த செடி வந்து நல்லா உள்ள ரூட்டை உள்ளே போகும்போது அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு they will start to grow. ஓகேவா? ஸோ சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூட்ரியன் புவர் அண்ட் அசிடிக். ஸோ இது நியூட்ரியன் புவர் அப்படின்னு சொல்கிற சம்பவம் எனக்கு டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த டீகம்போஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரீஸ் எவ்ரி திங் ரொம்ப சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா as I told you earlier, canopy பற்றி நம்ம வந்து பார்த்தோம். only a little amount of light will be penetrating because this canopy process will be happening. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பயோமில் ஃப்ளாரா பற்றி எடுத்துக்கலாம். சரி, so far we saw about like yes டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். I just told you what happens here. இப்போ என்னென்ன ஸ்பீஷஸ் ஆஃப் plant varieties or tree varieties இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனாக we can see the orchids நம்ம பார்க்கலாம், ferns, actually மோஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஃபாரஸ்ட், விச் மீன்ஸ் இந்த ஃபாரஸ்ட் பயோமில் வந்து. ஓகே, ஸோ வாட் அபவுட் இது வந்து எந்த பரப்பளவில் வந்து நல்லா படர்ந்து விரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஐ கேன் யூஸ் அ டேர்ம் தட் வெரி ஹைலி டைவர்ஸ், விச் மீன்ஸ் எனக்கு ஒரு 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ நிறைய ஸ்பீஷிஸ் வந்து என்னால் பார்ப்போம். இட் மீன்ஸ் லைக் மினிமம் ஆஃப் 80 to 90 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னால் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஸ்டாலிஸ் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து ஃபாரஸ்ட் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்ந்து வளர்ந்துருக்கும், அடர்ந்த காடு லைக் நல்லா பெருசாக ஹைட்டாகவும் வளரும், நல்லா திக்னஸுமே நல்லா அந்த இது எவ்ரிதிங் வில் பி லைக் மோர். ஸோ ட்ரீஸ் ஆர் லைக் அப் டு 25 to 35 meters டால் வரைக்குமே வளரும். அண்ட் அந்த ட்ரங்க்ஸ் அண்ட் ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தெல் பி லைக் க்ரீன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் டார்க் கிரிஷ். இது ட்ரீ தான் மெச்சூர்டான ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் பார்ட் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஷேட்ஸ்மே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸ், மோசஸ், ஆர்கிட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து we can see just a picture I have given here. Okay, next வந்து we are going to see about the fauna varieties. ஸோ ஃபானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க ஒப்வியஸ்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பேர்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் நம்ம பக்கத்துலேயே பாஸ் ஆகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேர்ட்ஸோட சத்தம் நமக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் வந்து we can expect. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேர்ட்ஸ் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா we can expect some சின்ன மேமல் வெரைட்டிஸ் பார்க்கலாம். பேட்ஸ் நிறைய லிட்டரலி ஒப்வியஸ்லி பேட்ஸ் நிறைய பார்க்கலாம். மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்செக்ட்ஸை நான் கேட்டகரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இன்வெர்டிபிரேட்ஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நடந்தாலே லிட்டரலி நிறைய புழுக்கள் பிகாஸ் தே help in the decomposition process, especially in the forestry areas. Okay, so the insects அப்படின்னு சொல்லும்போது and if you remember நம்ம போன டாப்பிக்லேயே இதை பற்றி வந்து பார்த்துருப்போம். அமேசான் ஃபாரஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா which means எனக்கு ஒரு இடத்துல 10 அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல 7 will be the insects and 3 தான் வந்து அனிமல்ஸ். ஸோ மெஜாரிட்டி எனக்கு இந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபாரஸ்ட் பயோமில் வந்து I can expect a huge amount of insects to be present. அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பான். Now let us talk about the temperate forest. So far நம்ம யாரை பற்றி பார்த்தோம், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பற்றி, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெம்பரேட் ஃபாரஸ்ட் பயோம்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இவங்க வந்து எங்கே படர்ந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா they occur in the East Northern America, North Eastern Asia and Western and Central Europe regionsல வந்து
we'll be able to see the temperate forest region. சரி இப்போ நம்ம போனதாக நம்ம பார்த்த லைக் ட்ராபிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஈக்குவேட்டருக்கு இருக்குன்னா 23.5 டிகிரி நார்த் அண்ட் 23.5 டிகிரி லைக் ஆப்போசிட் சைட்ஸில் வந்து தே வில் பி ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ டெம்பரேட் ஃபார் லைக் கொஞ்சம் அபவ் த ட்ராபிக்கல் இது வந்து தே வில் பி ப்ரெசென்ட். ஸோ இந்த கிளைமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு லைக் இஃப் ஐ மீன் லைக் ஒரு 365 டேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் மாட்ரேட் கிளைமேட் விச் மீன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கோல்டு அப்படின்னு பட் ஒரு மாடரேட்டான ஒரு டெம்பரேச்சர் மீன்ஸ் எனக்கு நல்லா வெயிலுமே இருக்கும். ஒரு டெம்பரேச்சர் வந்து லைக் லாஸ்ட் ஃபார் அரௌண்ட் 140 to 200 டேஸ் வரைக்கும் எனக்கு இருக்கும். வேராஸ் த ரிமைனிங் மந்த்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ் திங் விச் மீன்ஸ் எனக்கு வந்து மழை காலமாக இருக்கலாம் ஆர் இட் கேன் பி லைக் எனி திங். ஸோ எனக்கு நான் சால்டாக சொல்லணும்னா எனக்கு இந்த கிளைமேட் க்ரோவிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரோவிங் சீசன் வந்து 140 to 200 டேஸ் வரைக்குமே நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் த வின்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது தே ஹாவ் அ வெல் டிஃபைன் சீசன் வித் டிஸ்டிங் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வின்டர் சீசன் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -30 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸில் வந்து we can expect. Yes, so let's talk about the flora now. So flora வந்து பார்த்தீங்கன்னா can you see here like I have given some pictures pepper tree, robinia and acer, willows and ficus இதெல்லாம் நம்ம already if you remember நம்ம போற டாபிக்ஸ் லைக் துண்ட்ரா அந்த பயோம்ஸ் எல்லாமே இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துப்போம். just look at the trees எப்படி இருக்காங்க நல்லா லீவ்ஸ் எல்லாமே வந்து நீட்டமா நீடில் டிப் வந்து will be like needle like one அப்படி இல்லையா. look at the structures இல்லை பார்த்தீங்கன்னா பாட்டம் எனக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும். இந்த ட்ரங்க் பார்ட் will be very thick whereas மேலே வந்து பார்த்தீங்கன்னா they'll be forming a cone like structure. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா they'll be having a huge amount of branches. இப்போ நான் சொன்ன வில்லோலாம் வந்து பார்த்தீங்கன்னா needle like leaves ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து நம்ம இந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் இப்போ இதோட பரப்பளவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் வந்து ஒரு 3 to 4 விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஜாஸ்தி எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராபிக்கல் பயோமில் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் மோர். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ரிமெம்பர் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ அண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 வரைக்கும் தான் என்னால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ட்ரீ லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ப்ராடாக இருக்கலாம். சில வந்து திக் நீடில் பாயிண்டெல்லாம் இருக்கலாம். as I've given some examples oak, beech, hemlock, maple இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் willow just now I show you the picture also எல்லாமே வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய flora varieties. If we talk about the fauna, so fauna வந்து பார்த்தீங்கன்னா and again we can see a huge amount of skunks நிறைய வந்து இந்த மாதிரி டெம்பரேட் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். Yes, I have given the picture here and bobcats, timber wolf நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துண்டா ரீஜனில் பார்த்துருப்போம். if you remember நம்ம அந்த ஸ்னோ wolf எல்லாம் வந்து பார்த்தோம் லைக் கரெக்டாக ஃபாக்ஸ் அந்த போலா பேர் மாதிரி எல்லாம் புசு இருக்க ஃபாக் அப்படி பார்த்தோம். பட் இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிம்பர் wolf அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாக்ஸ் அண்ட் ஸ்கங்க்ஸ் நிறைய காமனாக பார்க்கலாம். பாப்கேட்ஸ் இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய fauna varieties. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெசர்ட் பயோம். ஸோ டெசர்ட் பயோம் அப்படின்னு நான் சொல்லும்போது டெசர்ட் வி ஆல் நோ எனக்கு வந்து இந்த டெம்பரேச்சருமே எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இட் வில் பி லைக் டே லைட் டைம் அது சன்லைட் எனக்கு அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பட் ஆஸ் நைட் நியர்ஸ் பை அந்த சன் வந்து மறைஞ்சி எனக்கு நைட் அந்த ஈவினிங் பீரியட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து குளிராக இருக்கும். இட் வில் பி லைக் அந்த அளவுக்கு ஒரு சில் பீரியடாக எனக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி. பட் ஈவன் தோ அங்கே இருக்கிற பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே வில் பி லைக் எவால்வ் இன் சச் அ வே அந்த கிடைக்கிற கம்மி அமௌண்ட் ஆஃப் தண்ணியிலே வந்து தே வில் பி ஏபிள் டு சர்வைவ். ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்டில் நம்ம யார் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கேக்டஸ், பென்ஷியா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம டெசர்ட் பயோமில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய சில ஃப்ளோரா வெரைட்டிஸ். சரியா? ஸோ டெசர்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் earth வந்து it looks like a blue pearl when viewed from the outer space like majority வந்து sea water present ஆயிருக்கும். at the same time வந்து பார்த்தீங்கன்னா earthல வந்து like 1/5 of the portion வந்து it is covered by the dust and moreover desert and moreover நான் சொன்ன மாதிரி rainfall வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா less than 250 mm தான் per year அந்த கணக்கிலே தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ ரெயின் அப்படி வந்துச்சுனாலுமே நான் சொல்லுங்க 250 லெஸ் தேன் 250 அந்த ஒரு கேட்டகரியில் எனக்கு வந்து மழை வந்துச்சுனாலுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சாரல் மழை அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஒரு மழை மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இட் வில் பி லைக் வெரி ஷார்ட் பீரியட், ரொம்ப லாங் பீரியட் நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ எவாப்ரேஷன் ரேட்ஸ் ரெகுலர்லி எக்ஸீட் தி ரெயின்ஃபால் ரேட்ஸ். சரி, எவாப்ரேஷன்
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் பார்த்துக்கலாம். ஸோ மழை வந்தாலுமே என்ன ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எந்த அளவுக்கு மழை வருதோ அந்த டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் எனக்கு எவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா வெரைட்டிஸ் விச் மீன்ஸ் ஸ்பெசிஃபிகலி பிளான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ பிளான்ஸில் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ ஸ்டொமேட்டா என்ன பண்ணோம், எனக்கு வந்து they'll be helping in the process of photosynthesis அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். லைக் absorption of sunlight இந்த கதை எல்லாமே. And moreover we have heard something about transpiration also. ஸோ இந்த டேர்ம் நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் transpiration? The loss of water in the form of water vapor அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பிரேஷனை பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். நார்மலாக மழை வந்துச்சுன்னா கூட லைக் ஆப்வியஸ்லி எவாப்ரேட் ஆகி போயிடும். இப்போ பிளான்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிருக்கிற பிளான்ஸ் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வில் பி லாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ஃபார் நார்மல் பிளான்ஸ். பட் இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் தி டெசர்ட்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் இல்லையா, அந்த பென்ஷன் இந்த கள்ளி வெரைட்டிஸ், சப்பாத்தி கள்ளி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக they will also transpiration process is going to happen. The only thing is நீங்கள் வந்து இந்த இந்த கேக்டஸ் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வீட்டில் வளர்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நார்மல் பிளான்ஸ்லாம் நீங்கள் இந்த ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் இருந்தாலே ரொம்ப வாடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேக்டஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் யூ டோன்ட் வாட்டர் தெம் லிட்டலி லைக் ஒரு 20-25 days வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா கூட அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து they will be able to grow. I'll tell you what is the reason. One of the reason actually நம்ம எல்லாருக்குமே ஸ்டொமேட்டா பற்றி படிச்சிருப்போம். But there is another term. சங்கன் ஸ்டொமேட்டா. சரி, இது சங்கன் ஸ்டொமேட்டா என்ன? சங்கன்னா என்ன? சங்கன் நல்லா அப்படியே உள்ள மூழ்கி போயிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்டொமேட்டா நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா லீஃபோட டாப் மோஸ்ட் சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இஃப் யூ ரிமெம்பர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா, இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். இஃப் யூ ரிமெம்பர் டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ த கிட்னி பீன் ஷேப் செல்ஸ் நம்ம என்ன சொல்வோம்? We call them as the guard cells. And in the dot like structure, the center pore தான் நம்ம என்ன சொல்வோம்? We call them as stomatal pore or stomata அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம டெசர்ட் பிளான்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ டெசர்ட் பிளான்ஸ் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டொமேட்டா வந்து எனக்கு டாப் மோஸ்ட் ஆஃப் த லீஃபில் ப்ரெசென்ட் இல்லாமல் பட் இன்சைட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டீப்பர் ஆழமாக வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. பிகாஸ் நம்ம இந்த கேக்டஸ் பின்ஷெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டெம் இஸ் மாடிஃபைட் டு லீஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் எல்லாமே ரொம்ப திக்காக ப்ளம்பியாக இருக்கும். பிகாஸ் அந்த லீஃப் இஸ் லைக் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான் நம்மளோட பார்க்குற இந்த கேக்டஸ் எல்லாமே. ஸோ அதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து எனக்கு டீப்பராக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதான் நம்ம சங்கன் ஸ்டொமேட்டா சொல்லுவோம். எதுக்கு அவ்வளோ டீப்பராக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் த water loss in the form of transpiration, and that is the reason why they are able to survive. ஜாசன் இல்லையா, தண்ணி இல்லைனா கூட ஒரு 25-30 நீங்கள் சுத்தமாக தண்ணி காட்டலனா கூட பரவாயில்ல, they will be able to survive. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து they will be coming. Yes. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us see about the soil. ஸோ சாயில் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு. இப்போ நான் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we saw about the tropical and temperate forestலாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? நம்ம சும்மா நடந்து போனாலே கீழே வந்து நிறைய இலைகள் இருக்கும். அப்படி இல்லாட்டி நிறைய ஹியூமஸ், இந்த மண் கருப்பு கலரில் ஒரு மண் மாதிரி ஸ்ட்ரக்சர் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதுவே நீங்கள் டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், ஃபுல்லாக அந்த ராக்ஸ், டைனி ராக் பார்ட்டிகல்ஸ் மாதிரி தான் இருக்கும். கிரேவ்ஸ் இந்த மாதிரிலாம் தான் எனக்கு வந்து கிரேவல்ஸ் அப்படி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ ஜல்லி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எனக்கு வந்து அந்த சாயிலில் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு விச் மீன்ஸ் எனக்கு வாட்டர் வந்து ஓகே தே வில் பி பாசிங், பட் ஸ்டில் எனக்கு அந்த சாயில் வந்து எப்படி சொல்கிறது ஃபுல்லாக அந்த ஒரு சொரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாயில் வந்து வில் பி ஷாலோ, நாட் அ டீப்பர் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைனியஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ கேன் பி சீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசர்ட்லாம் வந்து எனக்கு அப்படியே காற்றடிச்சிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பறக்கும், மண் எல்லாமே பறக்கும். கரெக்டாக? அண்ட் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுழல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இப்போ நம்மளுக்கு இந்த சூறாவளி, இந்த மழை டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி மாதிரி கிளம்பும் பார்த்துருக்கேன். லைக் வைந்த ஒரு ஸ்வர்ல் மாதிரி யூ கேன் எக்ஸ்பெக்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் கூட இட் வில் ஹேப்பன். நம்ம ஆக்சுவலி யூ கேன் எக்ஸ்பெக்ட். சும்மா சாதாரணமாக வந்து ஒரு காற்றடிச்சதுனா கூட பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே வந்து கிளப்பி விட்டுடும் ஃபுல்லாமே. மீன்ஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எவ்ரி திங் வில் பி ப்ளோன். அண்ட் சில வந்து பார்த்தீங்கன்னா
புதைக்குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக வந்து நடந்தீங்கனாலே அப்படியே டக்குன்னு இட் வில் லைக் அப்சர்வ் த பர்சன், உள்ளே நடக்கும்போதே உள்ளே வந்து இழுத்து விட்டுடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட we can expect in the desert biome. ஓகேவா? ஸோ what about let us see about the temperature. The temperature வந்து பார்த்தீங்கன்னா it can range up to 20 to 25 degrees Celsius, where means எனக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அதாவது மீனியம் எனக்கு மேக்ஸிமம் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 43 லைக் நியர்லி 50 டிகிரி செல்சியஸ் அதுக்கு மேலே போன கேட்டகரியுமே இருக்குது. நான் சொல்கிறது டே டைமில் எவ்ரி திங் திஸ் வில் ஹேப்பன். இதுவே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சொன்னேன் ரொம்ப கூல் ரொம்ப சில்லுனான ஒரு கிளைமேட் தான் வந்து அங்கே இடத்துல இட் வில் பி ஹேப்பனிங். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா it can drop up to -18 degrees Celsius வரைக்கும் it will prevent. So depending upon the temperature range எனக்கு டெசர்ட் வந்து ஹாட்டாகவும் இருக்கலாம் or else எனக்கு கோல்டாகவும் இருக்கலாம். இட் கேன் ஹேப்பன் போத். எனக்கு ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு இடத்துல டெசர்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ நான் ஹாட் அண்ட் கோல்ட் அப்படின்னு சொன்னேன்னா லெட் us see about both the deserts now. ஹாட் டெசர்ட்டும் பார்க்கலாம் அண்ட் த கோல்ட் டெசர்ட் ரீஜனுமே நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஹாட் டெசர்ட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட் நம்ம ரொம்ப ஃபெமிலியராக கேட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஸோ சஹாரா ஆஃப் நார்த் ஆஃப்ரிக்கா, அந்த டெசர்ட்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்டர்ன் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய டெசர்ட்ஸ் அண்ட் ஈவன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டாக. ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாமே லைக் ஹாட் டெசர்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் மோர் ஓவர் தே வில் பி அக்கரிங் அட் வெரி லோ ஆட்டிடியூட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. எஸ், ஸோ again animals we can expect பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்னேக்ஸ், தட் இஸ் லைக் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி வந்து ஸ்பைனல் கார்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் சின்ன சின்ன மேமல் வெரைட்டிஸ் we can expect. அப்படி இல்லாட்டி ஐ ஹவ் given some pictures. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் given like a spiny tail lizard ஒரு பிக்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். apart from that we can expect the black bug. இதெல்லாமே வந்து we can see in the hot desert regions. apart from this we can expect some insects, arachnids and birds. arachnidsனா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் லைக் 8 legs இன்க்ளூடிங் ஸ்பைடர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரக்னிட்ஸ் கீழே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இஃப் யூ ஹவ் லேர்ன்ட் இந்த அனிமல் கிங்டம் ஞாபகம் வந்திருக்கும். அரக்னிட்ஸ் எல்லாமே இந்த 8 legs உள்ளது, ஸ்பெஷலி ஸ்பைடர்ஸ் எல்லாமே அரக்னிட்ஸ் கீழே நம்ம வந்து கொண்டு வந்துடும். இதெல்லாமே நம்ம டெசர்ட்டில் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, நான் டெசர்ட் சொன்னது ஹாட் டெசர்ட். இப்போ கோல்ட் டெசர்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எஸ் அண்டார்டிக். ஸோ கோல்ட் டெசர்ட் வந்து இங்கே இருக்கும் அண்டார்டிக், கிரீன்லேண்ட் இதெல்லாமே கொண்டு போய்க்கலாம் இங்கே கோல்ட் டெசர்ட். ஸோ occurs in Antarctic, Greenland of Arctic realm and parts of USA. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா we have லடாக் ரீஜன். ஸோ இங்கெல்லாம் எனக்கு கோல்ட் டெசர்ட்ஸ் கேட்டகரிக்கெல்லாம் கொண்டு வந்துடுவோம். ஸோ என்ன மாதிரி அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது லைக் கேங்க்ரூ ரேட்ஸ், மைஸ், கிராஸ் ஹாப்பர் மைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்குவிரல்ஸ், கிரவுண்ட் ஸ்குவிரல்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ ஹியர். ஜாக் ரேபிட்ஸ், கேங்க்ரூ ரேட்ஸ், கேங்க்ரூ மைஸ், பாக்கெட் மைஸ், கிராஸ் ஹாப்பர் மைஸ், ஆன்டிலோப்ஸ், கிரவுண்ட் ஸ்குவிரல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கோல்ட் டெசர்ட் ரீஜன்ஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the ரெஸ்பான்ஸ் டு த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், விச் மீன்ஸ் எனக்கு ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் என்விரான்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டேன்னா ஆஸ் யூ ஆல் நோ த டாபிக்லேயே பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்லேயே, விச் ஹேவ் போத் பயோட்டிக் ஆஸ் வெல் அஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே தான் வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் ஆயிருப்பாங்க கரெக்டாக. சரி, இப்போ நான் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் சொல்லும்போது ஒரு ஆர்கானிசம் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏபயோட்டிக் சென்ஸ் லைக் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we will be seeing about 3 different categories. யாருன்னா கன்ஃபார்மர்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் வில் பி சீயிங் அபவுட் தி பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். இவங்க 3 பேர்த்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெட் லைன் இஸ் கோயிங் டு பி த ரெகுலேட்டர், green is going to be the conformers and blue வந்து பார்த்தீங்கன்னா will be having the partial இது எல்லாமே ஒன்றா டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் let us start with the regulators. ஸோ ரெகுலேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசமே அவங்களோட பாடி டெம்பரேச்சரை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஆர்கானிசமே லைக் கண்டிப்பாக தே வில் டிஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we will be able to maintain our body temperature. நம்ம சொல்லுவோம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸுமே இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாடி டெம்பரேச்சர் ஸ்டேபிளான இதுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் அவங்க என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்து their body temperature will be keeping on changing. சரியா. ஸோ சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஏபிள் டு மெயின்டைன் த ஹீமோஸ்டாட்டஸ் பை ஃபிசியோலாஜிக்கல் மீன்ஸ், விச் மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான பாடி டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணக்கூடியதா they will be there. So birds, mammals and even few vertebrates. இந்த lower vertebrates யார், வாட் இஸ் lower and higher order அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சைஸை பொறுத்து lower higher order அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போது
vertebrates யார் ஸ்பைனல் கார்டு இல்லை ஆர்கானிசம்ஸ் கரெக்டாக. ஸ்பைனல் கார்டு வந்து இப்போ நான் ஃபிஷ்ஷுக்கு கூட ஸ்பைனல் கார்டு இருக்குது, குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்குமே வந்து ஸ்பைனல் கார்டு தான். கேன் ஐ கம்பேர் அஸ் வித் தம்? கண்டிப்பாக கிடையாது. லோவர் ஆர்கானிசம்ஸ் நம்மளாம் கொஞ்சம் லைக் ஹையர் ஆர்டர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே லைக் வி ஆர் ஒன் ஆஃப் தி கேட்டகரி. சரியா? ஸோ விச் மீன்ஸ் they'll be able to maintain, some might not be able to maintain them also. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நாட் பி ஏபிள் டு நான் சொல்லலையா, ஏபிள் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ரெகுலேட் பண்ண வரும். கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது தே வில் நாட் பி ஏபிள் டு மெயின்டைன் தேர் பாடி டெம்பரேச்சர், விச் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி த டெம்பரேச்சர் வில் பி கீப்பிங் ஆன் சேஞ்சிங். சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதே மாதிரி இந்த மாதிரி அந்த கன்ஃபார்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ லிட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ் தே வில் பி கீப்பிங் ஆன் சேஞ்சிங். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற வாட்டர் சரௌண்டிங்ஸை பொறுத்துட்டு. இப்போ நான் ஃபிஷ்ஷஸ் சொன்னேன், ஃபிஷ்ஷஸ் எங்கே இருக்கும், லைக் சம் வில் பி லைக் ஃப்ரெஷ் வாட்டர், சிலது வந்து பார்த்தீங்கன்னா மெரைன், இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பார்த்தோம். ஸோ அங்கே வாட்டர் இருக்கக்கூடிய சலினிட்டியை பொறுத்துட்டு கண்டிப்பாக இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வில் பி கீப்பிங் ஆன் சேஞ்சிங். ஹோப் யூ நோ வாட் இஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ இது வந்தாலுமே அந்த வாட்டர் மூவ்மெண்ட் இல்லையா, மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் சேஞ்சிங் ஃப்ரம் ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி என்னால் ப்ராப்பராக மெயின் பண்ண முடியாது. நான் இருக்கிற இடத்த விச் மீன்ஸ் ஃபிஷஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா அங்கே இருக்கிற தண்ணியை பொறுத்து, லெட் இஸ் பி லைக் மெரைனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரெஷ் வாட்டர் இதுவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறத பொறுத்துட்டு இஃப் தே கீப் ஆன் சேஞ்சிங் டெம்பரேச்சர்லாம் எல்லாமே மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஐ கேன் கால் தம் அஸ் வாட் கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ஸோ இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் எனக்கு ஓகே, எனக்கு இருக்கிற இடத்துல மெயின் சுத்தமாக பண்ணவே முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு சர்வைவ் இன் திஸ் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிற சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் கோச்சின்னு வீட்டை விட்டு போகிறேன்ற மாதிரி தே வில் மைக்ரேட். அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லைக் ஓகே இந்த இடத்துல நான் வந்து நல்லா சேஃபாக இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டிஷன், என் பாடி டெம்பரேச்சருக்கு பக்காவாக ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் மாதிரி they will try to relocate themselves. இவங்களை நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மைக்ரேஷனுக்கு வந்து ஒரு காமனான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு இதில் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் ஒரு சாங்சுரி ஒன்று இருக்குது, பேர்ட்ஸ் சாங்சுரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we can see a huge amount of volatility. அந்த பர்டிகுலர் கிளைமேட் ஸ்பெஷலி சம்மர் சீசன் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பேர்ட்ஸ் வந்து எங்கேருந்தோலாம் இங்கே வருவாங்க. You can see a different varieties of bird, but it was a long time ago. நீங்கள் போனால் லைக் பைனாக்குலர்ஸ்லாம் வச்சு சூப்பராக நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். பட் அகெயின் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இந்த குளோபல் வார்மிங் கதை இதெல்லாம் ப்ராப்பராக மீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துல அந்தளவுக்கு பேர்ட்ஸ் வரதான் ஐ எம் நாட் ஷுர் நவ். பட் ஸ்டில் நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வேடந்தாங்கல் பற்றி இட்ஸ் லைக் ஃபேமஸ் ஒன். நம்ம பேர்ட்ஸ் மைக்ரேட்டரி ஆகக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பான்ஸ் டு ஏபியாட்டிக் ஃபேக்ட் விச் இஸ் நத்திங் பட் மைக்ரேட். ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி தேல் பி டெண்டிங் டு மூவ். எங்கே நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபிஷ், ஓகே இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு தேவையான கண்டிஷன் அப்புறம் ஆப்டாக இல்லை, நான் கோச்சின்னு போகிறேன் ஆல்ஸ் ஐ எம் லீவிங், நான் ஓகே நான் வேறு இடத்துக்கு போகிறேன், எனக்கு கண்டிஷன் சரியானதுக்கப்புறம் ஐ வில் கம் பேக் அகெயின் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் தி மைக்ரேட் ஆர் மைக்ரேட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன், பேர்ட்ஸ் மைக்ரேட் ஃப்ரம் சைபீரியா டு வேடந்தாங்கல். ஸோ வேடந்தாங்கல் சொல்லியிருப்பே நிறைய பேர்ட்ஸ் வந்து தே வில் பி கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெஜாரிட்டி வேடந்தாங்கல் எங்கேருந்து வரும் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைபீரியாவிலேருந்து நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டு எஸ்கேப் ஃப்ரம் தி சிவியர் வின்டர் பீரியட். ஸோ அந்த இடத்துல நிறைய சைபீரியா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வந்து ஒரு பனி இதுவாக இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப சிவியர் வின்டர் ஆகும்போது இங்கே ஒரு வெயில் காலத்துக்கு தங்கிட்டு போவாங்க. பட் அகெயின் த சினாரியோ சேஞ்சஸ், நிறைய பொல்யூஷனால் ஐ ஹர்ட் லைக் நிறைய பேர்ட்ஸ் இப்போலாம் வரது கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யாரை பார்த்தோம், ரெஸ்பான்ஸ் டு ஏபியாட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது we saw about the conformers எல்லாம் வந்து பார்த்தோம். now we are going to see the third type which is going to be the suspect அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? இப்போது நான் சொன்னேன் ஆர்கானிசம் வந்து ஒன்று சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாடி டெம்பரேச்சரை மெயின் பண்ணிவிட்டு உயிர் வாழவங்க, ரெகுலேட் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக? சில ஆர்கானிசம் என்ன பண்ணும், ஓகே அதில் மெயின் பண்ணவே முடியல, ஐ எம் லீவிங், சரியானதுக்கப்புறம் ஐ வில் கம் பேக் அகெயின். நம்ம என்னென்னு பார்த்தோம், கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். The third type is going to be suspend. ஸோ சஸ்பெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ் வந்து என்னால் வந்து ஓகே இருக்கிற என்விரான்மெண்ட்டில் மேனேஜ் பண்ண முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு சர்வைவ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு மைக்ரேட், ஐ விஷ் டு மைக்ரேட், பட் என்னால் மைக்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா எய்தர் தே வில் கோ ஃபார் இன்ஆக்டிவ் மோடுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இன்ஆக்டிவ் மோட் அப்படின்னு நான் சொல்லும்போது எய்தர் இட் கேன் பி ஹைபர்னேஷன் ஆர் இட் கேன் பி ஈஸ்டிவேஷன். ஸோ ஹைபர்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி லைக் டியூரிங் வின்டர் சீசனில் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஈஸ்டிவேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா
சம்மர் சீசனில் பண்ணக்கூடியது we call them as ஈஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த என்ன கதை நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ விச் மீன்ஸ் ஹைபர்னேஷன். நம்ம பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம் சின்ன வயசில், போலார் பேர்ஸ். ஸோ போலார் பேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக அந்த வின்டர் சீசன் வரும்போது தூங்கிடுவாங்க நல்லா. இது எதுக்கு why they do this process of ஈஸ்டிவேஷன், அதாட்டி ஹைபர்னேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட் ரொம்ப முடிச்சுருந்தேன்னா என் பாலில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், இல்லாட்டி என் பாலில் இருக்கிற வார்ம் எல்லாமே வந்து கரைஞ்சி காணாமல் போயிடும், it might be lost அப்படின்ற காரணத்துக்காக they will go to inactive mode or they'll be going to sleeping mode அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வின்டர் சீசனில் போச்சுன்னா இட்ஸ் ஹைபர்னேஷன், அண்ட் இதுவே சம்மர் சீசனில் போச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஈஸ்டிவேஷன். ஸோ வின்டர் சீசனுக்கு வந்து ஹைபர்னேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் கோயிங் டு பி போலார் பேர். இதுவே நான் வந்து சம்மர் சீசன் பார்த்தீங்கன்னா we can expect like சில டைப் ஆஃப் ஸ்னெயில்ஸ் அண்ட் சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து தேல் பி கோயிங் ஃபார் ஈஸ்டிவேஷன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சம்மர் ரிலேட்டட் ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஓவர் ஹீட் இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு தே வில் பி கோயிங் ஃபார் ஈஸ்டிவேஷன். சரியா? இப்போ இதெல்லாமே நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா, எஸ் சஸ்பெண்ட் கீழே வந்து வந்துடும், விச் மீன்ஸ் தே வில் நாட் பி ஏபிள் டு மைக்ரேட். ஓகேவா? ஸோ இந்த லோவர் அனிமல் நான் சொன்னேன் இல்லையா, சில ஹையர் ஆர்டர், லோவர் ஆர்டர், மிடில் ஆர்டர் மாதிரி. ஸோ இந்த லோவர் ஆர்டர் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் சைக்கிளில் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் ஃபேஸே வந்து டோட்டலி வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சு, மீன்ஸ் தேல் பிகம் இன் ஒரு பர்டிகுலர் பீரியட் மொத்தமாகவே இன்ஆக்டிவாகவே வச்சுருப்பாங்க. அவங்கள நம்ம அந்த பர்டிகுலர் பீரியட் இன்ஆக்டிவாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பீரியட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as diapause, which means சில லோவர் அனிமல்ஸ் பற்றி நம்ம வந்து இதில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டோட்டல் ஃபேஸ் ஆஃப் லைஃபே வந்து இன்ஆக்டிவாக வந்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், diapause அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the adaptations. So adaptations, first one is going to be structural. ஸோ நான் adaptations அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, they will try to change themselves, adapt themselves, which means நான் மாற்றிக்கிறேன். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். எந்த ஒரு ஆர்கானிசமே என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து மாற்றிக்க முடியலன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து உயிர் வாழவே முடியாது. இட் பி எந்த ஒரு சினாரியோவும் இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா மட்டும்தான் அவங்களால வந்து உயிர் வாழ முடியும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஸோ அடாப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் சர்வைவ் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ த எக்ஸ்டர்னல் அண்ட் தி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ விச் மீன்ஸ் அடாப்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது சுற்றி இருக்கிற நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னா எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ் ஆல்சோ வாட் தே ஹாவ் டு டூ, they have to adapt. கண்டிப்பாக ரெண்டுமே பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும். சரியா? ஸோ சில பார்த்தீங்கன்னா கிரிப்டிக் அனிமல்ஸ் ஆர் தோஸ் விச் camouflage perfectly with their environment and are almost impossible to detect. அதில் வந்து பார்த்தீங்கன்னா look at this 1 2 3, இந்த ஃபோர்த் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல லிட்டரலி நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, எனக்கு வெறும் ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there is a stick insect அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஒரு கிராஸ் ஹாப்பர் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டிக். எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிராஸ் ஹாப்பர், பட் சில ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு கிராஸ் ஹாப்பர் கேன் ஒரு ஸ்டிக்கர் எங்கே ஸ்டிக்கை வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா obviously you can see here இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது என்னது, ஸ்டிக் இன்செக்ட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும், பர்ஃபெக்டாக என்வரான்மெண்ட் ஏற்ற மாதிரி கேமஃப்ளாஜ் ஆயிப்பாங்க. அப்படி இல்லையா, நம்ம இந்த கெமிலியன், இந்த பச்சோந்திலாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இன்னொன்று கலர்லாம் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை விட இந்த ஸ்டிக் இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தே வில் பி able to blend in the environmental conditions, which means அவங்களால வந்து டெக்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு. இதெல்லாமே இட்ஸ் a kind of adaptation, பிகாஸ் நான் உயிர் வாழணும்னா இதெல்லாம் நான் பண்ணால் மட்டும்தான் என்னால் முடியுமோ. ஆரஞ்சு யோசிச்சு பாருங்களேன், அதால் கேமஃப்ளாஜ் பண்ண முடியலன்னா obviously ஏதோ ஒரு bird or something, lizard something will come and eat them இல்லையா. ஸோ they are able to survive with the help of this. ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரஸ்ட்ரியல் இது, விச் மீன்ஸ் டெரஸ்ட்ரியல் நார்மல் லேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they will be able to run faster. ஸோ எப்படி அவங்க ரன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட லெக்ஸ் தான் வந்து அது காரணம். விச் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீட்டமாக இருக்கும். நீட்டமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அது வந்து லைக் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் லேண்ட் பீரியடில். அப்படியோ இல்லையா, நம்ம இந்த கேமல், எஸ் கேமல் பற்றி நம்ம படிச்சிருப்போம். லைக் நிறையா ஹம்ப் இருக்கும், என்ன பண்ண நிறைய தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அடாப்டேஷன். டெசர்ட்டில் தான் கேமல்ஸ் இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த டெசர்ட்டில் தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இருக்கிற தண்ணியுமே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹம்பில் ஸ்டோர் பண்ணிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேணாலும் they will be able to walk and they will be able to live without some water also. அதே மாதிரி ஹூவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணில் நடக்கிறதுக்கு கூட அந்த ஹூவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஐ டாக் அபவுட் திஸ் போலார் பேர் பற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேமஃப்ளாஜிங் கான்செப்டில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் த பஃபர் ஃபிஷ் எவ்ரி திங். இந்த பஃபர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய முள் மாதிரி இருக்கும், ஸ்பைன்ஸ் மாதிரி இருக்கும். அது டக்குன்னு இப்போ எனிமிட்டு பஃப்னு ஆகிடும். அந்த
முள் வந்து ஏதாவது பக்கத்தில் இருக்க எனிமி ப்ரேயில் ஒரு எனிமிலேருந்து பட்டுச்சுன்னா அந்த பாய்சன் அட்டாக் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அவங்களோட எனிமீஸ் கிட்டேருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு they'll be acting as like ஒரு அடாப்டேஷன் மாடலுக்கு வந்து வந்துடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாக் போது பிஹேவியரல் அடாப்டேஷன். இவ்வளோ நாள் நான் வந்து பாடி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் வந்து பார்க்கலாம். ஸோ விச் மீன்ஸ் அனிமல்ஸ் டெவலப் அ சர்டன் பிஹேவியரல் ட்ரைட்ஸ் ஃபார் சர்டன் அடாப்டிங் பீரியட் வந்து இருக்கலாம். ஸோ பிஹேவியரல் அப்படின்னு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிஹேவியர் பற்றி பார்த்தலாம். சரியா? ஸோ நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து இடத்துல சர்வை பண்ண முடியல, ஐ வாண்ட் டு லீவ் ஃப்ரம் ஹியர். ஸோ இட்ஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் பிஹேவியர் அடாப்டேஷன் தான், விச் மீன்ஸ் எனக்கு ஒரு பெட்டர் ரிசோர்ஸை தேடி தே ஆர் மூவிங், அவ்வளோதான். அங்கே போயிட்டு நான் இருந்துக்கிறேன். தென் when திங்ஸ் ரிட்டர்ன் டு நார்மல் ஐ வில் கம் பேக் ஹியர். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் தி பிஹேவியர் அடாப்டேஷன். சரி, இந்த பிஹேவியர் அடாப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக வந்து என்னால் பிரிக்க முடியும். ஒன் இஸ் கோயிங் டு பி மைக்ரேஷன், another one is going to be courtship. So just now we saw about what is migration and let us see about what is courtship. So courtship வந்து பார்த்தீங்கன்னா it is a set of behavioral patterns to find a mate to reproduce. ஸோ மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரிசோர்ஸ் வேணும், நான் உயிர் வாழ்ந்தா ஆகணும் அப்படின்னும் போது நான் போகிறேன். ஏதோ எனக்கு தேவையான சோர்ஸ், சாப்பாடாக இருக்கட்டும், தண்ணி, எதுவாக இருந்தாலும் ஓகே பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இடத்த விட்டு நான் காலி பண்ணிட்டு போகிறேன்றது மைக்ரேஷன். இதுவே நான் கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ ஹேவ் டு சூஸ் அ பர்டிகுலர் சூட்டபிள் பார்ட்னர் ஃபார் மீட்டிங். சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they'll be choosing the partners for mating. கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட்டில் வந்து வரும் அப்படின்னும் போது அந்த மேட்ஸை தேடி வந்து லிட்டரலி தே கேன் ட்ராவல் ஆல்சோ. இதெல்லாம் நம்ம எது கீழே கொண்டு வருவோம்னா கோட்ஷிப் கீழே வந்து கொண்டு வருவோம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி பிஹேவியர் அடாப்டேஷன். பிகாஸ் இப்போ ஒரு ஃபீமேல் இருக்காங்க, இமேஜின் ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் போத் வில் பி தேர். எந்த ஒரு அனிமலில் எடுத்துக்கிட்டாலுமே அப்போ அந்த மேல் என்ன பண்ணோம், they will try to attract the female. அப்போ அந்த இடத்துல நிறைய மேல்ஸும் இருக்கும், அந்த ஒரு ஃபீமேலுக்கு நிறைய மேல்ஸுமே they will be like compete. அப்போது என்ன பண்ணும், the fittest one will be like surviving அப்படின்ற மாதிரி they will be get to like have the mating with the female. ஸோ அப்போ அந்த இடத்துலையுமே எனக்கு என்ன நடக்கும், ஒரு சண்டை நடக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஃபைட் மாதிரி சினாரியோ will happen இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா they will try, which means they can relocate also to choose a suitable partner. Next one, fleeing from a predator. ஸோ predator வந்து பார்த்தோன்னா இப்போது எஸ் நம்ம இந்த காமனாக டிவியில் கூட பார்த்துருப்போம், இல்லாட்டி ஒரு மான் போகுது பக்கத்துலேயே வந்து ஒரு புலி பார்த்து அந்த மான் இஷ்டத்துக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அப்படி இல்லையா, நம்மளே கூட ஒரு காமனான விஷயம் ரோட்டில் வந்து பண்ணுவோம். நார்மலாக நம்மளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது நம்மளை துரத்துறது வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ஹேப்பனிங், நம்ம வந்து ஓடுவோம், ஒரு அளவுக்கு ஓடுவோம், ஃபைன் we will run பிகாஸ் எனக்கு தெரியும் they are not going to harm me. இதுவே வந்து ஒரு அனிமல் இல்லாட்டி நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், யூ நோ உங்களோட பால் அட்ரினல் லெவல் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கும், யூ வில் ரன் லைக் அ ஹெல். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா you will try to flee from the animal which is attacking you. So fleeing from the predators எல்லாமே it's a kind of behavioral adaptation கீழே தான் வரும். And hiding during sleeping. சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது கூட வந்து மறைஞ்சிட்டே தான் வந்து தூங்குவாங்க. விச் மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் நீங்கள் தெளிவாக வந்து பார்க்கலாம், எஸ்பெஷலி ஃபாரஸ்ட் இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். சீக்கிங் ரெஃப்யூஜ் ஃப்ரம் தி கிளைமேட் சேஞ்ச் ஆர் மூவிங் டு ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் ஃபுட் சோர்ஸஸ் ஆர் ஆல் த பிஹேவியர் அடாப்டேஷன்ஸ். அந்த மாதிரி லைக் எனிமி கிட்ட தப்பிக்கிறதுக்காக இருந்தாலும் தூங்குறதுக்கு கூட நிம்மதியாக தூங்க விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிற கேட்டகரிஸ். அதில் கிளைமேட் சேஞ்சு எஸ்கேப் ஆகணும், இல்லாட்டி ஃபுட் எனக்கு நிறைய ஃபுட்டுக்காக இஃப் ஐ வாண்ட் டு எஸ்கேப் ஆல்சோ. இது எல்லாமே எனக்கு எது கீழே வரும்னு கேட்டிங்கன்னா பிஹேவியர் அடாப்டேஷன்ஸ் கீழே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசியோலாஜிக்கல் அடாப்டேஷன். சரி, ஃபிசியோலாஜிக்கல் ஓகே. ஸோ விச் மீன்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டீத், பல்லோட வரிசை. இப்போ நமக்கு இருக்கிற பல் வரிசையும் அனிமல்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஹண்டர்ஸ்க்கு இருக்கிற பல் வரிசை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைல்ட் அனிமல்ஸ் தான் பார்க்கணும். இப்போ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பல் வரிசை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி they'll be having a special kind of teeth because canine teeth. நம்மளுக்கும் canine இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா canine வந்து ரொம்ப விதமே ஹெல்ப் பண்ணும். எதுக்கு, அந்த மீட் ப்ரே வந்து டார்கெட் பண்ணும்போது மீட்டை வந்து கிழிச்சு இழுக்கிறதுக்கு அந்த canine teeth வந்து ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிசியாலாஜிக்கல் அடாப்டேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயுமே எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டில் கூட சர்வைவ் பண்ணுறதுக்கு தே வில் பி ஹேவிங் அ ஸ்பெஷல் செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், தட் இஸ் யூனிக் நிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்னால் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அது இஸ் ஃபார் லயன்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கெனைன் டீத் சொல்லுவோம் இல்லையா, என்ன பண்ணும், டீத்தை வந்து ஈஸியாக கிளிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி கெனைனே இல்லை, நம்மள மாதிரி ஒரு பல் வயசு இருந்துச்சுன்னா முடிச்சு they will not be able to survive in such a scenario இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் மோர் ஓவர்
அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா மீட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது, பிகாஸ் தே கேனாட் குக் லைக் அஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே அவங்களுக்கு எந்த விதத்தில் மாடிஃபை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ரா மீட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷனில் லைக் ஒன் ஆஃப் த பார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன். நம்ம ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸுமே நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன்? வி ஆல் நோ. ஈஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் தூங்குறது, வேறஸ் ஹைபர்னேஷன் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்லீப் ஆர் வின்டர் சீசனில் வந்து தூங்குறது. ஜஸ்ட் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக தெரிஞ்ச ஒரு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன்ஸ் ஃபார் அக்வாட்டிக் அனிமல்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம நார்மலாக வைல்ட் அனிமல்ஸ் பற்றி பார்த்தோம், ஒரு பிஹேவியல் எவ்ரி திங் வி சா. நவ் வி ஆர் கோயிங் டு see about தி அக்வாட்டிக் அனிமல்ஸோட அடாப்டேஷன். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ் நான் சொல்லும்போது இட் கேன் இன்க்ளூட் போத் marine water as well as fresh water. ரெண்டுத்தையும் ஆர்கானிசம் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷஸ், லெட்ஸ் டாக் அபவுட் crustaceans, கிராப்ஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாட்டிக் கிரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிஷ்ஷஸ் பற்றி நான் எடுத்துக்கிறேன். ஃபிஷ்ஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா they'll be having like a pectoral fins இருக்கும் and dorsal fins ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ லுக் அட் திஸ் டயக்ராம். கேன் யூ see here? எனக்கு வந்து pectoral fin, எனக்கு சைட் பாடியோட சைடில் வந்து ஒரு குட்டியாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வேற if I talk about the dorsal fin, எனக்கு மேல்புறமாக ஒரு பெரிய சைஸ் ஆஃப் ஃபின் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபின்ஸ் எதுக்கு, விச் மீன்ஸ் எனக்கு சைஸ் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்குது. இவன் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஒன், ரைட்? பட் ரெண்டுமே எதுக்கு எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃபிஷஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி பேலன்ஸை மெயின் பண்ணுறதுக்கும் ஸ்டெபிளைஸ், பிகாஸ் தேர் ஏபிள் டு ஃப்ளோட் இன் த வாட்டர். இது ஃப்ளோட்டிங் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட் சேம் டைம் அவங்க நான் இந்த டேரக்ஷனில் தான் போகணும், ஐ வாண்ட் டு மூவ் திஸ், இந்த மாதிரி டேரக்ஷனுக்காகவும் சரி ஸ்டெபிளைஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து இந்த பெக்ட்ரால் ஃபின்னும் டோர்சல் ஃபின்மே வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன் பார்ட். சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்ட்ரீம் லைன், லுக் அட் தியர் பாடி. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஃபிஷ்ஷஸ் ஹேவ் அ ஸ்ட்ரீம் லைன் பாடி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். என்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பாயிண்டட் ஷேப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் எந்த வாட்டர் சர்ஃபேஸ் அப்படியே டியர் பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஃப்ரிக்ஷன் அப்படின்ற கான்செப்டை கூட நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஸோ இதெல்லாமே பாடி ஸ்ட்ரீம் லைன். ஸோ மோரோவர் வாட்டரில் ஈஸியாக வந்து மூவ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே எதுன்னு கேட்டிங்கன்னா அடாப்டேஷன்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க எப்படி ப்ரீத் பண்ணுவாங்க அப்படின்ற, இப்போ நம்ம மூமெண்ட் பற்றி பார்த்தோம், and we saw about the fins category பார்த்தோம். அப்புறம் ப்ரீதிங் அப்படின்னு ரெஸ்பிரேஷன் அப்படின்ற கான்செப்ட், ப்ரீதிங் ரெஸ்பிரேஷன் எல்லாமே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா they have gills. கரெக்டாக, கில்ஸ் எதுக்கு தேவைப்படும்? ஃபிஷஸ் வந்து மோஸ்ட்லி கில்ஸ். அதே மாதிரி if we talk about certain big fishes, இப்போ இந்த வேல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they have blow holes அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நமக்கு இருக்கா. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபியூ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கில்ஸ், ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஃபிஷ் ஹேப்பன் த்ரூ கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். விச் மீன்ஸ் எனக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பான். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம், ஃபிஷஸ் வந்து we all know they will not be able to survive above the water surface. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they will not be able to breathe under the water surface. ஸோ இது என்ன காரணம், லைக் டூ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து we all know எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படும். ஃபிஷஸால் வந்து they can intake oxygen only in the dissolved format. அதனால மட்டும்தான் அவங்களால வந்து வாட்டர் சர்ஃபேஸில் மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். இதுவே ஹியூமன் பீங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, dissolved ஃபார்மேட்டில் ஆக்சிஜன் வந்து எடுத்துக்க முடியாது. we will be able to intake only in the form of gaseous. அதனால தான் நம்ம வந்து வாட்டருக்கு வெளியே we are able to breathe, not inside the water, whereas fishes வந்து பார்த்தீங்கன்னா they will be able to breathe only under the water, not outside the water. Next வந்து பார்த்தீங்கன்னா air bladders. Look at this part. Can you see here? இந்த என்ன சொல்ல பண்ணால் ஏர் பிளாடர் ஆர் ஏர் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி இட் இஸ் ஃபில் வித் ஏர் டு மெயின்டைன் தி பயான்சி. ஸோ ஃப்ளோட்டிங் இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா presence ஆஃப் லேட்ரல் லைன் சிஸ்டம். ஸோ விச் மீன்ஸ் தே ஃபங்க்ஷன் ஆஸ் தி ரெசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விச் மீன்ஸ் எனக்கு ஃபிஷஸ் வந்து தண்ணியில் போகுது, தேர் ஏபிள் டு லொக்கேட் கரெக்டாக இங்கே தான் இது இருக்குது செடி, அந்த சில செடிங்களுக்கு நடுவில் வந்து ஃபிஷஸ் வந்து முட்டை லே பண்ணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வாட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் ரெசெப்டார்ஸ் வந்து தே வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ், நம்ம கில்ஸ் வேறு, ஆப்வியஸ்லி ஸ்கேல்ஸ் வேறு, கரெக்டாக. ஸோ விச் மீன்ஸ் லைக் பாடியில் பார்த்தீங்களா, கேன் யூ see here this shape structures. ஸோ கில்ஸ் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா they are like
அதோட பாடியில் வந்து நிறைய மியூக்கஸ் கிளான்ஸ் இருக்கும். அந்த மியூக்கஸ் கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். அந்த கவரிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா we call them as scales. அந்த ஸ்கேல்ஸ் வந்து பண்ணோம் மியூக்கஸ் கிளான்ஸை வந்து they will be protecting. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் வாட்டர் அண்ட் அயானிக் பேலன்ஸ். ஸோ விச் மீன்ஸ் அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்கிரீஷத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷால் வந்து முடியும். அண்ட் தே டூ வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் வந்து we are going to see about the adaptations of terrestrial animals. ஸோ terrestrial பார்த்தீங்கன்னா we all know land. ஸோ லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ்ஷஸ் நம்ம என்ன பார்த்தோம் அக்வாட்டிக் சொல்லும்போது they breathe through gills அப்படின்னு சொல்லி பார்த்தோம். respire through gills and even some through blow holes அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்தோம். இப்போது terrestrial land animalsலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we have lungs to breathing mechanism வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் we have like spiracles for these cockroaches. இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரக்கிள்ஸ் காக்ரோச்சஸ்லாம் ஸ்பைரக்கிள்ஸ் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து லங்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ earthworms and land planarians secrete a mucus coating to maintain the moistful situation for burrowing and coiling for respiration. ஸோ இப்போ இந்த earthwormலாம் வந்து பார்த்தா மாதிரி தெரியும் சாயில்குள்ளே தான் வந்து ஓட்டை போட்டுட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் earthworm-ஆக இருக்கட்டும் இல்லாட்டி லைக் அதோட மேலே ஸ்கின்னே எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ஒரு வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து earthworm. அதே மாதிரி லைக் யூ கேன் see the same kind of secretion in the frogs also. ஃப்ராகோட ஸ்கின்னுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது வலுவலுப்பான தன்மை மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃப்ராக் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஸ்டில் அந்த வலுவலுப்பு மியூக்கஸ் செக்ரேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா they can do both cutaneous respiration as well as pulmonary respiration. ரெண்டுமே வந்து ஃப்ராகுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. earthwormக்கு வந்து பார்த்தீங்கன்னா mostly they are going to be cutaneous respiration, which means they will be respiring through skin surface. அந்த mucus present ஆயிருக்கும். அதான் என்ன பண்ணும் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த மியூக்கஸ் செக்ரேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மண்ணில் தான் நல்லா அந்த ஓட்டை போட்டுட்டு they will be living. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அந்த மியூக்கஸ் லேயருமே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ் ஒரு ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொல்லுவோம். they have an external covering. So which means over the respiratory surfaces and well developed tracheal system. சரி arthropods நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா arthropods or arthropoda which means segmented body parts இருக்கக்கூடிய organisms சொல்லலாம். or else like joint legs இந்த மாதிரி ஜாயிண்ட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆர்த்ரோபோட்ஸ் கீழே வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ் வந்து they will be having exoskeleton. ஸோ நம்ம அனிமல் கிங்டமில் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆர்த்ரோபோடா அனிலிடா பிளாட்டிஹெல்மின்தஸ் ஹெல்மின்த் எல்லாமே நிறைய கேட்டகரிஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஆர்த்ரோபோடா லைக் ஒன் ஆஃப் த இது அப்படின்னு நம்ம சொல்லும்போது எஸ் அதில் சொல்லும்போது பாடி லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜாயிண்ட் ஒன் அண்ட் மோரோவர் they'll be having எக்ஸோஸ்கெலிட்டன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாடி ரீஜன் வில் பி செக்மெண்டட். இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே எனக்கு ஆர்த்ரோபோட்ஸ் கீழே வந்து பொருந்தும். சரி எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு நான் சொல்லும்போது இப்போ நம்மளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா we have an endoskeleton which means எனக்கு ஸ்கெலிட்டன் வந்து பாடிக்குள்ளே ப்ரெசென்ட் எனக்கு மேலே தான் I'll be having my muscle and flesh coverings எல்லாமே எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் கவர் பண்ணுறதுக்கே ஒரு மேலே ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ப்ரெசென்ட் இருக்கும். ஆஸ் லைக் ஃபார் கிராப் பார்க்கலாம். and even you can see in cockroaches இந்த மாதிரிலாம் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். crustaceans கூட வந்து they'll be having this kind of exoskeletons. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுபோல் which means ஒரு ப்ராப்பரான ஒரு கவரிங் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் for the protection of respiratory surface and ஒரு ப்ராப்பரான ஒரு tracheal system வந்து டெவலப் ஆயிருக்கும். look at the cockroach வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கியோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ட்ரெக்கியோக்கு அப்புறம் we have like இப்போ நம்மளுக்கு எப்படி ப்ராங்கையோலஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்குமே இது எல்லாமே ப்ரெசென்ட் ட்ரெக்கியா இருக்கும். பட் ப்ராங்கியா இருக்காது. பட் சில இந்த ட்ரெக்கியோல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் இருக்கும். ஸ்பைரக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் வெர்டிபிரேட்ஸ் இப்போ நம்ம எல்லாமே கூட வந்து வெர்டிபிரேட்ஸ் கரெக்டாக. ஸோ தேர் ஆர் லைக் மெனி செல்லுலர் லேயர் பிசைட்ஸ் த வெல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தட் ஹெல்ப் இன் தி ரிசல்ட்டிங் லாஸ் ஆஃப் வாட்டர். இப்போ நம்மளுக்குலாமே வந்து பாருக்கலாம் உடம்புல வந்து we have an outer நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். outer I'll be having the skin like layer. skin like layer என்ன பண்ணும் even though we sweat நமக்கு ஸ்வெட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைனி போர்ஸ் மூலமாக சில எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் மெத்தட் தான் என்ன பண்ணுறது வெளியே வருது கரெக்டாக. பட் அதுவும் என்ன பண்ணுறேன் ஸ்கின் மூலமாக லைக் நாட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி எக்ஸஸ். சம் அமௌண்ட் வரைக்கும் தான் வந்து எக்ஸீட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் அடாப்டேஷன்ஸ் ஃபார் தி டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் அனிமல்ஸ் லைக் தே வில் பி obtaining வாட்டர். எப்படி நமக்கு வந்து எனக்கு வந்து நான் ஃபுட் எடுக்க போகிறேன் சரியா. ஸோ நான் ஃபுட் எடுக்கும்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து வாட்டர் வந்து எடுத்துப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சமயம் உடம்புலேருந்து வாட்டர் லாஸ் ஆக போகுது லைக் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் வாட்டர் லாஸ் ஆக போகுது. அதை நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டுக்கு மூலமாகவுமே நான் வாட்டரை வந்து எடுத்துப்பேன். பார்ஷலாக I'll be like taking as a supplement சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் நெஸ்ட். ஸோ பேர்ட்ஸ் நெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க
லைக் they will be breeding before the rainy season. ஸோ நிறைய ஃபுட் எல்லாமே எனக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கு அடுத்து வர சீசனில் என்ன பண்ணுவாங்க, லைக் எப்படி சொல்கிறது, ப்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர சீசனில் வந்து பத்திரமா நெஸ்ட் வச்சுட்டு they will be settling. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், which means birds வந்து they will be able to survive even in extremely rare scenarios ஆல்சோ. இதில் வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட் அப்படின்னு கான்செப்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸாலையுமே நெஸ்ட் வந்து பண்ண முடியாது. இல்லை குக்கூலாம் வந்து பார்த்தீங்கன்னா they will not be able to build a nest. அவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா க்ரோவோட நெஸ்ட்டில் போயிட்டு அவங்க இதை வந்து எக்லே போயிடுவாங்க. இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அன் அடாப்டேஷன் டெரசியல், பிகாஸ் சம்ஹவ் அந்த எக் வந்து ஹேட்ச் ஆனால் போதும், அது இடத்துல போய் காக்காவோட கூட்டில் வச்சும்போது அது ஹேட்ச் ஆகிட்டு வரும்போது they will be like rejoining with their family members. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா camels. ஸோ நம்ம கேமல்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். அவங்க ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப இதுவாக இருக்கும், விச் மீன்ஸ் ஒன்று ஹம்ப் இருக்கும் வாட்டர் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா லைக் எஸ் எக்ஸ்க்ரீட்லி ஹை கான்சன்ட்ரேட்டட் யூரின். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து நிறைய எக்ஸிட் பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்களோட பாடி வெயிட் வச்சு 25% பாடி வெயிட் இது பண்ண முடியும் எடுத்துக்கும் போது. பாடி டெம்பரேச்சரும் மெயின் பண்ணிவிட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்லேயுமே அவங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இப்போ என்னோடய பாடி வெயிட் வந்து நிறைய இருக்குன்னா 25% வரைக்கும் மெயின் பண்ணிவிட்டு அந்த டீஹைட்ரேஷனை வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். யாரால்? இந்த கேமல்ஸ்னால. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about population. So far நம்ம யாரை பற்றி பார்த்தோம், இந்த அடாப்டேஷன், பிஹேவியரல் சேஞ்சஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். Now we are going to enter into the population. சரி, பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லிட்டரலி ஆஃப் தி சேம் ஸ்பீஷீஸ் தட் லிவ் இன் அ ஜியாகிரபிக்கல் ஏரியா. சரி, live in a given geographical area, share complete or similar resources and potentially reproduce. ஓகே, இப்போ நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம், ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்ற வார்த்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நான் ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து இமேஜின் ஒரு ஊரில் எடுத்துக்கலாம், லெட்ஸ் டாக் அபவுட் சென்னை நான் எடுத்துக்கிறேன். சென்னையில் இருக்கிற பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் பாப்புலேஷன் நான் சொல்லும்போது ஒரு கொடுத்துருக்கிற இடத்துல என்னென்ன ரிசோர்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சுட்டு த பீப்புள் வில் பி ஏபிள் டு சர்வைவ், தே வில் பி ஏபிள் டு ரீப்ரொடியூஸ், எல்லா கதையுமே நடக்கும். கரெக்டாக? ஸோ என்ன சொல்லலாம், இஸ் வாட் வி கால் பாப்புலேஷன், விச் மீன்ஸ் ஒரு கொடுத்துருக்கிற ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ கிவன் ஏரியா, ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் கொடுத்துருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே தே வில் ஷேர் அண்ட் தே வில் ட்ரை டு லிவ் a population. ஓகேவா? ஸோ ஆல் தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ டீக்கு ட்ரீஸ் இந்த ஃபாரஸ்ட், அதே மாதிரி பாக்டீரியாஸ் இந்த கல்ச்சர் பிளேட், ஒரு லோட்டஸ் இந்த பாண்ட், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன். இதுலேயே பிஃபோர் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்வான்ஸ் எடுத்துக்கலாம், பேர்ட்ஸ் தே லிவ் இன் அ பாண்ட். ஸோ பாண்ட் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குது கொடுத்துருக்கிற ஏரியாவில் இருக்காங்க, அது இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து யார் எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிட்டு தே வில் பி சர்வைவிங். இது எல்லாமே வந்து பாப்புலேஷன் கேட்டகரி கீழே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்காலஜி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் எக்காலஜி ஆஸ் இட் லிங்க்ஸ் எக்காலஜி டு பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ இடத்துல பாருங்கள், பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். And moreover we are including evolution also. So evolution அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக we all know a similar kind of changes that happens. கரெக்டாக? ஸோ எல்லாமே வந்து எவல்யூஷன் அப்படின்ற கான்செப்டில் நம்ம போனாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், which means evolutions can be good, some can be bad. ஸோ மெஜாரிட்டி நான் குட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு இமேஜின் எனக்கு வந்து ஒரு கிளைமேட் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசமால் அந்த குளிர் என்வரான்மெண்ட் சர்வை பண்ண முடியல. ஸோ வாட் தே வில் டூ, அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா they will become tolerant. அப்போ எனக்கு இந்த குளிர் சரௌண்டிங்ஸ்லையுமே சர்வை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பாடி வந்து மாறி இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாப்புலேஷன் எக்காலஜி ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். அட் த சேம் டைம் எப்படிலாம் எவால்வ் ஆகிருக்காங்க எல்லாமே வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் பாப்புலேஷன் கான்செப்ட். சரி, இப்போ நான் பாப்புலேஷனை வந்து ஒரு technically if I want to define அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா it is defined as any group of organisms of the same species which can interbreed among themselves. Yes. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we can interbreed only with another human. நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு அனிமல் கூட கண்டிப்பாக we cannot breed. அதே மாதிரி நாய் வந்து இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? நாய் வந்து நாய் கூட தான் சேரும். அதே மாதிரி தான் which can interbreed among themselves and
occupy a particular space and function as a part of our biotic community. So which means population or a group of organisms which can interbreed among themselves, and moreover they will be occupying a particular level. அப்படினா சொல்ல space அப்படின்றத விட level will be ஆப்டான ஒரு டேர்மா இருக்கும். ஏன்னா நான் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து they will be having a particular level. ஒரு பிரமிட்ல இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் லெவலில் ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. ஸோ பர்டிகுலர் லெவலில் வந்து they will be able to occupy in the biotic community. ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் இட் வில் பி ஹேவிங் அ டெஃபினட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஃபங்க்ஷன் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் வித் ரெஃபரன்ஸ் டு டைம். ஏன்னா இப்போ நான் யோசிச்சு பாருங்களேன், இமேஜின் எனக்கு ஒரு பாண்ட், இப்போ நம்ம ஜஸ்ட் நோ வி சா இந்த ப்ரீவியஸ் டயக்ராம் லோட்டஸ் இன் அ பாண்ட், கரெக்டாக? ஸோ இமேஜின் ஒரு 24 ஹார்ஸில் வந்து எனக்கு ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 7 லோட்டஸ் வந்து ஒரு பாண்டில் வந்து இருக்குது. ஒரு 24 ஹார்ஸ் கேப்பில் எடுக்கிறேன். சரி, அகைன் ஐம் கம்மிங் ஆஃப்டர் 24 ஹார்ஸ். 24 ஹார்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே 7 லோட்டஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். என்ன இருக்கும், இது வந்து அப்படியே அழுகி போயிருக்கலாம், அதை பிடிங்கிட்டு ப்ளக் பண்ணிட்டு போயிருக்கலாம், அதோட லைஃப் பீரியட் முடிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் லோட்டஸ்க்கு கூட நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ் டாக் அபவுட் பீரியட் ஆஃப் ஒரு 50 இயர்ஸ் எடுத்துக்கலாம். 50 இயர்ஸ் வரைக்கும் ஆர்கானிசம் இருந்தால் ஃபைன், இல்லாட்டி இறந்து போயிருக்க கூடவும் செஞ்சிருக்கலாம், கரெக்டாக? ஸோ பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி டிஃபரிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்க தான் செய்யும். ஸோ பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் லைக் சம் செவரல் ப்ராப்பர்ட்டிஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா we have population density, that is birth rate, mortality, that is a death rate, age distribution. இது எல்லாமே நம்ம வந்து பாப்புலேஷன் கீழே பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா these are called as population attributes அப்படின்னு சொல்லுவோம், which means population கூட சம்மந்தப்பட்டிருக்க விஷயங்கள். சொல்கிறோம் இல்லையா, பாப்புலேஷன் அப்படின்னு நான் சொன்னால் கண்டிப்பாக பர்த் ரேட் வில் பி எஃபெக்டிங் மை பாப்புலேஷனா. சடனாக ஓகே அப்போ டெத் பற்றி மட்டும் பேசுகிறேன். சடனாக என்ன இருக்கலாம், ஒரு குழந்தை வந்து புதுசாக பிறந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரூமில் இருக்குது, ஒரு ரூமில் வந்து லைக் ஒரு 10 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதே 10 மெம்பர்ஸ் எனக்கு 50 வருஷத்துக்கு அப்புறமா இருப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிகாஸ் லைஃப் டைம் முடிஞ்சிருக்கலாம், அப்படியே ஒரு புது ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கலாம். ஸோ பாப்புலேஷன் மைட் இன்க்ரீஸ் ஆல்சோ, பர்த் ரேட் ஆல்சோ வில் பி கான்ட்ரிபியூட்டிங் டு மை பாப்புலேஷன், ஈவன் டெத் ரேட் ஆல்சோ. அண்ட் த செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது மேல் அண்ட் ஃபீமேல் ஹேஸ் டு பி ஈக்குவல். எனக்கு ரெண்டுமே அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் வில் நாட் பி பேலன்ஸ்ட். அதே மாதிரி ஏஜ் பிரமிட். ஸோ ஏஜ் பிரமிட் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த பீரியடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யங்கர் ஒன், மிடில் ஏஜ் ஒன்ஸ், இல்லாட்டி ஓல்டர் ஒன்ஸ், இந்த மாதிரி பிரமிட் வந்து வில் பி ஃபார்மிங். ஸோ நம்ம அதுவும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்த பாப்புலேஷன் வந்து இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி, எத்தனை பேர் இருக்காங்க சொல்லி அளவு பற்றி நான் பேசுகிறோம், கரெக்டாக? ஸோ நான் சொல்லி ஒரு ரூமில் 10 பேர் இருக்காங்க, அந்த டென்சிட்டி, த அமௌண்ட் ப்ரெசென்ட், சரியா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸ் கீழே வந்து வந்துடும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டியை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ ஸ்பீஷீஸ் பர் யூனிட் ஏரியா ஆர் அ வால்யூம். நான் சர்க்கி சொன்ன மாதிரி ஒரு ரூமில் இருக்காங்க. ஸோ ஒரு கொடுத்துருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா ஒரு வால்யூமில் வந்து எனக்கு எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, அதுதான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டினா அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க ஒரு கொடுத்துருக்க இடத்துல. அப்படி இல்லாட்டி ஒரு பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ஒரு பாக்ஸில் வந்து எனக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் போட்டு நான் ஃபில் பண்ண முடியும், தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் டென்சிட்டி, ரைட்? ஸோ அந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ கொள்ளும், அளவை கொள்ளும், அதுதான் நான் சொல்லுவேன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவேன். மாதிரி பாப்புலேஷன்ஸ் ஒரு கொடுத்துருக்கிற ஏரியாவில் வந்து எத்தனை பேர் என்னால் வந்து இருக்க வைக்க முடியும் அப்படின்றது வந்து பாப்புலேஷன்ஸை டிஃபைன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் அ சைபீரியன் கிரெயின்ஸ் அட் பரத்பூர் வெஸ்ட்லேண்ட்ஸ் இன் எனி இயர் தட் இஸ் லெஸ் தென் 10, இட் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கிளாமிடோமோனாஸ் இன் அ பாண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எனக்கு இந்த சைபீரியன் கிரெயின்ஸ் ஒரு பாண்டில் பற்றி பேசுகிறாங்க. அந்த கிரெயின்ஸ் வந்து என்ன பண்ணும், சாப்பிட்றது வந்து லைக் இந்த மாதிரி கிளாமிடோமோனாஸ் பாசிகள் எடுத்து சாப்பிட்டு வளருது. ஸோ எனக்கு லெஸ் தென் கிரெயினோட அளவு கம்மியாக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இந்த மாதிரி இருக்கிற கிளாமிடோமோனாஸ் ஆர்கானிசம்ஸோட லெவலும் வந்து ஜாஸ்தி, பிகாஸ் சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அதுவே கம்மியாயிடுச்சுன்னா இவங்க இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இல் பிகம் மோர் அண்ட் மோர் அண்ட் நம்பர், இவங்களோட டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், சரியா? ஸோ த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம லிட்டரலி வந்து நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் தேர் ஆர் சர்டன் நம்பர்ஸ் விச் மீன்ஸ் நான் நியூமரிக்கல் டென்சிட்டியை வச்சு மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி லைக் பயோமாஸ் டென்சிட்டியை வச்சு மென்ஷன் பண்ணலாம், அப்படியும் இல்லாட்டி வால்யூம், இதெல்லாம் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து பாப்புலேஷனை வந்து I can able to measure. Okay, so the population density of a species can also be expressed with reference to the actual area of habitat available of the species. So ஒரு கொடுத்திருக்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ amount of species or எத்தனை விதமான species present ஆயிருக்கு அப்படின்றத வச்சு கூட என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா population density என்னால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், சரியா? So we saw like
some examples literally we have given. First நம்ம யாரை பார்த்தோம், இந்த கிரெயின்ஸ் கதை, கிளாமிடோமோனாஸ் கிரெயின்ஸ் கதையை நம்ம வந்து பார்த்தோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் மெஷர்ட் லைக் ஒரு பயோமாஸ் கணக்கு நம்ம ஸ்டார்டில் பார்த்தோம். பயோமாஸ் மூலமாக கூட பாப்புலேஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. that is area of 200 Parthenium plants and a huge banyan tree are seen. In such case, measuring percentage of cover of the biomass is meaningful to show importance of banyan tree. பாருங்க கொடுத்துருக்கிற இடத்துல பார்த்தினியமும் க்ரோ ஆயிருக்காங்க, பேனியன் ட்ரீயும் க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுது டிபெண்டிங், எனக்கு இது ரெண்டுத்தோட இம்பார்ட்டன்ஸுமே எனக்கு வந்து முக்கியம். எனக்கு பேனியன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிழல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படர்ந்துட்டே இருப்பாங்க. பேனியன் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ லைக் எத்தனை வருஷங்கள் ஆளுமே வந்து இருக்கும், நிறைய வருஷங்கள் வரைக்கும் ஆயுட்காலம் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி சொன்னால் என்னால் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் நான் மென்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நான் மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷோட அளவை நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்லலாம் ஓகே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஒரு இவ்வளோ ஏரியாவை வந்து எனக்கு இத்தனை ஃபிஷ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ வில் நாட் பி ஏபிள் டு கவுண்ட். தட் வில் பி லைக் வெரி டிஃபிகல்ட் ஒன். கரெக்டாக, விச் மீன்ஸ் என்னால் ஒரு தோராயமாக மட்டும்தான் என்னால் வந்து சொல்ல முடியும். சரியா? ஸோ இஸ் லைக் ரிலேட்டிவ் பாப்புலேஷன் டென்சிட்டி வச்சு டேரெக்டாக அப்ராக்சிமேட் கெஸ் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு எல்லாம் கெஸ் பண்ண முடியும். த அமௌண்ட் ஆஃப் ஃபிஷஸ் தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷஸ் நான் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியும். ஏன்னா டேரெக்டாக வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ரூம்குள்ளே நான் ஹியூமன் பீயிங்ஸாக ஐ கேன் கவுண்ட் தம் ஃபைன். இதுவே வந்து நான் ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கில் நான் வளர்க்குறேன், அந்த டேங்க்ல இருக்க ஃபிஷஸ் நான் கவுண்ட் பண்ண ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். இட் பி லைக் டேரக்ட் எஸ்டிமேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் இப்போ சொல்கிறேன் டேங்க்கில் வேறு. இதுவே நான் வந்து கடலில் வந்து நான் ஃபிஷஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் வெரி இம்பாசிபிள் டு டூ தட். அதை நம்ம என்ன இன்டெரக்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓரளவுக்கு நம்ம தோராயமாக வேணால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து நான் ஃபிஷஸ் கணக்கு சொல்கிறேன். ஒரு கார்டில் எடுத்துக்கலாம். ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வனப்பகுதியில் வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்க. விச் மீன்ஸ் இந்த இயர்லி சம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு எடுப்பாங்க. ஓகே இந்த இயரில் இத்தனை இப்போ இந்த 2025 எடுத்துக்கலாம், எனக்கு எவ்வளோ புலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே 2024 எடுத்திருப்பாங்க, 2023 எடுத்திருப்பாங்க. ஸோ வருஷம் கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அப்போ எனக்கு இந்த புலிகள் எடுக்கும்போது நான் வந்து ஓகே இத்தனை புலி இருக்குன்னு எப்படி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் கோ அண்ட் லேபிள். நான் போய் இத்தனை நம்பர் 1 2 3 கவுண்ட் பண்ண மாட்டேன். இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ், பிரிண்ட்ஸை வச்சு ஓகே இந்த பிரிண்ட்ஸ் வச்சு ஐ வில் பி ஏபிள் டு மேனேஜ். அப்படிலாட்டி அவங்களோட எக்ஸ்க்ரீட் வேஸ்ட் ஃபீக்கல் பில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷிட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓகே வச்சுட்டு ஓகே இங்கெல்லாம் இருக்குது. இதோட தோராயமாக என்னால் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டைரக்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாலிட்டி. ஸோ நெட்டாலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் நத்திங் பட் சிமிலர் டு பர்த் ரேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நெட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வாட் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூவர் இண்டிவிஜுவல்ஸ் இன் த பாப்புலேஷன் பை பர்த், ஹேச்சிங், ஜாமினேஷன் ஆர் ஃபிஷன். ஸோ சிம்பிளாக அவங்க சொல்ல வரது என்ன, ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி reproduction மட்டும் இல்லாமல் ஈவன் வி மஸ்ட் ஹேவ் நோட்டிஸ் லைக் ரீப்ரொடக்ஷன்லேயே செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படிச்சிருப்போம். ஏசெக்ஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா வி மஸ்ட் ஹேவ் சீன் சம் டைப்ஸ் ஃபிஷன், பயர் ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், இந்த மாதிரி கதையெல்லாம் படிச்சிருப்போம். அப்படி இல்லையா பிளான்ஸில் வந்து ஜாமினேஷன் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம். சரி பிளான்ஸும் இல்லையா ஓவி பேரஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஹேச்சிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் படித்திருப்போம். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு புது ஆர்கானிசம்ஸ் உருவாகுது அப்படின்றதுக்குலாம் நான் சொன்ன நெட்டாலிட்டிக்கு தான் ஈக்குவலாக வந்து டிஃபைன் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ பர்த் ரேட் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஹவு கேன் ஐ யூஸ் அ ஃபார்முலா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் த பர்த் ரேட் பை பி. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா number of birth per unit time divided by average population. ஸோ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படின்றத பொறுத்துட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்த். ஸோ எனக்கு அதில் எத்தனை புதுசாக வந்திருக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்துச்சு நான் கேல்குலேட் பண்ணும்போது என்னால் பர்த் ரேட்டை வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். அண்ட் இஸ் ஆல்வேஸ் similar to natality. So natality வந்து பார்த்தீங்கன்னா it also refers to per capita birth. ஸோ per capita அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொடுத்துருக்கிற பாப்புலேஷனில் எத்தனை வந்து உயிரினங்கள் பிறக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் கிவன் ஹியர் இஸ் லைக் லோட்டஸ் இன் அ பாண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ விச் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கரண்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 28 பாண்ட் 20 லோட்டஸஸ் இந்த லாஸ்ட் இயர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 20 லோட்டஸ் இருக்குது. அண்ட் த்ரூ ரீப்ரொடக்ஷன் புதுசாக ஒரு 8 நான் ஒரு இயர் கணக்கில் நான் எடுத்திருக்கேன். ஒரு இயர் கணக்கில் எடுத்துக்கும் போது ஒரு இயருக்கு முன்னாடியே 20 இருந்துச்சு.
ஓகே அடுத்த இயர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 புதுசாக ஆட் ஆன் ஆயிருக்கு. அப்போ அந்த கரண்ட் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ இருக்கும்? அந்த 20 + 8 28 இருக்குது. ஸோ நான் பர்த் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? எனக்கு வந்து கரண்ட்டாக எவ்வளோ புதுசாக பிறந்திருக்கு டிவைடட் பை த டோட்டல் எனக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஓகே பர்த் ரேட் வந்து எவ்வளோ. ஸோ ஒரு கொடுத்துருக்கிற பீரியடில் வந்து எவ்வளோ புதுசாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத என்னால் வந்து இதில் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் லைக் 8/20 என்ன பண்ணும்போது 0.4 ஆஃப்ஸ்ப்ரிங் லோட்டஸஸ் per year. இந்த மாதிரி கால்குலேட் என்னால் வந்து ஈஸியாக மொர்டாலிட்டிக்கு வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொர்டாலிட்டி. ஸோ மொர்டாலிட்டி இப்போ நெட்டாலிட்டி வந்து பர்த் ரேட் அப்படின்னு சொல்லும்போது மொர்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் நத்திங் பட் டெத் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ எனக்கு ஒரு கொடுத்துருக்கிற பீரியட் ஆஃப் டைமில் எத்தனை உயிரினங்கள் இறந்து போகுது ஒரு எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றது தான் நான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா மொர்டாலிட்டி அப்படின்னு சொல்வேன். சரி, ஸோ இந்த மொர்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஃபேக்டர். எதோட ஃபேக்டர் பார்த்தா பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிறதுக்கு ஆன ஒரு ஃபேக்டர். அண்ட் மோர் ஓவர் த மொர்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி இட் வில் பி ஆப்போசிட் ஆஃப் நெட்டாலிட்டி. கரெக்டாக? பிகாஸ் நெட்டாலிட்டின்றது பர்த் ரேட் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மொர்டாலிட்டி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இட் வில் பி லைக் டெத் ரேட். ஸோ ஆப்போசிட்டாக தான் இருக்க போகுது. டெத் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் ரேட் D is equal to number of deaths per unit time divided by average population. நம்ம வந்து பர்த் ரேட் எப்படி பார்த்தோம்? நம்பர் ஆஃப் பர்த்ஸ் per unit time divided by average population அப்படிங்கும்போது டெத் ரேட் is also number of deaths per unit time divided by average population. ஓகேவா? ஸோ நம்ம டிஃபைன் பார்த்தோம் பர் கேப்ஷியா பர்த்ஸ் ஃபார் நெட்டாலிட்டி. மொர்டாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் கேப்ஷியா டெத். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அகெயின் 4 individuals in a laboratory population of 40 fruit flies died during a week. பாருங்க எனக்கு வந்து எத்தனை இறந்து போயிருக்கு? ஒரு வீக்கில் வந்து 4 இறந்து போயிருக்கு. அதில் பாப்புலேஷன் மொத்தமே 40. ஒரு வாரம் 4 நாள் இறந்து போகுது. ஸோ அப்போ அந்த எனக்கு டெத் ரேட் எப்படி கால்குலேட் என்ன பண்ணுவேன்? எத்தனை இறந்து போயிருக்காங்க டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் 0.1 individuals per fruit flies per week வந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இந்த மொர்டாலிட்டி ரேட்டை வந்து என்னால் வந்து கணக்கெடுக்க முடியும். சரி, ஸோ மொர்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆப்வியஸ்லி தே வில் சேஞ்ச் ஆர் தே வில் வேரி அமாங் தி ஸ்பீஷீஸ். சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி எனக்கு வந்து நான் ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கிற விஷயங்களை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூறாவளி புயல் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு வி வில் பி முடிஞ்ச அளவுக்கு வி ஆர் டாலரேட் கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வீடுக்குள்ளே அப்படியே சேஃபராக வி கேன் சர்வைவ். ஆனால் வாட் அபவுட் சில சின்ன இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கூடிய சூறாவளி காற்றுல அப்படியே அடிச்சுட்டு போயிடும், இறந்தும் போயிடும். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா த மொர்டாலிட்டி ரேட் ஓபியஸ்லி வில் வேரி. எல்லாத்துக்கும் சேம் ரேட் வந்து இருக்காது. அண்ட் இட் வில் ஆல்சோ பி டிபெண்டிங் ஆன் சர்டன் ஃபேக்டர்ஸ் லைக் wind, flood, storm, predators, I mean desertion by parents. Desertion by parents என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது we human beings we take care of our kids. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களை வந்து பார்த்துக்காமையும் சில பேர் இருக்காங்க. இதே சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்களோட குட்டியை வந்து அது தள்ளி வச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் திரும்ப வந்து சேர்த்துக்காது. அதோட இனத்தோட குரூப்போட வந்து சேர்த்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு இதை நம்ம காமனாக வந்து பார்த்துருக்கலாம். சமம் விட மாட்டாங்க, எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று தான் வாழ்வாங்க. பட் ஸ்டில் அதில் ஹியூமன் பீயிங்ஸோட சென்ட் என்ன பட்டுடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சிக்காக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிரும். அது சேர்த்துக்காது. இந்த மாதிரி தள்ளி வைக்கிற எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் குட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உயிரோடவே இருக்காது, இறந்து போயிடும் அந்த தாயோட ஏக்கத்திலே. ஸோ desertion by parents ஆல்சோ கேன் லீட் டு தி மொர்டாலிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ மொர்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் high density because of the hazards, overcrowding, increased predation and spread of diseases. கண்டிப்பாக நம்ம சொன்னோம் இல்லையா சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண மொர்டாலிட்டியை மாற்றும் அப்படின்னு சொல்லும்போது டெத் ரேட் எப்படி பண்ணலாம்? லைக் ஃபுட் ப்ராப்பராக அவைலபிளாக இல்லாதது சொல்லலாம். அண்ட் மோரோவர் லைக் டிசீஸ் ஸ்ப்ரெட் இருக்கும்போது கூட சில டெத்ஸ் நம்மளுக்கு வந்து விழ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தே கேன் சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் we are going to see about the migration. ஸோ பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ பாப்புலேஷன் வந்து எப்படி டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு விச் மீன்ஸ் ஒன்று வந்து எனக்கு பிடிக்காமல் நான் போகிறேன், இல்லாட்டி வேற ஒரு இடத்துலேருந்து நான் இங்கே வந்து சேர்றேன், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மைக்ரேஷன், இமிக்ரேஷன், எமிக்ரேஷன், இந்த 3 விஷயங்கள் பற்றிலாம் நம்ம வந்து இதில் பாப்புலேஷன் டிஸ்பர்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் let us see about the migration. ஸோ மைக்ரேஷன் பற்றி ஆல்ரெடி வி ஸோ ஹியூஜ் நிறைய போதுன்ற அளவுக்கு வந்து நம்ம மைக்ரேஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ மைக்ரேஷன் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். இந்த வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய சைபீரியாலேருந்து வரக்கூடிய பேர்ட்ஸ் கதையை நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து குளிர் தாங்காமல் இங்கே வந்து நிற்கிறாங்க, எங்கே வெயில் காலத்தில் வைக்கிறாங்க, ஸ்டே பண்ணிக்கிறேன், நான் திரும்ப அங்கே நார்மல் டெம்பரேச்சர் ஒன் இஸ் பேக், ஐ வில் கோ பேக் தேர்.
they will keep on changing, மாறிக்கிட்டே இருப்பாங்க, மைக்ரேஷன் சொல்லலாம். இது வந்து பேர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷஸ்க்கு கூட இது வந்து பொருந்தும் ஆக்சுவலி. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து தே கேன் பி அக்வாட்டிக், விச் மீன்ஸ் எனக்கு சில எல்லா ஃபிஷ்ஷஸுமே சால்ட் வாட்டரில் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லாட்டி ஃப்ரெஷ் வாட்டர். சில வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு லிவ் இன் இப்போது மெரைன் வாட்டர் வந்து மெரைன் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் நார்மல் வாட்டர் ஃபிஷ்ஷஸில் நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் கூட தே வில் பி ஏபிள் டு மாதிரி அவங்களால் மைக்ரேட் பண்ணுறதுக்கும் முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சீ டு ஃப்ரெஷ் வாட்டர் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா anadromous அப்படின்னு சொல்லுவோம். anadromous migration. ஃபார் எக்ஸாம்பிள் salmon is a perfect example. எப்படி என்னால் வந்து சால்ட் வாட்டரில் மட்டும்தான் இருக்க முடியும் இல்லை, இல்லாட்டி ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் தான் இருக்க முடியும் இல்லை, ஐ கேன் மைக்ரேட் டு ஹியர் அண்ட் தேர் போத். எக்ஸாம்பிள் சால்மன், இதுக்கு நம்ம சொல்லலாம் anadromous அப்படின்னு சொல்லுவோம். சரி, சால்மன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் சில ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் வந்து சீக்குமே கூட வந்து போவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா there's a difference. ஸோ sea to fresh water is called as anadromous, whereas fresh water to sea வந்து மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா we call them as catadromous அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இஸ் eel. ஸோ anadromousக்கு வந்து salmon and catadromousக்கு வந்து eel. ஸோ இல்லை sea to fresh water and fresh water to sea water. ஸோ என்ன தெரியுது, நம்மளால் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே வேணா இருக்கும்ல, they can change for both அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். this is for immigration. சரி, பேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிலிட்டி, விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஒரு ரூமில் வந்து ஒரு 10 பேரால் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த 10 பேருக்கான ரிசோர்ஸஸ் மட்டும்தான், ஃபுட் ரிசோர்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. சரியா? இதில் 10 பேர் கூடிய இடத்துல இஃப் இட் லைக் ஒரு 15 பேர் இல்லாட்டி ஒரு 20 பேர் வரைக்கும் இருக்க முடிஞ்சதுன்னா இட் இஸ் கண்டிப்பாக இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தட். ஏன்னா கண்டிப்பாக இருக்கதை ஓரளவுக்கு தான் ஷேர் பண்ண முடியும், நாட் ஆல்வேஸ், கண்டிப்பாக இல்லையா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்கிற கெப்பாசிட்டி இஃப் ஐ ட்ரை டு ஸ்டஃப் மோர் அண்ட் மோர் பீப்புள் இட் வில் ஆப்வியஸ்லி டு டெத் ஆஃப் சடன் பேர், பிகாஸ் சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும், சர்வைவலுக்கு வந்து சண்டை நடக்கும். அப்போ தேவையான அளவுக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்காம கூட போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கண்டிப்பாக எனக்கு டெத் ரேட் வந்து இட் வில் கீப் ஆன் இன்க்ரீஸிங். சரியா? ஆல்ஸ் ஈவன் அதோட ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இட் வில் கீப் ஆன் டிக்ரீஸிங் ஆல்சோ. ஸோ போத் எனக்கு மைக்ரேஷனாக இருக்கட்டும், இமிக்ரேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி எமிக்ரேஷனாக இருக்கட்டும் ஆர் நத்திங் பட் தி ஆர் ட்ரிகர்ட். இதனால பை வெதர் அண்ட் அதர் ஏபயோட்டிக் ஃபைட் எல்லாமே ட்ரிகர் பண்ணுறது யார் முதல்ல வந்து எனக்கு ரெண்டுமே மேட்டர்ஸ் தான். எனக்கு சுற்றி இருக்கிற லிவிங் திங்கும் மேட்டர்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எவ்ரி திங். பிகாஸ் எனக்கு சர்வைவ் ஆகணும்னா எவ்ரி திங் ஐல் பி நீடிங் இன் ஈக்குவல். எல்லாத்துக்குமே சரிசமமாக இருந்தால் மட்டும்தான், ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் சோர்ஸஸ், பட் ஆனால் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து ஆப்டாக இருந்தால் மட்டும்தான் an organism will be able to survive in that. Yes, next one let us see about the emigration. So emigration வந்து பார்த்தீங்கன்னா literally it is an adaptive behavior. நம்ம பார்த்தோம் இல்லையா, adaptive behavior, psychological, physiological behavior இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். So emigration is also a kind of the adaptive behavior. So which means இது என்ன அடாப்ட் பண்ண போகுதுன்னா பாப்புலேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் சைட் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இல்லையா, நான் சொன்ன மாதிரி ஒரு ரூமில் வந்து 10 பேர்னா 10 பேர் தான், இடத்துல 12 பேர் கூட இருக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம எமிகிரேஷன், விச் மீன்ஸ் அதில் என்ன பண்ணுவாங்க, ஓகே எனக்கு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்க முடியல, ஐ எம் லிவிங் சம்வேர். ஸோ இங்கேருந்து வேறு ஊருக்கு வந்து கிளம்பி போயிடுவாங்க, எமிக்ரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இமிக்ரேஷன் அண்ட் எமிக்ரேஷன். ஸோ இமிக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா immigration, which means it is the act of moving to a different place, whereas emigration வந்து பார்த்தீங்கன்னா the act of moving from a different country. It means ஒரு இடத்துல மொத்தமாக நான் இங்கேருந்து வரேன், இங்கேருந்து போகிறேன். ஸோ இங்கேருந்து போகிறது இமிக்ரேஷன், போகிறது இமிக்ரேஷன், எமிக்ரேஷனாக வேறு இடத்துல இங்கே நான் வரேன், எமிக்ரேஷன் அப்படின்ற கான்செப்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், தட் இஸ் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். நான் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இஃப் யூ ரிமெம்பர் என்ன சொன்னேன், ஒன்று வந்து ரொம்ப யங் பீப்புளாக இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் தே மைட் பி மிடில் ஏஜ் பர்சன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஒரு கொடுத்துருக்க ரூமில் வந்து எனக்கு 3 types ஆஃப் பாப்புலேஷன் ஐ கேன். ரொம்ப சின்னவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் ஏஜ் பீப்புள், ஒரு 30-35+ மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கலாம், அப்படியே இல்லாட்டி ரொம்ப வயசானவங்களா ஐ எக்ஸ்பெக்ட் லைக் 50+ அந்த மாதிரி ஒரு 3 different கேட்டகரிஸ் வந்து நான் சொல்லலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான பர்சன்ஸ் வச்சு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி என்னால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும், விச் இஸ் லைக் வி ஹவ் கிவன் அ ஸ்ட்ரக்சர். இல்லை யார் யார் இருப்பாங்க, என்ன ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஏஜ் பிரமிட்ஸ் ஃபார் ஹியூமன் பீங்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி அன் எக்ஸ்பேண்டிங் ஃபார்ம், another one will be a stable form, the last one will be a declining form. ஸோ இது 3 என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் இந்த பிரமிட் நான் இது கூட பிளாட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரீ ரீப்ரொடக்டிவ் சின்னவங்க யங் பீப்புள் எடுத்துக்கலாம், ரீப்ரொடக்டிவ் ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் எடுத்துக்கிறேன், அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் கொஞ்சம் வயசானவங்க அப்படின்ற கேட்டகரிக்கு நான் வச்சு இதில் ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நான் வந்து இதை
பிரித்து விட்டுருக்கேன். சரியா? ஸோ லெட் அஸ் see here before that. ஓகே, இதை வந்துக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், எக்ஸ்பேண்டிங் பீரியட், which மீன்ஸ் எனக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல். ஆனால் ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவலி. இப்போ இந்த பர்டிகுலர் ஏஜ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இஸ் எல்லோ, ரீப்ரொடக்டிவ் பேஸ் இஸ் ப்ளூ, அண்ட் வெராஸ் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் இஸ் பிங்க் கலர். இந்த 3 ஷேட் இருக்குது. which means எனக்கு என்ன ஆகுது, ரெண்டுமே எனக்கு வந்து லைக் they keep on expanding. Can you see here? எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்லோப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. they keep on expanding. எனக்கு எல்லா லெவலுமே ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு, ஈக்குவலியும் போகுது. வேறு இப்போ டாக் அபவுட் ஸ்டேபிள், எனக்கு 2 லெவலுமே ஈக்குவலாக, யார் எனக்கு யங் பீரியட்லையும் சரி, இல்லாட்டி மிடில் ஏஜ் பீரியடும் சரி, இல்லாட்டி ஓல்டு பீரியட், எல்லாமே எனக்கு ஒரு ஈக்குவல் அமௌண்ட் இருக்குது. தேர் நாட் எக்ஸ்பேண்டிங் ஆல்சோ. ஆனால் டிக்ளைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஒரு ரூமில் வந்து வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு வந்து யங் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகிறாங்க. ஏன்னா தே கீப் ஆன் க்ரோயிங், புதுசாக யாரும் பிறக்கவும் இல்லை. ஆனால் என்ன அதே சமயத்தில் மெச்சூர் பீப்புள் லெவல் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங், பிகாஸ் எனக்கு புதுசாக யாரும் பிறக்கல, இருக்கிறவங்க என்ன மெச்சூர் லைக் வளர்ந்துக்கிட்டே ஒரு வயசாகிக்கிட்டே போகுது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், த பீரியட் இஸ் கீப்பிங் ஆன் டிக்ளைனிங். எனக்கு என்ன யங் பீப்புள் எல்லாமே வந்து கம்மியாகிட்டே போகிறாங்க. யூ கேன் see here ஒரு டிக்ளைன் ரேட் மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்து தெரியுது. ஸோ இப்படி தான் என்னால் வந்து பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமை வந்து என்னால் வந்து பிளாட் பண்ண முடியும். சரி, இப்போ அந்த பாப்புலேஷனை பொறுத்து என்னால் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் கிராஃப் ஃபார்மேட்ஸ் வந்து என்னால் வந்து பிளாட் பண்ண முடியும். ஒன் இஸ் கோயிங் டு பி ஜே ஷேப், another one is going to be sigmoid curve, எஸ் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இதில் ரெண்டுமே தெரியும் ஆக்சுவலி. எஸ், ஐ எம் கரெக்ட். கேன் யூ see here ஜே ஷேப் ஒரு ஃபார்ம் ஆகுது, அண்ட் another one I'll be having sigmoid, that is the X curve. இது 2 கர்வ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் let's talk about the ஜே ஷேப் ஒன். ஸோ ஜே ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் வந்து தே வில் பி இன்க்ரீஸிங் ரேபிட், கண்டினியூஸாக வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் சடன்லி ஒரு சடன் பீரியட், இப்போ டயக்ராமில் பாருங்கள் தெரியும், சடனாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு சடன் பீரியட் வந்தப்போ தே ஸ்டாப். எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு இல்லை. விச் மீன்ஸ் டோட்டலி எனக்கு அந்த இன்க்ரிமெண்ட் ஸ்டாப் ஆகிருக்கு. இட் கேன் பி ஃபார் எனி திங், சுற்றி இருக்கிற ஃபேக்டர், மேபி லைக் ஃபுட் ரிசோர்ஸ் இருக்கலாம், பட் எனி ஈவன் டிசீஸ் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன்னால மை பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஹேஸ் டோட்டலி ஸ்டாப். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு சடன் ஸ்டாப் இருக்கிறதால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்னோட பாப்புலேஷன் வந்து ஒரு ஜே ஷேப் கர்வ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஃபார் லிமிட்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரிசோர்ஸ் எல்லாமே லிமிட்டடாக இருக்கும்போது ஐ வில் பி ஹேவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஜே ஷேப் கர்வ்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெனி இன்செக்ட் ஷோ எக்ஸ்ப்ளோசிவ் இன்க்ரீஸ். எஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இந்த ஸ்பெஷலி இந்த காடு சைடில் அது இல்லாட்டி ஒரு ஓரத்தில் அந்த சைடில் இருக்க நீங்கள் மரம் நிறைய இருக்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வந்து என்ன நிறைய குட்டி குட்டி பூச்சிஸ் நிறைய புதுசாக வந்து வந்துட்டே இருப்பாங்க. பிறந்துட்டே இருப்பாங்க. டைமில் ஹேட்ச் ஆகலாம், எக் சூப்பரான ஆப்டான ஒரு பீரியட் நிறைய வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் கட்டின அந்த மழை பெய்ய முடியும் போது பார்த்தீங்கன்னா சடனாக இல்லாமல் எல்லாமே காணாமல் போயிடும். there is sudden stop in the birth actually. அந்த பாப்புலேஷன் மொத்தமாக வந்து அடங்கி போயிடும். இந்த மாதிரி சடனாக நடக்கிறது எல்லாமே எனக்கு என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜே ஷேப் கர்வ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us see about the S curve. So S curve as you see in the diagram தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த S curve என்ன நடக்குது, சம் பாப்புலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மால் மேமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஜேல பார்த்தீங்கன்னா அது வந்து ரேப்பிட் இன்க்ரீஸ். நீங்கள் பாருங்கள் சடனாக ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எஸ் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அகெயின் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் தென் கிராஜுவலி ஸ்லோஸ் டவுன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜே கர்வ்லேயோ சடன் இன்க்ரீஸ் இருந்தது. வேறு எஸ் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுறாங்க. பட் சடன்லி என்ன ஆகுறாங்க, தே ஆர் லைக் ஸ்டாப்பிங் அண்ட் த ஈக்விலிபிரியம் இஸ் ரீச் அண்ட் மெயின்டைன். அதே கரெக்டாக மெயின் பண்ணிகிட்டே போகிறாங்க. இது நம்ம என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ஃபார்மிங் அண்ட் எஸ் கர்வ். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸ்பெஷல் நம்ம ஸ்மால் மேமல்ஸில் எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, நவ் லெட் us see one we're ending like literally nearing the end of the lesson அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு டிஃப்ரென்சஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன் இஸ் கோயிங் டு பி த ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி டிஃப்ரென்ஸ் வர்சஸ் த கேரிங் கெப்பாசிட்டி டிஃப்ரென்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வில் பி சீயிங் அபவுட் லைக் வேரியேஷன் ஸ்பீஷீஸ் 1 ஸ்பீஷீஸ் 2களோட இன்டராக்ஷன் அனாலிசிஸ். லிட்டரலி அனாலிசிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் 1 அண்ட் ஸ்பீஷீஸ் 2க்குள்ள இன்டராக்ஷன் அனாலிசிஸ் வந்து ஒரு சின்ன டேப்லெட் காலம் ஃபார்மேட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Now let us start with the reproductive R and the capacity K, sorry carrying capacity K. So first வந்து பார்த்தீங்கன்னா Rல வந்து we have smaller sized organisms, whereas Kல வந்து பார்த்தீங்கன்னா carrying capacityல வந்து we have a larger sized organisms, and whereas smaller sized organisms வந்து பார்த்தீங்கன்னா they may produce many of, because smaller இருக்கும்போது நிறைய offspring வந்து produce பண்ணுவாங்க. whereas Kல வந்து பார்த்தீங்கன்னா they produce only a few offspring, and smaller organisms வந்து they will mature very early. ஆனால் Kல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட் மெச்சூரிட்டி தான் வந்து எனக்கு இருக்க போகுது. அண்ட் சின்ஸ் தேர் வெரி ஸ்மால் நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மெச்சூரிட்டியும் ஏர்லியாக இருக்கிறதுனால
அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். whereas இவங்க வந்து மெச்சூரிட்டி லெவல் இஸ் வெரி லேட் அப்படின்றதால we can expect the life expectancy to be more, கொஞ்சம் லாங் லைஃபாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஸ்மால் இஸ் சின்ன சைஸ். இப்போ இந்த ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் இண்டிவிஜுவல் ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் தேர் லைஃப் டைம். ஒரு வாட்டி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பிகாஸ் வெரி ஸ்மால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம கேரிங் கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ரீப்ரொடியூஸ் மோர் தென் ஒன்ஸ். இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரிங் கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம் பிகாஸ் தி கேன் ரீப்ரொடியூஸ் மோர் தென் ஒன்ஸ். இது எல்லாமே நம்ம கேரிங் கெப்பாசிட்டியில் வந்து வந்துடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் ஒன்லி ஃபியூ ரீச் தேர் அடல்ட்ஹுட் பிகாஸ் அவங்க லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி, சின்னதாகவும் இருப்பாங்க. தே கேன் பி கேரக்ட் பை த ப்ரே ஆல்சோ. ஸோ அவங்களோட அடல்ட்ஹுட் வந்து ரீச் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ் ஆக்சுவலி. அதாவது இப்போ நீங்கள் இந்த கேரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இண்டிவிஜுவல் ரீச் தர் மேக்ஸிமம் லைஃப். பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம ஹியூமன் பீங்ஸ்லேயே வந்து லைக் 100 years மோர் தென் 100 years கூட வந்து ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த லைஃப் பெட் கேன் பி எக்ஸ்பெக்டட். அவங்க ஈஸியாக வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். This is going to be the difference between the carrying and the reproductive capacity. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக இந்த டாப்பிக்கோட லாஸ்ட் கண்டென்ட் விச் இஸ் தி அனாலிசிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் 1 or 2 ஸ்பீஷீஸ் பிட்வீன் 2 ஸ்பீஷீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ராக்ஷன் அதோட அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமினாலிசம். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பீஷீஸ் 1 ஸ்பீஷீஸ் 2 எடுத்துக்கும் போது அதோட இன்டராக்ஷன் ஜென்ரல் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா they are like most powerful animal or the large animal which inhibits the growth of very lower animals. இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பெரிய அனிமல்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது காலுக்கு கீழே போகிற சின்ன அனிமல்ஸ் ஈஸியாக மிச்சு சாவடிச்சிடும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு என்ன ஆகுது மெஜாரிட்டி லைக் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர் த லார்ஜ் அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன அனிமல்ஸை வந்து லைக் தே வில் பி ஓவர் டேக்கிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலிசம். ஸோ இன்டராக்ஷன் ஃபேவரபிள் டு போத் அண்ட் ஆப்ளிகேட் விச் மீன்ஸ் ஓகே ஒரு பாண்டில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்க ஒரு 2-3 டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் என்ன பண்ண அந்த பேர்ட்ஸ் சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அப்போ அவங்களே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் இந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கோ நான் இந்த ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒத்துட்டு வந்து வாழுவாங்க. ஸோ லைக் இன்டராக்ஷன் ஃபேவரபிள் ஃபார் போத் அண்ட் ஆப்ளிகேட்ரி. ஸோ வி ஆர் கிவன் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரிலேஷன் பிட்வீன் crocodiles and the பேர்ட்ஸ். நான் சொன்னேன் ஒரு பாண்டில் ஒரு இடத்துல வந்து பண்ண ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும், அதே பேர்ட்ஸும் சாப்பிடும். தே மே பி பீப்புள் ஸ்பிரிட் டெரிட்டரி இருக்கிறத சாப்பிட்டு ஒத்துமையாக வந்து வந்துட்டு இருப்பாங்க. கேன் ஹேப்பன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Commensalism. So population 1 the commensal benefits while second the host is not affected. ஸோ ஒன்றுத்துக்கு வந்து எஃபெக்ட் ஆச்சுன்னா ஒன்று பெனிஃபிட் ஆச்சுன்னா இன்னொன்று வந்து இல்லை எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சக்கர் ஃபிஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்க்குக்கு மேலே என்ன பண்ணிக்கிட்டா ஒரு ஃபிஷ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். லைக் கைண்ட் ஆஃப் பாரசைட் சக்கர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு லைக் கூட இருப்பாங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க. லைக் கைண்ட் ஆஃப் ப்ரே அட்டாச்மெண்ட் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு தான் பெனிஃபிட் தவிர இன்னொன்றுக்கு பெனிஃபிட்லாம் அந்த கிடையாது. நம்ம சொன்னால் காமனிசம் அப்படின்னு வந்து இதில் சொல்லும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன். ஸோ காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் பை விச் மீன்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போடுவாங்க. கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹவ் கிவன் லைக் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸும் சண்டை போட நட்ஸுக்கு ஸ்குவர்ஸுக்கும் சண்டை போட ஒரே விஷயத்துக்கு 2 பேர் சண்டை போட்டு 2 பேர் அடிச்சுப்பாங்க. யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் இதில் லாபம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா parasitism. ஸோ parasitism அப்படின்னு சொல்லும்போது population 1 the parasite generally smaller than the 2. ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஹோஸ்டோட வந்து சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தட் வாட் வி ஹவ் கிவன் ஹியர் ஆல்சோ. நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்வார்ம் நம்ம உடம்பு இன்டெஸ்டைனுக்குள்ள சில புழுக்கள் இருக்கும் டேப்வார்ம் அப்படின்னு சொல்கிறது. டேப்வார்ம் என்ன பண்ணும் வி ஆர் பிகர் ஒன் நம்மளுக்குள்ளே இருக்கிற புழுக்கள் இஸ் வெரி ஸ்மாலர் ஒன். அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்குள்ள உள்ளே உட்காந்து நியூட்ரிஷன் ஈவன் தோ தே ஆர் ஸ்மாலர் தே டேக் த நியூட்ரிஷன் ஃப்ரம் அஸ் விச் ஈவன் தோ வி ஆர் பிகர். ஸோ எனக்கு இது பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இப்படி இருக்க உட்காந்துட்டு நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாப்புலேஷன் வில் ஆல்சோ பி மோர். நான் என்னோட குவான்டிட்டி என்னவோ ஒன்று தான் பட் ஆனால் என் உடம்புக்கு புழுக்கள் எல்லாமே நிறைய இருக்கலாம். ஸோ பாப்புலேஷன் ஆஃப் 1 will be more. அப்படி இருக்கும்போது they'll be able to survive in the digestive tract also. Last வந்து பார்த்தீங்கன்னா predation. So predation predatory, so which means the population 1 the predator generally larger than the 2 that is the predator. So lion predates the deer. So இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாஸ்தி obviously கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்ற கேட்டகரியுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா this organism and its population is done. Thank you.